see the complete chapter of hydrogen. Okay, class 11ல நம்ம hydrogen lesson பார்த்துட்டு இருக்கோம். First, let us start with the symbol of hydrogen. What is the symbol of hydrogen? Symbol of hydrogen is H. What is its atomic number? Atomic number of hydrogen என்னது 1. அத நம்ம Z ன்னு சொல்லுவோம், that is 1. And what is mass number? Mass number, that is 1.008. Okay. So how many number of protons, electrons are there in the, so how we can represent hydrogen as hydrogen atomic number 1 and mass number 1.008. Clear? Number of protons. So what are the number of protons? Protons 1. And what is number of electrons? Electrons 1 தான். அதாவது protons and electrons will be equal, that is equal to the atomic number. And what is neutron? Neutron, number of neutron is 0, that is 1 minus 1 will be 0. Clear? So that neutron எப்படி கண்டுபிடிக்கணும்? Mass number minus number of protons gives a neutron. இப்போ neutron வந்து நமக்கு ஹைட்ரஜனுக்கு 0. This is important. Next நம்ம என்ன பார்க்க போறோம்னா, what is the electronic configuration of hydrogen? So what is electronic configuration? இதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. So 1 is the electronic configuration of hydrogen. Clear? Next, இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொசிஷன் இன் பீரியாடிக் டேபிள். ஹைட்ரஜன் வந்து நம்ம எந்த பொசிஷன்ல வச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். Position of hydrogen in the periodic table. Okay. So இத நம்ம முன்னாடியே நம்ம சின்ன கிளாஸ்ல பார்த்தா it has a unique position. Unique positionனா என்னது? எது கூடயும் சேராம தனியா ஒரு பொசிஷனா நம்ம ஹைட்ரஜனுக்கு கொடுத்திருக்கோம். ஏன் கொடுத்திருக்கோம் அப்படின்றதுக்கு நமக்கு ரீசன் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்னா இது என்னவாகும்னா ரெண்டு குரூப்புக்கு இதுக்கு சிமிலாரிட்டி இருக்கு. ஸோ அது சிமிலாரிட்டி என்ன, டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு and why have given the position, unique position அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கலி மெட்டல்ஸ். ஓகேவா? ஆல்கலி மெட்டல்ஸ். ஸோ திஸ் பிலாங்ஸ் டு என்ன குரூப்னு பார்த்தோம்னா குரூப் 1. இப்போ இதுக்கும் ஆல்கலி மெட்டல்ஸ்க்கும் ஹைட்ரஜனுக்கும் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாட் ஆர் த சிமிலாரிட்டிஸ்? இப்ப பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆல்கலி மெட்டல்ஸ் வந்து என்னது? NS1 which resembles the hydrogen 1s1. ஓகேவா? இது ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து சேமா இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் திஸ் ஒன் ஆல்கலி மெட்டல்ஸ் நமக்கு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் Na+ ஃபார்ம் ஆகும், K+ ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி சிமிலரா நமக்கு வந்து ஹைட்ரஜனும் H+ ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து சிமிலாரிட்டி. இப்போ ஆல்கலி மெட்டல்ஸ் நமக்கு பார்த்தோம்னா NaX அப்படின்னா என்னது? NaCl, NaF, NaBr அந்த மாதிரி ஹாலஜன் கூட நமக்கு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். தென் இட் ஃபார்ம்ஸ் Na2O இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், Na2S. ஸோ இதே மாதிரி சிமிலரா ஹைட்ரஜன் என்னென்ன ஃபார்ம் ஆகும்னு பாருங்க. HX என்னது? ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு, HCl இது எக்ஸெட்ரா இதெல்லாம் HX ஃபார்ம் ஆகும். H2O ஃபார்ம் ஆகும். பாருங்க இங்க Na இருக்கிற இடத்துல H2. அப்புறம் என்ன இருக்கு? H2S ஃபார்ம் ஆகும். அப்போ இது என்னெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி ஹைட்ரஜனும் ஃபார்ம் ஆகுது. அப்போ அது வந்து சிமிலர் டு ஆல்கலி மெட்டல்ஸ் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுக்கும் ஏன்னா இதுக்கும் சம்பந்தம் இருக்குல்ல, அந்த மாதிரி. So this is 1, this is 2 and this is 3. அப்புறமா இன்னொரு சிமிலாரிட்டி என்னன்னு பார்த்தோம்னா this is having a reducing property like that of alkali metals. This act as a reducing agent. Which act as a reducing agent? Hydrogen வந்து reducing agent மாதிரி ஆக்ட் பண்ணுது ஆல்கலி மெட்டல்ஸ் மாதிரி. ஸோ இதெல்லாம் சிமிலாரிட்டிஸ். இதை வச்சு என்ன பண்றாங்க, நம்ம ஹைட்ரஜனை ஆல்கலி மெட்டல்ஸ்ல சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் we have some differences. இப்போ ஆல்கலி மெட்டல்ஸ்க்கும் ஹைட்ரஜனுக்கும் என்ன டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
The ionization enthalpy. Ionization enthalpy அப்படின்னா என்ன முதல்ல? ஸோ ஒரு நியூட்ரல் கேஷியஸ் ஆட்டம்ல இருந்து அண்ட் அட் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் நம்ம என்ன பண்றோம், ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது அது என்னவோ ஆகுது, ஒரு கேட்டையான மாறுது. ஸோ வி ஆர் சப்ளையிங் எனர்ஜி அண்ட் வி ஆர் ரிமூவிங் இன் எலக்ட்ரான். அதுதான் அயனைசேஷன் என்தால்பி. இப்போ அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் இது ஆல்கலி மெட்டல்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா இங்க 1s1 இருக்கிறதுனால ரேஞ்சஸ் ஃப்ரம் கம்மியா தான் இருக்குது. எவ்வளோ 377 5 ரேஞ்சஸ் ஃப்ரம் 377 கிலோ ஜூல்ஸ் டு 520. அதர்வைஸ் இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு ஞாபகம்னா இஸ் லெஸ்ஸன் நீங்க போட்டுடலாம். பட் இதுவே ஒரு ஹைட்ரஜன்ல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு ஹெச் பிளஸ்ஸா நம்ம எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு எனர்ஜி சப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 1114 கிலோ ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி மஸ்ட் பி சப்ளைட். கிளியரா? ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், கிலோ ஜூல்ஸ் பெர் மோல். அப்போ இதுதான் எனக்கு டிஃபரன்ஸ். இது கம்மி எனர்ஜி கொடுத்தாலே நமக்கு என்னவாகுது, ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும். பட் இதுக்கு கம்மி எனர்ஜி கொடுத்தா அது ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியல. ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் அண்ட் வி கேன் நாட் பிளேஸ் திஸ் இன் ஆல்கலி மெட்டல்ஸ். பாத்தீங்கன்னா இதுக்கும் சிமிலாரிட்டி இல்லை, கொஞ்சம் வேறுபடுது. அடுத்ததா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆல்கலி மெட்டல்ஸ் இல்லைன்னா சரி நம்ம ஹாலஜன்ஸ் கூட குரூப் பண்ணிடலாம். இது குரூப் 17. ஸோ ஹாலஜன்ஸ் கூட குரூப் பண்ணிடலாம். இதுக்கும் ஹாலஜன்ஸ்க்கும் ஹைட்ரஜனுக்கும் என்ன சிமிலர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜன் ஃபார்ம்ஸ் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் Cl2 இருக்கு, F2 Cl2 டயட்டாமிக் மாலிகுல், F2 Br2. ஸோ வாட் இஸ் திஸ் டயட்டாமிக்? ஸோ அதே மாதிரி H2வும் டயட்டாமிக் ஃபார்ம் பண்ணுது. H2 ஆல்சோ ஃபார்ம்ஸ் டயட்டாமிக். ஓகேவா? இங்க நமக்கு Na2 அப்புறமா K2 அப்படின்றதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகாது. இது மாதிரிலாம் நமக்கு ஃபார்ம் ஆகாது. சரியா? அதனால இப்ப என்ன சொல்றாங்க, ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா இது ஹாலஜன்ஸ் மாதிரி குளோரின் புரோமின் டயட்டாமிக்கா இருக்கு. அதனால நம்ம ஹைட்ரஜனை தூக்கி ஹாலஜன் குரூப்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு சிமிலாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹாலஜன்ஸ்க்கு உண்டான சிமிலாரிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, லைக் Cl மைனஸ் நமக்கு ஒரு ஆனியான் ஃபார்ம் ஆகுது, Cl மைனஸ் F மைனஸ் Br மைனஸ் மாதிரி ஹைட்ரைட் அயான். ஸோ Br மைனஸ் மாதிரி ஒரு H மைனஸும் நமக்கு ஃபார்ம் ஆகுது. லைக் திஸ் H மைனஸ், இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஹைட்ரைட் அயான். ஸோ பாத்தீங்கன்னா இதுக்கும் சிமிலர் இருக்கு. இதை தூக்கி நம்ம ஹாலஜன்ஸ்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் சிமிலாரிட்டிஸ். இப்போ இந்த ஹாலஜன்ஸுக்கும் ஹைட்ரஜனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, ஹாலஜன்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஹைலி ரியாக்டிவ். அப்ப பாத்தீங்கன்னா ஹாலஜன்ஸ் ஹைலி ரியாக்டிவ். ஓகே, ஆனா ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஹைலி ரியாக்டிவ். ஓகே, ஹைட்ரஜன் இஸ் நாட் ஹைலி ரியாக்டிவ். அப்ப என்ன சொல்றாங்க, இதனால நம்ம இது தூக்கி ஹாலஜன்ஸ்ல வைக்க முடியாது. அப்ப ஆல்கலி மெட்டல்ஸ்லயும் கொஞ்சம் சிமிலர் ரெசிம்பிளன்ஸ் பண்ணுது, ஹாலஜன்ஸ்லயும் ரெசிம்பிளன்ஸ் பண்ணுது. ஆனா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸும் காமிக்குது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இதுக்கு எது கூடயும் சேர்த்த வேண்டாம். we will give a unique position. யூனிக் பொசிஷன்னா இந்த தனியா ஒரு பொசிஷனை கொடுத்துடலாம். So because due to hydrogen has given a unique position. பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா தெரியும், அது எது கூடயும் சேராம நடுவுல இல்லைன்னா இந்த ஆல்கலி மெட்டல்ஸ் பக்கமா நிறைய ரிசம்பிளன்ஸ் ஆல்கலி மெட்டல்ஸ் இருக்கிறதுனால ஆல்கலி மெட்டல்ஸ் பக்கமா வச்சிருப்பாங்க. பட் ஹைட்ரஜன் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆல்கலி மெட்டல் ஃபேமிலி. ஸோ யூனிக் பொசிஷன் கொடுக்குறாங்க பிகாஸ் டியூ டு ஸ்மால் சைஸ் அண்ட் யூனிக் ப்ராப்பர்ட்டி. யூனிக்னா இந்த தனித்தன்மையோட விளங்குறது. யூனிக் ப்ராப்பர்ட்டி, hydrogen is placed separately in the periodic table. ஓகேவா?
Clear. Next we go to the next topic. Next topic நம்ம என்ன பார்க்கலாம்னா what are the isotopes of hydrogen? So what are the isotopes? Isotopes of hydrogen. Hydrogen has three isotopes, namely என்னதுன்னு பாத்தீங்கன்னா protium, deuterium and tritium. ஓகே, இதெல்லாம் வந்து மூணு ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன். இது நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா ஹைட்ரஜன் H which has atomic number 1 and mass number 1 1.008 கூட நம்ம போட்டுக்கலாம். 1 is also okay. நெக்ஸ்ட் டியூட்ரியமோட அட்டாமிக் நம்பர் 1 தான், பட் மாஸ் நம்பர் நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா 2.014 ஆர் சிம்பிளி 2 மட்டும் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரிட்டியமோட அட்டாமிக் நம்பர் 1 தான், பட் மாஸ் நம்பர் இஸ் 3.016. கிளியரா? நம்ம இது 1 2 3 கூட எழுதிக்கலாம். ஹைட்ரஜன் இஸ் ஹேவிங் atomic number 1, mass number 1, deuterium is having atomic number 1, mass number 2, tritium is having atomic number 1, mass number 3. இந்த மாதிரியும் நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இதை எழுதிட்ட அப்புறம் what is the number of protons, neutrons and electrons? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ இங்க நம்ம protons பார்த்தோம்னா எத்தனை பாத்தீங்கன்னா, so protons is 1 proton, அதே மாதிரி electronum 1 தான். And what is neutron? Neutron na என்னது? Mass number minus the number of proton. Right? அப்ப mass number இங்க 1 minus 1 will be 0. Okay. Here number of protons எவ்வளோ? 1. Number of electron எவ்வளோ? So this is proton. Number of protons is 1. Number of electron is also 1. And what is number of neutron? Mass number இங்க 2 minus 1. ஓகே, புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து ஹாஃப் டெசிமல் எல்லாம் வராது. நம்ம மாஸ் நம்பர் -1 போடும்போது நமக்கு என்ன வரும்? 2 minus 1 is 1. கிளியர்? நெக்ஸ்ட் here proton is 1, electron is 1 and number of neutrons என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 minus 1 which is equal to 2. கிளியரா? சோ இதுல மூணுத்துக்கும் உள்ள முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னா புரோட்டான் நியூட்ரான்ஸ் தான் மூணுத்துக்கும் உள்ள முக்கியமான டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் abundance என்னது? எது நமக்கு நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, so let us take this as first point, this is first point, this is second point, இது third point. This is 99.985%. அப்பனா நமக்கு protium, that is hydrogen, இதுதான் நிறைய எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ டியூட்ரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it is 0.015%. கிளியர்? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is very less, very less, very less, அதாவது negligible quantity. So this exists as a radioactive isotope. Radioactive isotope. Clear? Then this deuterium we call it as an heavy hydrogen. சரியா? இப்போ இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் H2 நமக்கு ஃபார்ம் ஆகலாம். நெக்ஸ்ட் டியூட்ரியம் பாத்தீங்கன்னா இட் கேன் ஃபார்ம்ஸ் H and D. பாத்தீங்கன்னா இது ஒரு H, இது ஒரு H எடுத்துக்கிட்டோம்னா HD அப்படின்ற ஒரு மாலிகுல் நமக்கு ஃபார்ம் ஆகலாம். ஹியர் HT அப்படின்ற ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகலாம். அதர்வைஸ் இட் ஃபார்ம்ஸ் T2. எங்க நமக்கு H2 மாதிரி இங்க T2 வரும் ஃபார்ம் ஆகலாம். அதர்வைஸ் இட் ஃபார்ம்ஸ் DT. டியூட்ரியம் அண்ட் ட்ரிட்டியம், இது ரெண்டும், டியூட்ரியம் ஒரு ஆட்டம், ட்ரிட்டியம் ஒரு ஆட்டம், ரெண்டுமே சேர்ந்து ஒரு மாலிகுலாவும் நமக்கு ஃபார்ம் ஆகுது. So this is the difference between the three isotopes, protium, deuterium and tritium. கிளியரா? இது எல்லாமே அட்டாமிக் ஹைட்ரஜன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஹைட்ரஜன்ல இன்னொரு கிளாசிபிகேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் என்னன்னு பார்த்தோம்னா ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ரஜன். What is another classification is classification of hydrogen. Hydrogen molecule கூட சொல்லிக்கலாம். ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have two types of ortho and para hydrogen. So இதை நம்ம எப்படி பண்ணுவோம்னா atomic hydrogen has spin, nuclear spin இருக்கும்.
ஸோ இன் கேஸ் ஆஃப் மாலிகுலர் ஹைட்ரஜன் என்னது? 2 ஹைட்ரஜன் ஃபார்ம் பண்ணுது. மாலிகுலர் ஹைட்ரஜன். த ஸ்பின் வேரிஸ். ஸ்பின் வந்து நமக்கு மாறுபடும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த ஸ்பின், we classify it as an orthohydrogen and parahydrogen. Clear? ஸோ இதுல நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல். ஸோ இதுல பார்த்தோம்னா, இப்போ இந்த ஸ்பின் ரெண்டுமே என்னது? அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. இந்த ஸ்பின் அண்ட் த ஸ்பின் இது ரெண்டுமே அப்வர்ட் டைரக்ஷன்ல இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்த்தோ ஹைட்ரஜன் சொல்லுவோம். அப்போ பேரா ஹைட்ரஜன் என்னவா இருக்கும்? ஸோ ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல், இன்னொரு ஹைட்ரஜன் மாலிகுல். இதுல பார்த்தோம்னா ஸ்பின் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு, ஒன்னு வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் பேரா ஹைட்ரஜன் நியூக்ளியர் ஸ்பின். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவோம். அப்வர்ட் டைரக்ஷன் நீங்க உங்களுக்கு டயக்ராம்ல இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ரஜன். இப்போ இதுல இன்னும் வேற என்ன டிஃபரன்ஸ் இன்னும் ரொம்ப பார்க்கலாம் அப்படின்னா, அட் ரூம் டெம்பரேச்சர் எது மெஜாரிட்டியா எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அட் ரூம் டெம்பரேச்சர் 75%. ரூம் டெம்பரேச்சர் பார்த்தோம்னா 75% வந்து ஆர்த்தோ ஹைட்ரஜன் எக்ஸிஸ்ட் ஆகும். இது வந்து என்னது? 25% தான் இது எக்ஸிஸ்ட் ஆகும். கிளியரா? நெக்ஸ்ட், இட் இஸ் வெரி ஸ்டேபிள். இது ஆர்த்தோ ஹைட்ரஜன் இஸ் வெரி ஸ்டேபிள், பட் திஸ் இஸ் லெஸ் ஸ்டேபிள். கிளியர்? நெக்ஸ்ட், கன்வர்ஷன் ஆஃப் ஆர்த்தோ ஹைட்ரஜன். ஆர்த்தோ ஹைட்ரஜன்ல இருந்து பேரா ஹைட்ரஜன் கன்வெர்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இஸ் ஸ்லோ ப்ராசஸ். மெதுவா தான் நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனா இன்கேஸ் நம்ம ஏதாவது வெரி எக்ஸ்டர்னல் ரியேஜன்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணினோம்னா, தட் இஸ் வென் டெம்பரேச்சர் இஸ் லோவர்ட். இப்போ எப்படிலாம் சீக்கிரமா கன்வெர்ட் பண்ணலாம்? டெம்பரேச்சர் வந்து லோவரா இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பேரா ஹைட்ரஜன் சீக்கிரமா ஆர்த்தோ ஹைட்ரஜனா கன்வெர்ட் ஆயிடும். அப்போ கொஞ்சம் நிறைய பேரா ஹைட்ரஜன் இருந்தது, நமக்கு ஆர்த்தோ தான் வேணும் அப்படின்னா டெம்பரேச்சர் லோ பண்ணனா என்ன ஆகும்? பேரா ஹைட்ரஜன் ஆர்த்தோவா கன்வெர்ட் ஆயிடும். கிளியரா? வெளியே போட்டுக்கலாம். ஸோ என்னென்ன பேரா ஹைட்ரஜன் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஆர்த்தோ ஃபார்ம் வென் த டெம்பரேச்சர் இஸ் லோயர். அதுக்கப்புறம் இதுக்கு வேற என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளாட்டினம் ஆர் அயான் கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணணும்னா பேரால இருந்து ஆர்த்தோவா கன்வெர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாசிங் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ். தட் மீன்ஸ் வாட்? பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட். இந்த மாதிரி நம்ம அட் அ சர்டன் கண்டிஷன்ஸ் நம்மளால பேரா ஹைட்ரஜன்ல இருந்து ஆர்த்தோ ஹைட்ரஜனா கன்வெர்ட் பண்ண முடியும். ஏன்னா ஆர்த்தோ தான் அபண்டன்ட், நிறைய இருக்கக்கூடியது. அப்புறம் நெக்ஸ்ட், ஹீட்டிங் அபவ் 800 டிகிரி செல்சியஸ். ஒரு 800 டிகிரி செல்சியஸ் கூட ஹீட் பண்ணிட்டு அண்ட் மிக்சிங் வித் பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்லாம் நம்ம கெமிக்கல் பாண்டிங்ல பார்த்துருப்போம். பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, O2, NO, NO2 இந்த மாதிரி பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது? இதெல்லாம் பேரா ஹைட்ரஜன் ஆர்த்தோ ஹைட்ரஜனா நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஓகே. ஸோ இங்க இருக்கிறதெல்லாம் என்னென்னலாம் யூஸ் பண்ணினா பேரால இருந்து ஆர்த்தோ கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது, லாஸ்டா பை யூசிங் நாசன்ட், அதாவது அட்டாமிக் ஹைட்ரஜன். ஓகே, தட் இஸ் அட்டாமிக் ஹைட்ரஜன். ஸோ இந்த கேட்டலிஸ்ட், இந்த கண்டிஷன்லாம் நம்ம ஃபாலோ பண்ணனோம்னா வாட் ஹேப்பன்ஸ்? பேரா ஹைட்ரஜன் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஆர்த்தோ ஹைட்ரஜன். கிளியரா? லாஸ்டா என்ன பார்த்தோம்னா, they will be having similar chemical properties.
ஓகே, இதுக்கு வந்து சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். ரெண்டுக்குமே ஒரே விதமான ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். பட் they have slightly differ in physical properties. ஓகேவா? That may be என்னது boiling point, slight difference தான் இருக்கும். Boiling point and melting point, they may slightly differ in the physical properties. Clear? Next, preparation of hydrogen, laboratory method of preparation of hydrogen நம்ம பார்க்கிறோம். Laboratory method. So இது வந்து ரெண்டு விதமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன் இஸ் ஃப்ரம் ஆசிட் அண்ட் ஒன் இஸ் ஃப்ரம் ஆல்கலி. ஸோ இப்போ ஆசிட்னா என்னது? யூசிங் டைல்யூட் HCl, தட் இஸ் மெட்டல் ஜிங்க் வித் டைல்யூட் HCl நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Zn மட்டும் இங்கே வந்துடும். தட் இஸ் ZnCl2 plus H2 gas will be evolved. நமக்கு தேவை ஹைட்ரஜன் தானே. So in the hydrogen gas, நம்ம using dilute HCl or something, using this dilute acid நம்ம இதை prepare பண்ண முடியும். So this is one method of preparation. அதுக்கப்புறம் while using alkali. So alkali என்னன்னு பார்த்தீங்கன்னா same zinc with NaOH. Okay, so this is இது பார்த்தீங்கன்னா acid, இது வந்து NaOH. This is an alkali. நமக்கு இங்க என்ன கிடைக்கும்னா sodium zincate கிடைக்கும். Na2ZnO2. Sodium zincate plus here same hydrogen gas will be evolved. நமக்கு தேவை இந்த hydrogen gas தான். Clear? This is laboratory method of preparation. இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? Large scale நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது லேப்ல இது எப்படி ப்ரிப்பேர் பண்றது மட்டும் தான் இது. So what is this அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is sodium Na2ZnO2 is sodium zincate. Clear? Next one is electrolysis. Okay, preparation of hydrogenல electrolysisல நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். எலக்ட்ரோலைசிஸ்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணணும்? எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் அசிடிஃபைடு வாட்டர். ஓகேவா? அசிடிஃபைடு வாட்டர். ஸோ நம்ம எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட்னாலே நமக்கு என்ன தெரியும்? ஒரு எலக்ட்ரோலைட் பாத் எடுப்போம். இங்கே திஸ் இஸ் அசிடிஃபைடு வாட்டர். வாட் இஸ் அசிடிஃபைடு வாட்டர்னா வாட்டர் மிக்ஸ்டு வித் ட்ரேசஸ் ஆஃப் ஆசிட் ஆர் பேஸ். திஸ் இஸ் அசிடிஃபைடு வாட்டர். அப்புறம் இங்கே என்ன இருக்கும்? ஆனோட் இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? கேத்தோட் இருக்கும். தென் எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ். இங்கே ஆனோட் இருக்கும், இங்கே கேத்தோட் இருக்கும். நம்ம என்ன பண்றோம்? when we are passing எலக்ட்ரிக் கரண்ட், வாட் ஹேப்பன்ஸ்? ஆனோட்லையும் கேத்தோட்லையும் செட்டில் ஆகும். இதுதான் எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட். இதில் நமக்கு என்ன தெரிய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹியர் இந்த அசிடிஃபைடு வாட்டர் பை எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட்ல ஆனோட் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஆனோட் அண்ட் கேத்தோட், தட் இஸ் எலக்ட்ரோட்ஸ் நம்ம இதில் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா த எலக்ட்ரோட்ஸ் யூஸ்ட் platinum electrodes இங்க நம்ம யூஸ் பண்றோம். தென் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். இங்க நமக்கு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் என்ன? எலக்ட்ரோலைட்டிக், அதாவது இங்க இருக்கிறது எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் acidified water. Okay, what is acidified water? Water mixed with dilute acid. Okay, acidified water or acidified water, that is acidified, or when we can use base, the water mixed with HCl or a base NaOH, அந்த மாதிரி ஒரு பேஸ்ல மிக்ஸ் பண்ணி நம்ம போடுறோம். So what happens அப்படின்னு பார்த்தீங்கன்னா at anode oxygen gas will be liberated at anode, and at cathodeல என்ன லிபரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன் கேஸ் will be liberated. கிளியர்? ஸோ நமக்கு இங்க ரெண்டு இருக்கு, ஆனோட் அண்ட் கேத்தோட் இருக்கு. நம்ம ஆன் பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும்போது ஆன் பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட் என்னாகும்? அட் ஆனோட் ஆக்சிஜன் கேஸ் will be liberated, cathode hydrogen gas will be liberated. So what is the overall reaction?
overall reaction is, that is 2H2O. H2O என்னது water. So நம்ம என்ன பண்றோம், electrolysis பண்றோம். இங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம், traces of acid or base. ஓகே, நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் வில் பி லிபரேட்டட், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் கேஸ் வில் பி லிபரேட்டட், பிரேக்கப் ஆயிடும். ஸோ நம்ம இதை பார்த்தோம்னா பேலன்ஸ் பண்ணினோம்னா, சி திஸ் இஸ் லிக்விட், வாட்டர் இஸ் அ லிக்விட், இங்க ஹைட்ரஜன் இஸ் கேஸ், அதே மாதிரி ஆக்சிஜன் இஸ் அ கேஸ். இப்போ வந்து 2H2, இங்க 2H2, இங்க O2. கிளியர்? ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர், அசிடிஃபைட் வாட்டர். இப்போ நெக்ஸ்ட் எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப், இப்போ என்ன பண்ண போறோம், பேரியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதுவே எலக்ட்ரோலைசிஸ் தான். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஒன், எலக்ட்ரோலைசிஸ். சேம் தான், எலக்ட்ரோலைசிஸ்ல தான் இதை நம்ம பார்க்குறோம். எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் பேரியம் ஹைட்ராக்சைடு. இதை ஏன் நம்ம யூஸ் பண்றோம், வை அப்படின்னு கேட்டோம்னா, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நமக்கு 99%, 99.95% ஆஃப் பியூர், அதாவது கிரேட்டர் தென் 99.95, கிரேட்டர் தென் 99% ஆஃப் பியூர் ஹைட்ரஜன், பியூர் ஹைட்ரஜன் கிடைக்கிறதுக்காக நம்ம எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் பேரியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சேம் தான், அதே மாதிரி எலக்ட்ரோட்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம், எலக்ட்ரோட்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கல் எலக்ட்ரோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் அதே மாதிரி ஆனோட்ல என்ன கேஸ் லிபரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் ஆனோட் ஆக்சிஜன் கேஸ் வில் பி லிபரேட்டட். அதுக்கப்புறம் அட் கேத்தோட், கேத்தோட்ல என்ன கேஸ், நமக்கு தேவையான ஹைட்ரஜன் கேஸ் வில் பி லிபரேட்டட். கிளியரா? So this is electrolysis of barium hydroxide. இதுக்கு ஓவரால் ரியாக்ஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பேரியம் ஹைட்ராக்சைடு நமக்கு இங்க என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Ba2 plus 2OH minus. கிளியர்? இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகும். அதுக்கப்புறம் வாட்டர் இருக்குல்ல, நமக்கு பேரியம் ஹைட்ராக்சைடு, ஆக்வஸ் பேரியம் ஹைட்ராக்சைடு, பேரியம் ஹைட்ராக்சைடு கூட வாட்டர் மிக்ஸ் ஆயிருக்கு. அது நமக்கு என்னவாகும் பார்த்தீங்கன்னா H plus OH minus ஸ்பிளிட் ஆகும். கிளியர்? ஸோ ஓவராலா இது என்ன பண்ணும், திஸ் H plus will accept electron, நமக்கு என்ன பண்ணும், H2 கேஸா நமக்கு எங்க போகும், this is liberated at cathode. ஓகேவா? நெக்ஸ்ட் அட் ஆனோட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, OH minus, OH minus இங்க என்ன பண்ணும், எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டு, that is electron will be removed. நமக்கு என்ன கேஸ் லிபரேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, O2 கேஸ் will be liberated plus H2. okay, this is taking place at எங்கது, anode. ஸோ நமக்கு முக்கியமா நோட் பண்றது என்னது, ஹைட்ரஜன் இஸ் லிபரேட்டட் அட் த கேத்தோட். அதுதான் நம்ம நோட் பண்ணணும். கிளியரா? ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில் பி கெட்டிங், நமக்கு H2 வந்துக்குல, வில் பி கெட்டிங் 4 ஹைட்ரஜன், இங்கே நமக்கு 4 எலக்ட்ரான் வாங்கிக்கும். ஸோ யூ வில் பி கெட்டிங் 2 ஹைட்ரஜன். கிளியர்? ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே என்ன இருக்கும், 2H2O. ஸோ இங்கேயும் நமக்கு லிபரேட் பண்ற எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான் வில் பி லிபரேட்டட். இப்படிதான் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இது நம்ம போட்டாலும் பரவாயில்ல, போடலைனாலும் பரவாயில்ல, நமக்கு முக்கியமா தெரிய வேண்டிய என்னதுன்னா, பேரியம் ஹைட்ராக்சைடு 99.9% ஆஃப் பியூர் ஹைட்ரஜன் கிடைக்குது. இட் இஸ் லிபரேட்டட் அட் கேத்தோட். ஸோ இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சதுன்னா நமக்கு போறோம். கிளியரா? ஸோ அப்பதான் நமக்கு இது OH மைனஸ் balance பண்ணி எழுதியாச்சு. So in this electrolysis of BaOH, what happens? Hydrogen gas is liberated and we are getting 99.9% of pure hydrogen. Clear? அடுத்ததா இது எலக்ட்ரோலைசிஸ்ல இன்னொரு எலக்ட்ரோலைசிஸ் இருக்கு, எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் brine solution. ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம அது பார்க்கலாம். ஓகே, இது நம்ம கிளாஸ் 10லயே நம்ம படிச்சிருப்போம். that is what, NaCl solution, sodium chloride solution. கிளியரா? சோ இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா,
வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ NaCl நம்ம டிசோசியேட் பண்றோம். ஸோ அட் ஆனோட்ல என்ன கேஸ் லிபரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க Cl2 குளோரின் கேஸ் வில் பி லிபரேட்டட். அதே மாதிரி அட் கேத்தோட்ல as usual என்ன கேஸ், ஹைட்ரஜன் கேஸ் வில் பி லிபரேட்டட். ஓகே, ஸோ ஓவரால் ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, NaCl தான் நம்ம என்ன சொல்லுவோம், பிரைன் சொல்யூஷன். அப்புறம் தட் இஸ் aqueous NaCl H2O கூட நமக்கு இதாகும் போது திஸ் இஸ் லிக்விட். நமக்கு என்ன கிடைக்கும், Cl2 கேஸ் பிளஸ் H2 கேஸ் பிளஸ் NaOH. ஓகே, so this is a gas and this is a gas and here இது எங்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆனோடுக்கு போகும். இது எங்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கேத்தோடுக்கு போகும். ஸோ இது எல்லாமே என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட். ஸோ இந்த எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட்ல தான் நம்ம வாட் வி ஆர் ப்ரிப்பேரிங் ஹைட்ரஜன் கேஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். So in this electrodes we can use a graphite electrodes. Electrodes வந்து என்னன்னு பார்த்தோம்னா graphite electrodes நம்ம யூஸ் பண்றோம். கிளியரா? ஸோ எலக்ட்ரோலைசஸ்ல நம்ம 3 பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து அசிடிஃபைடு வாட்டர், இன்னொன்னு வந்து பேரியம் ஹைட்ராக்சைடு பண்ணி எலக்ட்ரோலைசிஸ் பண்றது, அடுத்தது பிரின் சொல்யூஷன் யூசி நம்ம எலக்ட்ரோலைசிஸ் பண்றோம். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் யூசிங், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹைட்ரோகார்பன் ஆர் கோக். ஸோ வி ஆர் நெக்ஸ்ட் யூசிங் ஹைட்ரோகார்பன். ஸோ ஹைட்ரோகார்பனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ஆர் கோக், வாட் வி ஆர் ப்ரிப்பேரிங் ஹைட்ரஜன் கேஸை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். தட் இஸ் ஹைட்ரோகார்பன் என்னது, இங்க CH4. CH4 இஸ் அ கேஸ். நம்ம இதை என்ன சொல்லுவோம், மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். மீத்தேன் கூட நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அட் 1270 கெல்வின் டெம்பரேச்சர், இவ்வளோ டெம்பரேச்சர் நமக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் இட் இஸ் யூஸ் நிக்கல் வந்து நம்ம கேட்டலிஸ்டா யூஸ் பண்றோம். நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா CO இஸ் கார்பன் மோனாக்சைடு பிளஸ் H2. ஓகேவா? நமக்கு இங்க 4 பிளஸ் 6 H2 இருக்கு, இங்க 2 தான் இருக்கு, அப்ப இங்க 3 போட்டுக்கலாம். கார்பன் ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் 1 இருக்கு. கிளியர்? இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு. திஸ் இஸ் த ஹைட்ரஜன் கேஸ் வி நீடட். கிளியர்? ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா we call it as water gas. We call it as water gas. Okay, what is a water gas? This is very important. வாட்டர் கேஸ்னா என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா CO பிளஸ் H2 தான் நம்ம என்ன சொல்லுவோம், வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். The other name for this water gas is synthetic gas or syngas அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? So the other name for water gas is syngas. Next preparation of syngas, அதுலயே நமக்கு என்ன வரும், H2 வரும். Preparation of SYN syngas அப்படின்னா என்னன்னா synthetic gas. That is synthesis of, நமக்கு இது வச்சு நம்ம நிறைய சிந்தசிஸ் பண்ணுவோம், அதனால நம்ம இதை சின்கேஸ் சொல்றோம். சிந்தசிஸ் கேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இதை யூஸ் பண்ணி, இதுதான் மெயின் ப்ராடக்டா நம்ம யூஸ் பண்ணி நிறைய கேசஸ் நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். நிறைய வேற இது நமக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனால தான் அந்த நம்ம என்ன சின்கேஸ் அப்படின்னு சொல்றோம். கிளியர்? ஸோ திஸ் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சின்கேஸ். இந்த சின்கேஸ் எங்கெங்க இருந்தெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா சீவேஜ், இப்பெல்லாம் நமக்கு சீவேஜ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றோம். அதுக்கப்புறம் சாடஸ்ட், ஸ்கிராப் வுட், நியூஸ் பேப்பர்ஸ் எக்ஸெட்ரா, இதுல இருந்து நம்ம இந்த சின்கேஸ் ப்ரிப்பேர் பண்றோம். இதுவே நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் சின்கேஸ் ஃப்ரம் கோல் அப்படின்னு எடுத்தா நம்ம இதை என்ன சொல்லுவோம், கோல் கேசிஃபிகேஷன்.
பாருங்க இது எல்லாமே ஒண்ணுதான், குழம்பிக்க கூடாது. இப்போ வந்து இதே சின்கேஸை நம்ம கோல்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றோம். கோல்னா என்னது? கோக். ஸோ கார்பன் பிளஸ் இங்க நம்ம என்ன பார்த்தோம்? ஹைட்ரோ கார்பன் போட்டோம்ல அதே, ஆனா இங்க கார்பன் போட போறோம். கார்பன் பிளஸ் வாட்டர் கிவ்ஸ் CO பிளஸ் H2. ரைட், இதுக்கு கேஸ், இது கேஸ். திஸ் இஸ் லிக்விட். ஓகே, நம்ம கேஸ் எடுத்துக்கலாம். இதுவும் நம்ம சாலிடா இருக்கிறதுனால நம்ம ஸ்டீம் பாஸ் பண்றோம். ஸோ இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல் கேசிஃபிகேஷன். அகைன் திஸ் இஸ் 1270 கெல்வின். இதுவும் என்னது? ப்ரிப்பரேஷன் ஆஃப் என்னது? சின்கேஸ் ஆர் வாட்டர் கேஸ், சிந்தட்டிக் கேஸ். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் இதுலயே நம்ம ப்ரிப்பரேஷன், இதோட இன்னும் நம்ம ஹை ஈல்டு எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு லாஸ்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கு. அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன். பாருங்க எல்லாத்துலயும் ஹைட்ரஜன் தான் ப்ரிப்பேர் பண்றோம். The next one is water gas shift reaction. ஓகே, வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த சின்கேஸ் நிறைய தடவை நீட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்ற வேர்டு நமக்கு தெரியணும். சின்கேஸ் ஆர் வாட்டர் கேஸ் நமக்கு எல்லாம் சொல்றோம். ஏன் இது அப்படி சொல்றோம்னா this is used as a starting product for preparing many products. This is used as a starting reactant for preparing many products. So இப்போ வாட்டர் கேஸ்ல வந்து shift, what is water gas shift reaction அப்படின்னா நம்ம to increase the yield of H2 நம்ம இந்த ரியாக்ஷனை இது பண்ண போறோம். that is carbon monoxide plus H2O. okay, so at 673 Kelvin catalyst நம்ம யூஸ் பண்ண போறோம். we'll be getting carbon dioxide plus H2. நமக்கு தேவையான ஹைட்ரஜன் இதுல நம்ம கிடைச்சாச்சு. this is a gas and this is a gas. clear? this is carbon dioxide plus H2. so இங்க நம்ம என்ன catalyst யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா we are using the catalyst iron chromate. that is FeCrO4 thrice. இதை நம்ம என்ன சொல்றோம்? அயன் குரோமேட். ஓகேவா? சோ இந்த வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். அப்படின்னா என்னது? வாட்டர் கேஸ் H2O கூட இந்த CO நமக்கு சேரும் போது நமக்கு என்ன கிடைக்குது? கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் கிடைக்குது, ஹைட்ரஜன் கிடைக்குது. this hydrogen is being needed hydrogen. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா see this carbon dioxide is removed. இதை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். removed. so this carbon dioxide is removed by using potassium carbonate. இந்த carbon dioxide வந்து potassium carbonate கூட போடும்போது அது அப்சர்வ் பண்ணிக்கும். removed by potassium carbonate. ஓகே, சோ இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும்? நம்ம பொட்டாசியம் கார்பனேட் கூட சேரும் போது இந்த பொட்டாசியம் கார்பனேட் will absorb this carbon dioxide. see here கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இங்க ஃபார்ம் ஆனது இருக்கு. அது கூட நம்ம என்ன போடுறோம்? பொட்டாசியம் கார்பனேட் போடுறோம். so what happens? the moisture இருக்கிறதுனால it forms 2KHCO3. so நம்ம பேலன்ஸ் பண்ணா இங்க ஒரு கார்பன், ரெண்டு கார்பன், இங்கேயும் ரெண்டு கார்பன். ஆக்சிஜன் என்ன இருக்கு பாருங்க? 3 6 இருக்கு. இங்க 3 4 5 6 இருக்கு. clear? so these are the ways for the preparation of என்னது? ஹைட்ரஜன். clear? நம்ம என்னென்ன முதல்ல பார்த்திருக்கோம்? எலக்ட்ரோலைசிஸ் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் சின்கேஸ், ஹைட்ரோகார்பன் ஆர் கோப்ல வந்து வாட்டர் கேஸ் பார்த்திருக்கோம். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சிந்தட்டிக் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதை வச்சு நம்ம நிறைய காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதனால அதே மாதிரி இன்னொரு ரியாக்ஷன் எது? கோல் கேசிபிகேஷன். அப்படின்னா என்னது? இங்க கோக் ஆர் கோல் நம்ம இது யூஸ் பண்றோம். ஹியர் we are using coke. அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? நம்ம we are telling it as coal gasification reaction. அதுவே வந்து வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் அப்படின்னா இது வந்து என்னது? வாட்டர் கேஸும் கார்பன் மோனாக்சைடு வித் சின்கேஸ். ஓகே, சோ இது கார்பன் மோனாக்சைடு அப்புறம் இந்த சின்கேஸ் எல்லாத்தையும் இது வந்து ஒரு மிக்சர். இதை நம்ம வித் கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா
we are getting carbon dioxide and water. So this carbon dioxide is removed by potassium carbonate absorb பண்ணிக்கும். This will be absorbed. Hydrogen gas will be removed. Clear? So these are the preparation of what? Hydrogen. Next. So இதே மாதிரி preparation of deuterium. நம்ம ஹைட்ரஜன் முடிச்சுட்டு நம்ம என்ன பார்க்கலாம்? Deuterium. Deuterium is what? Heavy water. So in the preparation of deuterium, same thing. Electrolysis. நம்ம first பார்த்தோம்ல, இங்க H2O போட்டு electrolysis பண்ணோம்ல, அதே மாதிரி heavy water போட்டு electrolyze பண்றோம். இந்த D2O இருந்ததுன்னா நம்ம என்ன கப்பன்னு சொல்றோம்? This is a heavy water. So electrolyze பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? 2D2 plus O2. Again these two are என்னது? Gases. So here electrolysis பண்ணும்போது this will be settled at cathode and this will be settled at anode. Clear? Next, tritium. இதோட isotop tritium. Tritium என்ற isotop இருக்குதா? Deuterium நா என்னது? Atomic number 1, mass number 2. Tritium க்கு atomic number 1, mass number 3. So இதுல நம்ம எப்படி prepare பண்றோம்னா, that is lithium. When lithium is bombarded with slow neutrons, slow moving neutrons கூட நம்ம bombard பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? So இந்த nuclear fission reactionல இந்த lithium break ஆகி we are getting tritium. Clear? This is a nuclear fission reaction. Nuclear fission. So what is happening here அப்படின்னு பார்த்தோம்னா, lithium by bombarding னா என்னது? மோத வைக்கிறது. Bombarding lithium with slow neutrons. So what is this? N போட்டு 0 போட்டா அது என்னது? Neutrons. Li போட்டா நம்ம என்னது? Lithium. So this is what reaction in nuclear fission. இத நம்ம எதுல carry out பண்றோம்னா nuclear reactorல carry out பண்றோம். And this reaction is said to be nuclear fission reaction. Clear? So these are the preparation of என்னது? Hydrogen. அதுக்கப்புறம் deuterium and tritium. So நமக்கு tritium தெரியும். It is a isotope, radioactive element. நம்மளால இது ட்ரேசஸ்ல தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஹைட்ரஜன் மாதிரி நிறைய ப்ரிப்பேர் பண்ண முடியாது. So next going through the physical properties. Physical properties of hydrogen. Physical properties of hydrogen. So இதுல என்ன important அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும் this is colorless, odorless, tasteless and combustible gas. இது colorless. கலர் இருக்காது. ஸ்மெல். ஆர்டர்னா என்னது? எந்த விதமான ஸ்மெல்லும் இருக்காது. எந்த விதமான வாசனையும் இருக்காது. கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ். டேஸ்ட்லெஸ் கேஸ். ஓகே. And it is combustible gas. Combustible னா என்னது? ஈஸியா burn ஆகக்கூடியது. ஓகே, combustible gas. Combustible. Okay, it easily burns, easily reacts. Next பார்த்தோம்னா, this is lighter than air. Lighter than air. அப்போ நமக்கு air is a mixture of various gases இல்ல. இப்போ air இருந்ததுன்னா என்னது? ஒரு ப்ராசஸ் ஒரு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜன் எப்பயுமே வந்து மேல நமக்கு கலெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். It is lighter than air. அதுக்கப்புறம் it is insoluble in water. Insoluble in water. கிளியரா? ஸோ நமக்கு நம்ம ஹைட்ரஜன் கேஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை என்ன பண்ணுவோம்? டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இங்க போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வாட்டர் இருக்கும், இங்க நமக்கு மேல என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் கேஸ் நமக்கு இருக்கும். ஓகே.
So this water will be in the downward. அதுக்கப்புறம் நமக்கு இங்க என்ன இருக்கும், ஹைட்ரஜன் கேஸ் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர். வாட்டர்ல இது மிக்ஸ் ஆயிருக்காது, இட் இஸ் லைட்டர் தென் ஏர். நமக்கு இங்க ஹைட்ரஜன் கேஸ் மேல கலெக்ட் ஆயிருக்கும், வாட்டர் வந்து கீழே நமக்கு புஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நம்ம பார்க்க போறோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் பிரேக் ஆகணும், ரைட்? இது பிரேக் ஆகிதான் நமக்கு நியூ எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் வி கால் இட் அஸ் பாண்ட் டிஸ்அசோசியேஷன் என்தால்பி. இது ரெண்டுத்தையும் பிரேக் ஆகி நமக்கு அயனாவோ எலக்ட்ரானாவோ ஸ்பிளிட் ஆனாதான் நமக்கு என்ன கிடைக்கும், நியூ காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹேவிங் ஹை பாண்ட் டிஸ்அசோசியேஷன் எனர்ஜி. ஏன் ஹை சொல்றோம், இஸ் பிகாஸ் டியூ டு ஸ்மால் சைஸ். திஸ் இஸ் ஹேவிங் ஹை பாண்ட் டிஸ்அசோசியேஷன் என்தால்பி. அப்படின்னா என்ன அர்த்தம், இதை பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டம். கிளியர்? சோ இது எப்படியெல்லாம் நமக்கு பிரேக் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரஜன் என்ன ஆகும்னா ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு H+ இருக்கும். கிளியர்? சோ இந்த மாதிரி ஒன்னு இருக்கும். சோ திஸ் இஸ் வாட் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் டு ஃபார்ம் H+. இல்லைன்னா ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு H-, இது என்னது, ஹைட்ரைடு அப்படின்னு சொல்லுவோம். this H+ நம்ம என்ன சொல்லுவோம், புரோட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் we call it as ஹைட்ரஜன் அயான், கேட்டயான். இது வந்து என்ன சொல்லுவோம், H- ஆகவும் எக்ஸிஸ்ட் ஆகும். இது நம்ம என்ன சொல்லுவோம், ஹைட்ரைடு அயான். H- ஒரு எலக்ட்ரானை இது வந்து எடுத்துக்கவும் செய்யும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு எலக்ட்ரானை கொடுக்கவும் செய்யும், ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கவும் செய்யும், எலக்ட்ரானை ஷேர் பண்ணவும் செய்யும். ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த 3 மெத்தட்ல தான் என்ன பண்ணும், ஹைட்ரஜன் வந்து ரியாக்ட் ஆகும். கிளியர்? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ரியாக்ஷனா நம்ம பார்த்துட்டு வரலாம் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் இது நம்ம இப்போ என்ன பண்றோம், ரியாக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ரியாக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன். கிளியர்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வித் ஹாலோஜன். ஹாலோஜன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஃப்ளூரின் இருக்கு, குளோரின் இருக்கு, புரோமின் இருக்கு, அயோடின் இருக்கு. ஸோ இது கூட எல்லாம் ஹைட்ரஜன் நமக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் H2 இஸ் அ கேஸ். குளோரின் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா HCl, தட் இஸ் அ கேஸ். கிளியரா? ஸோ இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா, this hydrogen reacts with fluorine. எப்படி டார்க்ல இருந்தா கூட ரியாக்ட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் கூட லைட் தேவையில்ல, எனர்ஜியே இல்லைனாலும் இது என்ன ஆயிடும், ரியாக்ட் ஆகும். ஸோ வில் பி ஃபார்மிங் 2HF. பேலன்ஸ் பண்ணணும், இங்க 2 போடணும், இங்க Cl2. ஸோ திஸ் இஸ் எல்லாமே கேஸ். ஸோ இந்த கண்டிஷன், ஸோ ஈவன் இன் த டார்க் ஹைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் ஃப்ளூரின், பட் வித் அயோடின் ஹைட்ரஜன் ரியாக்ட் வித் அயோடின். அப்போ அயோடின் கூட ரியாக்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு கேட்டலிஸ்ட் போட்டாதான் நமக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். கிளியரா? ஸோ திஸ் இஸ் அ கேஸ் அண்ட் திஸ் இஸ் அ கேஸ். ஹைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் fluorine even in the dark, but with the iodine it needs a catalyst. Okay. Next one is second one, important one. This is Haber's process. Haber's process na enadhu, hydrogen react with oxygen, hydrogen react with nitrogen. So idla temperature mukkiyam, 673 Kelvin, 200 atmospheric pressure with a catalyst Fe. It forms enna appdin paathamna ammonia, NH3. So this is Haber's process. So halogen kuda paathutom, nitrogen kuda paathutom. Next enna paaka porom, hydrogen reacts with oxygen. O2 kuda react ஆகும்போது எப்படி react ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, see here H2 reacts with oxygen
to form நமக்கு தெரிஞ்சதுதான் H2O gas which is a liquid. H2O is a liquid. This is a gas and this is a gas. இதுல நம்ம இம்பார்ட்டண்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா delta H value will be negative. So what is this negative na என்னது large amount of heat will be evolved. That is exothermic reaction. Okay va with oxygen hydrogen oxygen கூட react ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது large amount of heat liberate ஆகுறதுனால this we call it as what reaction? Exothermic reaction. Clear? So here we can use a catalyst or temperature கொஞ்சம் கொடுத்தோம்னா it will be giving out the energy. Next பார்த்தோம்னா reaction with metals. So reaction with metals. இங்க வந்து ஆல்கலி மெட்டல்ஸ் கூட எப்படி ரியாக்ட் ஆகுது, ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் கூட எப்படி ரியாக்ட். ஆல்கலி மெட்டல்ஸ் என்னது சோடியம் பொட்டாசியம் அது கூட எல்லாம் இருக்குல்ல, சோடியம் பொட்டாசியம் அதெல்லாம். ஸோ ஹைட்ரோஜன் ரியாக்ட் வித் மெட்டல் தட் இஸ் சோடியம் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா NaH. ஸோ திஸ் இஸ் சோடியம் ஹைட்ரைட். இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல Na வந்து பிளஸ் ஹெச் என்னது மைனஸ். யூஸ்வலா ஹெச் எப்படி இருக்கும் பிளஸ்ல தானே இருக்கும். இங்க வாட்டர்ல எல்லாம் பார்த்தோம்னா ஹெச் பிளஸ் இருக்கும், OH மைனஸ் இருக்கும். ஆனா இந்த ஹைட்ரைட் மெட்டல் கூட மட்டும் ஹைட்ரோஜன் என்ன பண்ணிக்கும் அதோட இது அது என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆனையான ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஹைட்ரோஜன் இஸ் அ கேஸ். இங்க நமக்கு மெட்டல் நமக்கு ரியாக்ட் ஆகும்போது வாட் ஹேப்பன்ஸ், இட் ஃபார்ம்ஸ் சோடியம் ஹைட்ரைடு. இப்போ இதுவே ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ், ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் என்னது மெக்னீசியம் கால்சியம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் நம்ம பண்ணும்போது தட் இஸ் ஹைட்ரோஜன் ரியாக்ட் வித் கால்சியம். இது நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ரைடு கொடுக்கும். கிளியரா? ஸோ திஸ் இஸ் அ கால்சியம் ஹைட்ரைட். ஸோ நமக்கு இங்க என்னவா இருக்கும், Ca வந்து 2+ இருக்கும், ஹைட்ரோஜன் வந்து என்னவா இருக்கும் மைனஸா இருக்கும். So what is the name of this? This is calcium hydride. Okay. So நம்ம என்ன பார்த்துட்டோம், மெட்டல்ஸ் பார்த்துட்டோம், ஆல்கலி மெட்டல்ஸ் பார்த்துட்டோம், ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் கூட நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. அடுத்ததா next one, reaction with metal ions. Okay. Reaction with metal ions. முன்னாடி மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணோம், இப்போ ரியாக்ஷன் வித் மெட்டல் அயான்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன இருக்குன்னு பாருங்க. ஹைட்ரோஜன், ஹைட்ரோஜன் இஸ் a கேஸ். இப்போ இது வந்து palladium PD கூட மெட்டல் அயான் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா PD மட்டும் டிஸ்பிளேஸ் ஆயிடுது. ஓகே, so what we are getting, நம்ம அயான் கூட மெட்டல் அயான் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஒன்லி மெட்டல் மட்டும் நமக்கு தனியா கிடைச்சிடும். So that means what hydrogen can be used in the preparation of or purification of metal. So இது நம்ம 2H+. So reaction with metal ions, what happens, corresponding metals நமக்கு கிடைக்கும். அதுவே வந்து இப்போ reaction with metal oxides. மெட்டல் ஆக்சைடு அப்படின்னா என்ன அர்த்தம், ஹைட்ரோஜன் ரியாக்ட் வித் மெட்டல் ஆக்சைடு, ஏதாவது ஒரு மெட்டல் ஆக்சைடு. லெட் அஸ் டேக் Fe2O3. ஸோ இந்த மாதிரி மெட்டல் ஆக்சைடு கூட நமக்கு ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா Fe மட்டும் நமக்கு வந்துடும். தென் we will be getting H2. ஓகே, so when it react with metal oxide, this is iron oxide. Iron oxide கூட react ஆகும்போது நமக்கு will be getting only metal. Clear? Last இதோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா the reducing property. So what is reducing?
அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, what is a reducing property? Addition of hydrogen. Okay, this is addition of hydrogen. So என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா unsaturated. இப்போ CH ட்ரிபிள் பாண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், unsaturated. இதோட நேம் என்ன, IUPAC நேம் என்னன்னு பார்த்தோம்னா ethyne. காமன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா acetylene. ஸோ இது நிக்கல் ஹைட்ரஜன் கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது, நிக்கல் ஹைட்ரஜன் கேட்டலிஸ்ட் நமக்கு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், H2 இங்க ஒரு H இங்க ஒரு H போயிடும். ஸோ வில் பி கெட்டிங் CH2 டபுள் பாண்ட் CH2. இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஈத்தீன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் திரும்பவும் நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது யூசிங் நிக்கல் அண்ட் H2 as a catalyst நமக்கு என்ன கிடைக்கும், CH3 single bond CH3. So we call it as ethane. இப்போ இங்க என்ன ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா unsaturatedல இருந்து saturated-ஆ மாறி இருக்கு. So what is this? This is unsaturated to this is saturated. பாத்தீங்கன்னா எல்லாமே single bond-ஆ கன்வெர்ட் ஆயிடுச்சு. Unsaturated to saturated. Okay, so unsaturated-க்கு good example வந்து vegetable oil. வெஜிடபிள் ஆயில நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணலாம்னா வனஸ்பதி கீ அப்புறம் வந்து அந்த மார்கரைன் ஒரு ஆயில், அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு இந்த நிக்கல் ஹைட்ரஜன் கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். கிளியரா? ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட், ஹைட்ரஜன். இப்போ நம்ம டியூட்ரியம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டியூட்ரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுக்கு கம்மியாக தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டியூட்ரியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டியூட்ரியம் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன், டியூட்ரியம் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நத்திங் பட் இப்போ நம்ம CH4 அப்படின்றது என்னது, மீத்தேன். இது கூட நம்ம டியூட்ரியம் ஆட் பண்ணோம்னா CH4 பதிலாக என்ன வரும், CD4. ஓகே, டெட்ரா டியூட்ரியம் மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். this is 2H2. டெட்ரா டியூட்ரியம் C இருக்கிறதுனால மீத்தேன். இது வந்து 2 பேலன்ஸ் பண்ணினோம்னா நமக்கு என்ன வரும், இங்க 1C D கரெக்டா பேலன்ஸ் ஆயிடுச்சா. ஸோ ஹைட்ரஜன் கேஸ். ஸோ திஸ் வி கால் இட் அஸ் டியூட்ரியம் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். அதே மாதிரி அம்மோனியால NH3ல நம்ம டியூட்ரியம் போடும்போது என்ன ஆகுது, Nல அந்த H மாதிரி D3 மாறிடும் நமக்கு. ஓகே, ஸோ பேலன்ஸ் பண்ணணும்னா இங்க என்ன வரும், 3 to 6. ஸோ இங்க வந்து 3 இருக்கும். ஸோ தட் டியூட்ரியம், வாட் ஹேப்பன்ஸ், ammonia is converted into hydrogen is replaced by deuterium. So these are the reactions of deuterium. Next நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா reaction of tritium. Reaction of tritium. So இதெல்லாம் என்னது நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். These are isotopes, right? So இப்போ tritium வந்து 1 3. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is converted into helium 2 and 4 with, see here, electron இங்க வந்து 1 0 பாருங்க. இங்க here இது முக்கியமா ஹீலியம்க்கு அந்த என்ன போடணும் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 3 போடணும். ஸோ இது எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னா, இங்க 3 இருந்தா இங்க 3, இங்க 0, இங்க 2, எலக்ட்ரானுக்கு அந்த என்னது -1. ஸோ 2 - 1 என்னது இங்க 1. கிளியரா? ஸோ we call it as beta emitter.
இந்த எலக்ட்ரான் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பீட்டான்னு சொல்லுவோம். இதை பேலன்ஸ் பண்றது நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்லாம் பேலன்ஸ் பண்றது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரிட்டியம் இட் எமிட்ஸ் எலக்ட்ரான். கிளியர், இட் எமிட்ஸ் எலக்ட்ரான். இங்க நமக்கு என்ன பார்க்கணும்னா ஹீலியம் 2 and 3 கிடைக்குது. ஏன்னா இங்க மாஸ் நம்பர் 3னா இங்க மாஸ் நம்பர் 3 தான் வரணும், 4 வரக்கூடாது. இங்க என்னது அட்டாமிக் நம்பர் 1. அப்போ ஹீலியம்க்கு 2, எலக்ட்ரானுக்கு வந்து -1. 2 - 1 என்னது 1. சாட்டிஸ்ஃபை ஆச்சு. We call it as beta emitter. So its half-life period. Half-life period is, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கார்பன் டேட்டிங் அந்த மாதிரிலாம் பண்றோம்ல நம்ம லெபார்டரியிலலாம், நம்ம ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும் போதே ஹாஃப் லைஃப் பீரியட் சொல்லுவோம். ஹாஃப் லைஃப் பீரியட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12.3 years is its half life period. Clear? So these are the reactions of another hydrogen, deuterium and tritium. இப்போ next நம்ம என்ன பண்ண போறோம், uses of hydrogen. That is protium, deuterium or tritium, hydrogen, deuterium or tritium. First one நம்ம முன்னாடியே பார்த்தது தான். It is used in the preparation of Haber's process. Haber's processல நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம், அமோனியா ப்ரிப்பேர் பண்ணுவோம். That is N2 plus H2 gives NH3. ஓகே, ஸோ நம்ம இங்கே என்ன டெம்பரேச்சர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தட் இஸ் 380 to 450 degree Celsius. அதுக்கப்புறம் நம்ம கெல்வின்லையும் கொடுக்கலாம், டிகிரி செல்சியஸ்லையும் கொடுக்கலாம். கிளியர், நம்ம இதை வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. 200 atmospheric pressure, 200 atmospheric pressure. ஓகே, வித் FPS catalyst. பாருங்க, இது up to 450 or we can write 673 Kelvin. கிளியர், இந்த 380 450 டிகிரி செல்சியஸ்லையும் கொடுக்கலாம், 673 கெல்வின்லையும் கொடுக்கலாம். இதுல என்ன பாத்தீங்கன்னா, this is an exothermic process. டெல்டா ஹெச்சோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா it is negative. அப்படின்னா என்ன, large amount of heat will be liberated. கிளியர். ஸோ நைட்ரோஜன் ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ரோஜன். இங்க என்ன வரும், நம்ம பேலன்ஸ் பண்ணா 3, இங்க என்ன வரும் 2. கரெக்டா? 3H2 plus N2. So Haber's process in the preparation of ammonia நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஹைட்ரஜன் யூஸ் பண்றோம். கிளியரா? நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெத்தனால். நம்ம ஃபர்ஸ்ட் சின்கேஸ் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ சின்கேஸ்னா என்ன, சிந்தசிஸ் ஆஃப் நிறைய கேசஸ் நம்ம அதுதான் பண்றது. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெத்தனால் ஃப்ரம் சின்கேஸ். So what is syngas? Syngas என்னது, CO plus H2 தான் நம்ம என்ன சொல்றோம், syngas சொல்றோம், water gas சொல்றோம். இதுக்கெல்லாம் வேற நேம், இது important, water gas or syngas. கிளியர். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம போடும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா CH3OH. ஓ, ஹைட்ரஜன் 4 இருக்கு, இங்க 2 போடலாம், கார்பன் 1 இருக்கு, ஆக்சிஜன் 1 இருக்கு. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் மெத்தனால். ஸோ மெத்தனால் வந்து நம்ம நிறைய லெபார்டரியில நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு we are using this water gas. Clear? So we will be using cobalt as catalyst. Next வேற என்ன ப்ரிப்பரேஷன் பார்த்தோம்னா, இது முன்னாடி பார்த்தது தான். ப்ரிப்பரேஷன் ஆஃப் அன்சாச்சுரேட்டட் டு சேச்சுரேட்டட். அன்சாச்சுரேட்டட்ல இருந்து அன்சாச்சுரேட்டட் ஆயில் டு சேச்சுரேட்டட் ஆயில். இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். தட் இஸ் வாட் நம்ம CH ட்ரிபிள் பாண்ட் CH. இது நமக்கு எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில்ல இருக்கும். இது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைட்ரஜன் வித் நிக்கல் கேட்டலிஸ்ட் நமக்கு போடும்போது CH3 சிங்கிள் பாண்ட் CH3. ஓகே, நமக்கு டபுள் பாண்ட் அதுக்கப்புறம் சிங்கிள் பாண்ட் வரும். வாட் இஸ் திஸ்? இந்த காம்பவுண்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஈத்தைன். இது என்னன்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் ஈத்தேன்.
ஸோ வெஜிடபிள் ஆயில இருந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோம்னா வனஸ்பதி கீ. வனஸ்பதி கீ வில் பி ப்ரிப்பேர்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் யூசஸ். இன்னொரு யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டு ரெடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல். இதெல்லாம் நம்ம பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ், மெட்டல் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னும் போது நம்ம இதை யூஸ் பண்றோம். மெட்டல் ஆக்சைட்ல இருந்து மெட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மெட்டல் ஆக்சைடு, ஏதாவது ஒரு மெட்டல், கார்பன் ஆக்சைடு, இது வந்து கார்பன் இஸ் மெட்டல், இது மெட்டல் ஆக்சைடு. அது கூட ஹைட்ரஜன் நம்ம சேர்த்தும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் பிளஸ் H2O, மெட்டல் மட்டும் நமக்கு கிடைச்சாச்சு. ஓகே, ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெட்டல் ஆர் ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல். அதுக்கப்புறம் வேற என்ன? டங்ஸ்டன். முக்கியமா நம்ம வந்து டங்ஸ்டன் யூஸ் பண்றோம். WO3. WO3 இஸ் டங்ஸ்டன். அது கூட நம்ம ஹைட்ரஜன் பாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? டங்ஸ்டன் மட்டும் கிடைக்குது பிளஸ் H2O. கிளியர்? கரெக்டா எல்லா ரியாக்ஷனும் பார்க்கும்போது பேலன்ஸ் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் லாஸ்டா பார்த்தோம்னா அட்டாமிக் ஹைட்ரஜன் ஆர் நைசன்ட் ஹைட்ரஜன் இஸ் யூஸ்டு ஃபார் கட்டிங் அண்ட் வெல்டிங். அட்டாமிக் ஹைட்ரஜன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் ஹைட்ரஜன் மட்டும், H2 இல்லாம வெறும் ஹைட்ரஜன் மட்டும். ஓகே, அட்டாமிக் ஹைட்ரஜன் இஸ் யூஸ்டு ஃபார் வெல்டிங் அண்ட் கட்டிங். ஓகே, next it is used, liquid hydrogen is used in rocket fuel. liquid hydrogen எதுல யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is used in rocket fuel. அப்புறமா லாஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா fuel cells are for generating electrical energy. so hydrogen is used in நம்ம பேட்டரிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் fuel cells. அந்த யூபிஎஸ் அந்த மாதிரியான இப்போ நிறைய நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். fuel cells for generating electrical energy. Okay, so these are the uses of hydrogen. So the next topic here is water. so water அப்படின்ற டாபிக் நம்ம பார்க்கலாம். so water is ஃபர்ஸ்ட்ல நமக்கு வெறும் டெஃபினிஷன் வாட் இஸ் வாட்டர் அதெல்லாம் பார்க்கலாம். so first 3 minutes introduction about water. so this is overall introduction. so we know that human body consists of human bodyக்கு வந்து it needs 65% of water. பிளான்ட்ஸ்க்கு வந்து more than 95%. பிளான்ட்ஸ்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 95% of water அது வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். we call water as an universal solvent. okay, we call water as an universal solvent. solventனா என்னது? which dissolves a solute. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? solvent அப்படின்னு சொல்றோம். next, what are the physical features or physical characteristics of water? so they are colorless. so first one is they are colorless, tasteless, okay. next இதுல வந்து the unusual property of water in solid state. solid stateனா என்னது? ஐஸா இருக்கும்போது அதுக்கப்புறம் liquid state. so what is water அப்படின்னு பாத்தீங்கன்னா H2O. ஓகே, இப்படிதான் வாட்டர் இருக்கும். அப்ப இன்னொரு வாட்டர் மாலிக்யூல் போட்டோம்னா என்ன ஆகும்? இங்க ஹைட்ரஜன் இருக்கு, இங்க H இருக்கு, இங்க H இருக்கு. கிளியரா? சோ வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ there will be a bond, அதாவது இந்த ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனுக்கும் நடுவுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we will be getting a hydrogen bonding when it is in the solid or liquid stateல. gaseous stateல இருக்கும்போது நமக்கு இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகாது.
So what it forms a hydrogen bonding. So hydrogen bonding எப்ப ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜனுக்கும் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டுக்கும் ஃபார்ம் ஆகும். மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டுக்கும் ஃபார்ம் ஆகுறதா நம்ம என்ன சொல்லுவோம், ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். So this is lone pair of electron and இங்கேயும் lone pair of electron. So this is lone pair and this is lone pair. இப்போ due to the presence of hydrogen bonding, clear-ஆ? So இந்த hydrogen bonding இருக்கிறதுனால வாட்டருக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கம்பேர்ட் டு அதர் எலமெண்ட்ஸ். ஸோ நம்ம என்ன கம்பேர் பண்றோம், வாட்டரையும் ஆக்சிஜனும் அதுக்கப்புறம் அதோட அந்த குரூப்ல இருக்கிற எலமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் H2S, அதுக்கப்புறம் என்னது H2SE. ஸோ இது ஏன் கம்பேர் பண்றான்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ஃபேமிலியில என்ன இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அடுத்தது என்ன வரும், சல்ஃபர் வரும், செலீனியம் வரும். அப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் ஃபேமிலியில ஆக்சிஜன் இருக்கு, அதுக்கப்புறம் கீழே சல்ஃபர் இருக்கும், அதுக்கப்புறம் செலீனியம். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பாருங்க, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கூட என்னவாகுது, H2O ஃபார்ம் ஆகுது. இது என்னவாகுது, H2S ஃபார்ம் ஆகுது, ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ். இது என்னவாகுது, H2SC ஃபார்ம் ஆகுது. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வாட்டருக்கு மட்டும் என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ஹாஸ் ஹை ஃப்ரீசிங் பாயிண்ட் கம்பேர்டு டு எதுக்கு. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வாட்டருக்கு ஹை ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்கு அண்ட் இட் ஹாஸ் ஹை பாய்லிங் பாயிண்ட் இருக்கு. கிளியர். நெக்ஸ்ட் ஹை ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஹை ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் இருக்கு, ஹை ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இருக்கு. இதெல்லாம் என்ன ரீசன், இது எல்லாத்துக்கும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் வாட், ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங் பாருங்க, ஹைட்ரஜன் பாண்டிங்க்கும் ஹைட்ரஜனும் மற்ற எலமெண்ட்டுக்கு பாண்டிங்க்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஹைட்ரஜன் பாண்டிங் எப்போ ஃபார்ம் ஆகும், ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் ஃபார்ம் ஆகும். தீஸ் ஆர் டியூ டு வாட், ஹைட்ரஜன் பாண்டிங் இன் வாட்டர். ஹைட்ரஜன் பாண்டிங் இன் வாட்டர். அதுலயும் எப்படி இருக்கணும், சாலிட் ஸ்டேட்லயும் லிக்விட் ஸ்டேட்லயும் இருக்கணும். கிளியர். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீட் கெப்பாசிட்டி, ஹை ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ திஸ் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் this high heat capacity is useful for the maintenance of body temperature. நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு இதுதான் யூஸ் ஆகுது. So next apart from these we have, இதெல்லாம் வந்து வாட்டரோட பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. We have high specific heat, we have high specific heat, high thermal conductivity, high thermal conductivity, we have high surface tension, dipole moment. இதெல்லாம் நம்ம பிசிக்ஸ்ல படிப்போம். Dipole moment and then high dielectric constant. Next important topic is structure of water. Structure of water. Okay. So water is made up of another hydrogen plus oxygen combined to give water. இது நமக்கு தெரியும். So balance பண்ணி தான் எழுதின ஒரு equation. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேஸ் ஃபேஸ். ஸோ வாட்டர் வந்து கேஸ் ஃபேஸ்ல வேப்பர் ஸ்டேட்ல இருக்கும்போது இந்த கேஸ் ஃபேஸ் வாட்டர் இஸ் பென்ட் மாலிகுல். கேஸ் ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் இஸ் பென்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இட் இஸ் பென்ட் மாலிகுல். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன்ஸ் டு கிவ் வாட்டர். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஹைட்ரஜன் எத்தனை, ஹைட்ரஜன் இஸ் 1, நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா 1s1.
ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வருது 8 அட்டாமிக் நம்பர். சோ இதுக்கு என்னது 1s2 2s2 2p4. இப்பதான் நமக்கு 8 வருது. 2 4 8. சோ இது 2sல பாத்தீங்கன்னா இது 2 எலக்ட்ரான். 2p4 னா என்ன அர்த்தம்? டூ பி ஃபோர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ 1 2 3 4. கிளியரா? சோ இப்ப இதுதான் ஆக்சிஜனோட ஸ்ட்ரக்சர். இப்ப நமக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க இதுல வந்து எஸ் ஒரு ஆர்பிட்டால் இருக்கு. இதுல பி என்ன இருக்கு? 3 ஆர்பிட்டால் இருக்கு. சோ வாட் இஸ் த ஹைபிரிடைசேஷன் பாத்தீங்கன்னா, sp3 ஹைபிரிடைசேஷன் நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ sp3 எத்தனை பாருங்க? 1 2 3 4. அதாவது 4 sp3 ஹைபிரிடைஸ்டு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாருங்க. மொத்தம் 1 2 3 4 5 6. சோ 1 2 3 4 5 6. கிளியர்? சோ இது வந்து என்னது? sp3 ஹைபிரிடைசேஷன். 4 sp3 ஹைபிரைட் ஆர்பிட்டல்ஸ் இதுல ஃபார்ம் ஆகும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன்ல இப்ப பாத்தீங்கன்னா 4. சோ 1 2 3 4. இந்த மாதிரி 4 sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும். இந்த 4ல பாத்தீங்கன்னா இது என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், இங்கேயும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இங்க ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், இங்க வந்து ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். கிளியரா? இப்போ இங்க என்ன இருக்கு? இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இது என்ன பண்ணணும்? ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகுது. இது என்ன பண்ணுது? ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகுது. கிளியரா? சோ sp3 ஹைபிரிடைசேஷனா யூஸ்வலா த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 109 டிகிரி 109 டிகிரி ஆங்கிள் இருக்கும். 109.5 டிகிரி ஆங்கிள் இருக்கும். ஆனா சோ இதுக்கெல்லாம் என்னென்ன கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் two lone pair of electrons, due to the presence of two lone pair of electrons, என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, the angle எப்படி பெண்ட் ஆகி வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிஜன் இங்க இருக்கு, ஹைட்ரஜன் இங்க இருக்கு, ஹைட்ரஜன் இங்க இருக்கு. இது ஆக்சுவலா என்ன ஆங்கிள் வரணும்? 109.5 வரணும். ஆனா நமக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 104. ஓகே, 104.5 டிகிரி. பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் என்னது? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இங்க 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால ரிப்பல்ஷன் இருக்கும். இதுக்கும் ரிப்பல்ஷன் இருக்கும்போது என்ன ஆகுது? த ஆங்கிள் வில் பி 104.5. கிளியரா? அப்புறம் நம்ம OH ஓட பாண்ட் லென்த் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 95.7 பிகோமீட்டர். கிளியர்? த பாண்ட் லென்த் வில் பி 97.5 பிகோமீட்டர். சோ இது வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த sp3 ஹைபிரிடைசேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான். கிளியர்? ஆக்சிஜன்ல நம்ம பார்க்கணும் sp3 இருக்கு. அப்போ டோட்டலா 4 ஆர்பிட்டால்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ். இது ரெண்டுமே என்னது? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இங்க போட்டாச்சு. இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான். அதனாலதான் நமக்கு என்ன இருக்கு? 2 ஹைட்ரஜன். ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் ஒரே ஒரு எலக்ட்ரானை தான் கொடுக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் இது கூட பாண்ட் ஆயிடும். அதே மாதிரி இங்க ஒரு ஹைட்ரஜன் இது கூட பாண்ட் ஆயிடும். அதனாலதான் 2 ஹைட்ரஜன் ஒரு O கூட பாண்ட் ஆகுது. தட் இஸ் H2O. கிளியரா? சோ இதோட ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் இந்த மாதிரியும் எழுதலாம். இந்த ஹைபிரிடைசேஷன் எழுதும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நடுவுல ஓலாம் நம்ம போட மாட்டோம். சோ how we will be drawing the hybridization அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா இதுக்கு so this will be lone pair of electrons. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து பாண்டிங் பேர்ல, இது பாண்டிங் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இது 4. இந்த 1 2 3 4 தான் இப்படி நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா this is hydrogen and this is hydrogen. இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா we have lone pair of electrons. So இதுதான் நம்ம என்ன பண்ணோம்? ஹைபிரிடைசேஷன் தான் அப்படின்னு சொல்றது போடுவோம். This usually have got bent structure. கிளியரா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்புறம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா the water is we call it as polar molecule. polar molecule என்ன அப்படின்னா it has dipole. பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ரைட்? அப்ப என்ன ஆகும்? இந்த புல்லிங் இப்படி இருக்கிறதுனால ஹைட்ரஜன்ல இருந்து எலக்ட்ரான் என்னவாகும்? ஆக்சிஜனுக்கு புல் ஆகும். ஏன்னா இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இங்க புல் ஆகுறதுனால வாட் ஹேப்பன்ஸ்? திஸ் இஸ் டெல்டா. இது
எலக்ட்ரானை குடுக்குதுன்னு அர்த்தம். திஸ் இஸ் டெல்டா பிளஸ் அண்ட் திஸ் இஸ் டெல்டா பிளஸ். இங்க என்ன வரும்? டெல்டா மைனஸ். ஸோ ரெண்டு இடத்துல இருந்து எலக்ட்ரான் இது பண்றதுனால we will be putting it as due to delta minus. So what is this அப்படின்னா, this is to symbol to represent the polarity, polar molecule அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, we are giving it as delta plus and delta minus, and water is a polar molecule. Clear? Next topic, structure of ice. Okay, structure of ice பார்க்க போறோம். So ice is what is ice அப்படின்னு பார்த்தோம்னா, it is a crystalline form of water. அதாவது வாட்டரோட சாலிட் ஸ்டேட் அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is crystalline form of water is ice. Okay. So at atmospheric pressure, இப்போ நம்மளுடைய நார்மல் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்ல at atmospheric pressure ice crystallize in hexagonal form. ஓகேவா? ice crystallize in hexagonal form. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஐஸ்னா என்னது? வாட்டரோட ஸ்ட்ரக்சர் தான் ஐஸ். இப்போ திஸ் இஸ் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இங்க இருக்கிறதுலாம் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன். ஸோ ஆக்சிஜன் இருக்கு, அப்புறம் 2 ஹைட்ரஜன் இருக்கு. குட்டி குட்டியா போடுறது ஹைட்ரஜன். See, this is hydrogen and this is oxygen. Okay, this is the structure of ice. இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸகனல் ஃபார்ம்ல கிறிஸ்டலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு அங்க என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have hydrogen bonding. This is very important. Hexagonal formula இருக்கும். This is we will be having hydrogen bonding. Okay, so hydrogen bonding na என்னது? இங்க ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் இருக்கிறது என்னது? That we say covalent. But இங்க ஆக்சிஜனுக்கும் நெக்ஸ்ட் ஹைட்ரஜனுக்கும் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் போடுறேன். 6 ஸ்ட்ரக்சர் போடுறேன். 6 வாட்டர் மாலிகுல் போடுறேன். இப்போ இது எல்லாமே ஹைட்ரஜன், அப்புறமா இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க, இது எல்லாமே ஆக்சிஜன், அப்புறம் இதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி இன் த பெண்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ இது என்னது? ஹைட்ரஜன். எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஹைட்ரஜனுக்கு ஹெச்னே போட்டுக்கலாம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகே, திஸ் இஸ் ஹைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் ஹெக்ஸகனல் ஃபார்முக்கு மட்டும் ஒரே ஒரு இது மட்டும் நான் இது பண்றேன், வரையறேன். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி பாண்டிங். என்ன பாண்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இங்க என்ன பாண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஹைட்ரஜன் பாண்டிங். அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் பாண்டிங். தென் இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். இங்க என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஸோ இட் வில் பி லைக் அ டெட்ராகனல் ஸ்ட்ரக்சர். கிளியரா? நெக்ஸ்ட், அட் லோ டெம்பரேச்சர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நடுவுலையும் தான் இருக்கு, இங்கேயும் இருக்கும், பாண்டிங் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரே ஒரு ஸ்ட்ரக்சரை மட்டும் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இந்த ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா இது கூட பாண்ட் ஆயிருக்கும், இந்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆயிருக்கும். ஸோ லைக்வைஸ் இட் இஸ் பாண்டட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, அட் லோ டெம்பரேச்சர் இட் கண்டென்ஸ் இன் கியூபிக் ஃபார்ம். அட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ல, பட் அட் லோ டெம்பரேச்சர்ல இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூபிக் ஃபார்ம்ல கண்டென்ஸ் ஆகும். ஐஸ் வாட்டர்ல இருந்து ஐஸ் வந்து கியூபிக் ஃபார்ம்ல கண்டென்ஸ் ஆகும். அண்ட் வி நோ தட் டென்சிட்டி ஆஃப் ஐஸ் இஸ் லெஸ் தென் வாட்டர். இதெல்லாம் நம்ம பிசிக்ஸ்லயே படிச்சிருக்கோம் இல்ல? ஸோ டென்சிட்டி ஆஃப் ஐஸ் இஸ் லெஸ் தென் வாட்டர். டென்சிட்டி ஆஃப் ஐஸ் வந்து எப்படி இருக்கும்? லெஸ் தென் வாட்டர். ஸோ அதனால என்ன ஆகும்? ஐஸ் ஃப்ளோட்ஸ் இன் வாட்டர். ஐஸ் ஃப்ளோட்ஸ் இன் வாட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்,
it act as a thermal insulator. What is thermal insulator அப்படின்னா thermal means what? Heat. ஹீட்டை கண்டக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு இது மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ திஸ் இஸ் இன் வின்டர் சீசன் ஐஸ் இஸ் ஃபார்ம்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த லேக். இப்போ நமக்கு லேக்கோட சர்ஃபேஸ்ல இங்க என்ன இருக்கும்? ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? இட் ஆக்ட் அஸ் எ தெர்மல் இன்சுலேட்டர் ஃபார் த அக்வாட்டிக் லைஃப். இங்க இருக்கிற நமக்கு ரொம்ப கோல்டாகவும் இல்லாம ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாம நமக்கு இங்க இருக்கிற அக்வாட்டிக் லைஃப் சஸ்டைன் ஆகிறதுக்கு ஐஸ் இஸ் ஹெல்பிங். ஸோ வாட் இஸ் த கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன்ல in winter season ice formed on the surface of lake. ஸோ லேக்ல தான் நமக்கு என்ன இருக்கும்? அக்வாட்டிக் லைஃப் நிறைய மீன் அந்த மாதிரியான உயிரினங்கள் இருக்கும். ஐஸ் ஃபார்ம் த சர்ஃபேஸ் ஆஃப் த லேக் ப்ரொவைட் thermal insulation. For what? Thermal insulation for aquatic species. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்டா இதோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி பார்த்ததே தான் அதை நம்ம திரும்ப இது பண்றோம். ஸோ ஹைசிஸ் வென் எக்ஸ்ரே பண்ணும்போது எக்ஸ்ரேல நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா each oxygen atom is surrounded tetrahedrally by 4 other oxygen atom. Okay, each oxygen atom is surrounded tetrahedrally. Tetrahedrally na என்னதுன்னு பார்க்கலாம். Tetrahedrally by 4 other oxygen atom. ஓகேவா? ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுதான் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம்னா இட் இஸ் டெட்ராஹெட்ரலி சரௌண்டட் பை 4 அதர் ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ இந்த ஆக்சிஜன் ஆட்டம்க்கு 4 டெட்ராஹெட்ரல். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 2 3 4 4 மீன்ஸ் டெட்ரா. இப்போ இதுல என்ன இருக்கு? ஆக்சிஜன்ல பென் ஸ்ட்ரக்சர், இது ஹைட்ரஜன் இருக்கு. அதே மாதிரி இந்த ஆக்சிஜன்ல என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இந்த ஆக்சிஜன்லயும் என்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் அட் a distance of 276 picometer. அதாவது நமக்கு இந்த ஆக்சிஜனுக்கும் அதாவது நம்ம இப்ப என்ன பண்றோம்? ஒரு பாண்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். this will be 276 picometer. clear. நெக்ஸ்ட் இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா another one, hydrogen bonding gives ice rather open structure with wide holes. so இதெல்லாம் பார்த்தோம்னா this we termed as an holes. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா interstitial elements can occupy these holes. ஓகே, interstitial இந்த மாதிரி ஒரு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால ஓகே இந்த மாதிரி ஒரு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இது பாண்டு கிடையாது, ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்? வைடு கேப் இருக்கிறதுனால, இந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால சம் இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பீஷஸ் ஏதாவது ஒரு எலிமெண்ட் இல்ல ஏதாவது ஒரு மாலிகுல் வந்து இதை ஆக்குபை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சம் மாலிகுல் மே ஆக்குபைஸ் திஸ் இன்டர்ஸ்டிஷியல். இன்டர்ஸ்டிஷியல்ல இந்த நடுவுல இருக்கிற பொசிஷனை வந்து இந்த மாலிகுல்ஸ் ஆக்குபை பண்ணும். கிளியரா? ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐஸ்ல நத்திங், ஒண்ணுமே பெருசா இல்ல. நம்ம என்ன பார்க்கணும்? சின்ன கிளாஸ்ல எல்லாமே படிச்சதுதான். ஒண்ணு ஹெக்ஸாகனல் ஃபார்ம்ல கிறிஸ்டலைஸ் ஆகும். அப்புறம் ஆக்சிஜன் எப்படி இருக்கு? டெட்ராஹெட்ரலி பாண்டடா இருக்கும். அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. அதனால தான் ஐஸ் இஸ் a solid structure. கிளியர். நெக்ஸ்ட், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். இதுல நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட்டர் இஸ் amphoteric in nature. What is amphoteric? So it has an ability to act both as
ஆசிட் அண்ட் பேஸ். ஓகே, ஆசிடாவும் இருக்கும் பேஸாவும் இருக்கும். அததான் நம்ம என்ன சொல்றோம், ஆம்போட்டரிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? சோ இது நமக்கு இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், பிரான்ஸ்டன்ட் தியரியில சொல்லுவோம். வாட் இஸ் பிரான்ஸ்டட் தியரி? அதை நம்ம அயனிக் ஈக்லிபிரியம்ல ஃபுல்லா நான் போட்டிருக்கேன், நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும். பிரான்ஸ்டட். ஸோ இந்த பிரான்ஸ்டட் சென்ஸ் நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. H2O. H2O என்னது, வாட்டர். தட் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட். ஓகேவா? தட் ரியாக்ட்ஸ் வித் அமோனியா, NH3. NH3 அப்படின்றது என்னதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இது பேஸ். இப்போ இது என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிடா இருக்கு. இது வாட்டர். இந்த இடத்துல வந்து இந்த அமோனியா பேஸ்ல இது எப்படி இருக்கு, ஆசிடா இருக்கு. ஆசிடோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஈஸிலி கிவ்ஸ் H+ அயான். ஸோ ஆசிடோட பிரான்ஸ்டட் தியரியில நம்ம பார்த்தீங்கன்னா விச் ஈஸிலி கிவ்ஸ் அவே H+ அயான். H+ அயான் அது சீக்கிரமா கொடுக்கறதா நம்ம இதோட ஆசிட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். இப்போ இந்த H2Oல இருந்து ஒரு H+ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது, H2Oனா என்னது, Hம் OH தான் H2O. இதுல இருந்து இந்த H+ நம்ம ரிமூவ் பண்றோம். அப்ப என்ன இருக்கும்னு பாருங்க, OH- இருக்கும். கிளியரா? இந்த H+ எங்க வந்து ஜாயின் ஆகுது, இங்க ஜாயின் ஆகுது. அப்போ நமக்கு என்ன வரும், இங்க NH4+. இப்போ இது H+ ரிமூவ் ஆகுறதுனால இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், திஸ் வாட்டர் ஆக்ட் ஆஸ் அன் ஆசிட். கிளியர்? இப்போ இதுவே இன்னொரு ரியாக்ஷன் நம்ம பாக்குறோம். அதுவே வாட்டர் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு பிளஸ் H2S ஆக்வஸ் ஸ்டேட். ஆக்வஸ் ஸ்டேட்டும் வேற, லிக்விட் ஸ்டேட்னு வேற. ஆக்வஸ்னா என்னது, சம்திங் டிசால்வ்ட், அதான் நம்ம ஆக்வஸ்னு சொல்லலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா H2S ஆக்ட் ஆஸ் அ ஆசிட். அப்போ இந்த இடத்துல வாட்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸா இருக்கும். பேஸ் அப்படின்னா என்னது, பேஸ்னா which accepts, ஓகே, accepts H+ அயான். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, H2S நம்ம எப்படி எழுதலாம், H plus HS minus எழுதுறோம். இப்போ என்ன ஆகுது, திஸ் பேஸ் இஸ் அக்செப்டிங் திஸ் H+ அயான். அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, H3O பிளஸும் பிளஸ் HS மைனஸும் கிடைக்குது. கிளியர்? ஸோ வி ஹாவ் டு, திஸ் இஸ் அன் இது ரிவர்சிபிள் ரியாக்ஷன். டபுள் ஹெட்டட் ஆரோ மார்க் நம்ம போடணும். So this is aqueous, 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 aqueous. இப்போ பாத்தீங்கன்னா வாட்டர் ஆக்ட் ஆஸ் போத் ஆசிட் அண்ட் ஆல்சோ ஏ பேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், இதை வந்து H+ அயானை அக்செப்டும் பண்ணிக்கும், கிவ்வும் பண்ணும். ஆசிட்னா கிவ்ஸ் H+ அயான், பேஸ்னா என்னது, அக்செப்ட்ஸ் H+ அயான். ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா we call this reaction as auto protolysis. ஓகே, ஆட்டோனா தானே பண்றது. புரோட்டான் H+ அயான் பிரேக் ஆகுறது. அதர்வைஸ் we call it as self ionization. ஓகே, this is auto protolysis, இல்லைன்னா என்ன சொல்லுவோம், செல்ஃப் அயனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். see here, இதோட ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா H2O which is liquid plus இங்க H2O which is liquid. so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா one act as an acid. இப்போ this act as an base. இப்போ ஆசிடா இருந்தா என்ன பண்ணும், கிவ்ஸ் H+ அயான். அப்போ இதுல இருந்து என்ன ரிமூவ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து என்ன ஆகுது, H+ அயான் ரிமூவ் ஆகுது. அப்போ இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் H+ அயான். இது வந்து என்னது, அக்செப்ட் H+ அயான். ஸோ திஸ் ஆசிட் கிவ்ஸ் என்னது, H+ அயான். இது என்னது, accepts H+ அயான். அப்போ இந்த H+ அயான் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா இந்த H2O என்னவா ஆயிடும் பாத்தீங்கன்னா OH மைனஸ் ஆயிடுமா. H இதுல இருந்து ஒன்னு போயிடுது. நம்ம எப்படி எழுதுறோம், H+ OH மைனஸ்னு எழுதுறோம். H போயிட்டுனா என்ன இருக்கு, OH மைனஸ் இருக்கு. பிளஸ் இங்க என்னவாகும், அக்செப்ட் பண்ணும். அப்ப என்னவாகும், H3O பிளஸ் ஆயிடும். கிளியர்? we call it as, இது வந்து என்னது, கான்ஜுகேட் ஆசிட். சோ ஆசிட்ல இருந்து H+ அயான் நமக்கு ரிமூவ் ஆகுது இல்ல, அதை நம்ம இது என்ன சொல்றோம், conjugate acid, and this is conjugate base. Clear? This is auto protolysis or self ionization of water. நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது, water act both as acid and base. Clear? Next, second one, redox reaction. Okay, redox reaction na என்னது,
both reduction and oxidation takes place. அததான் நம்ம என்ன சொல்றோம்? Redox reaction. So in the water is H2O with Na. Okay. So the water can be easily reduced to dihydrogen by highly electropositive metals. இந்த சோடியம்லாம் என்னன்னு பார்த்தோம்னா we call it as electropositive. So இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is S, this is liquid and this is solid and this is liquid. இப்போ சோடியம் வந்து வாட்டரை ரெடியூஸ் பண்ணுதா என்னது ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு என்ன ஆகும் வாட்டர்ல இருந்து ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் வெறும் H2O கிடைக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் வாட்டர் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்டு டு டைஹைட்ரஜன் பிளஸ் இந்த Na பாருங்க திஸ் இஸ் HOH. இந்த Na வந்து என்னவாயிடும் NaOH ஆயிடும். கிளியரா? இப்ப நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னா நமக்கு எத்தனை ஆக்சிஜன் இருக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு பாருங்க. சோடியம் ஹைட்ரஜன் 3 இருக்கு. ஸோ நம்ம ஹாஃப் போட்டு பேலன்ஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் பாருங்க 2H2 போட்டோம்னா here it is 4 இங்க ஒரு 2 போட்டோம்னா என்ன ஆகும் இங்கேயும் 2. ஸோ 2Na water is 2 oxygen is 2 ஹைட்ரஜன் 2 இருக்கு அப்புறம் இங்க 2 இருக்கு 4 டோட்டலி இந்த மாதிரி வந்தாச்சு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது எங்க இருந்து எங்க ரிடக்ஷன் எங்க இருந்து எங்க ஆக்சிடேஷன் நடந்திருக்குன்னு பாருங்க. ஹைட்ரஜன்ல இருந்து சாரி வாட்டர்ல இருந்து ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் என்னது H பிளஸ் இது என்னது OH மைனஸ். இப்போ இது என்னது +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து இங்க என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ என்னது ஆக்சிடேஷன் ஸ்டேட் கம்மியா இருக்கு. ஸோ டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா here what happens reduction takes place. கிளியரா? இப்ப அதுவே நம்ம இங்க NaOH சாரி Na இருந்து இங்க NaOH நமக்கு வந்திருக்கு. இங்க Naவோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது 0. பாருங்க தனியான எலமெண்ட்ல இருக்கும்போது ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்பயுமே வந்து 0வா இருக்கும். இங்க என்ன இருக்குன்னு பாருங்க Na வந்து என்னது பிளஸ் OH மைனஸ். அப்போ 0ல இருந்து +1 ஆயிருக்கு. அப்ப என்ன ஆயிருக்கு இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா. ஸோ இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நடந்திருக்கிறதுனால இங்க நம்ம என்ன சொல்றோம் இங்க ஆக்சிடேஷன் நடந்திருக்குன்னு சொல்றோம். ஸோ போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இருக்கிறதுனால we call it as redox reaction. கிளியர்? ஸோ இங்க இருக்கிற நம்ம கிடைச்சிருக்க ஹைட்ரஜன் வந்து இட்ஸ் a great source of dihydrogen. இதை நம்ம நிறைய மெத்தடுக்கு யூஸ் பண்ணலாம். This is aqueous and this is gas. நெக்ஸ்ட் இதுலயே இன்னொரு ரியாக்ஷன் இருக்கு. வாட்டர் இஸ் ஆக்சிடைஸ்டு டு ஆக்சிஜன் டியூரிங் photosynthesis. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் photosynthesis reaction. photosynthesisல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த photosynthesis reaction. ஸோ photosynthesisனா என்னது கார்பன் டை ஆக்சைடு in the atmosphere plus water gives preparation of glucose C6H12O6 plus what gas is plus என்ன gas வந்து நமக்கு லிபரேட் ஆகுது oxygen gas will be liberated along with water vapor. Clear? So what is this carbon dioxide? Water நமக்கு என்ன prepare பண்றோம் glucose prepare பண்றோம் and with the evolution of oxygen gas with water vapor. So இதுல பார்த்தோம்னா this is a gas, இது என்னது water is a liquid, இது வந்து aqueous, oxygen is a gas, அப்புறம் liquid. ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணாம எழுதக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு 6 இருக்கா 6 கார்பன் இருக்கு, வேற எங்கேயுமே கார்பன் இல்லை. அப்ப நம்ம இங்க 6 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் 12 ஆக்சிஜன். ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இங்க 12 இருக்கு, அதுக்கப்புறம் இங்க 2 இருக்கு, 14 இருக்கு. ஆக்சிஜன் ஓகே. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணா நமக்கு இங்க என்ன வரும் பாத்தீங்கன்னா 12H2O வரும்.
then here 6H2O, and this is 6 2s are 12, 24, இங்க அப்போ 6, 6 2s are 12, இங்க ஒரு 6, இங்க ஒரு 6, கரெக்டா? ஓகே, இதுதான் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த photosynthesis what happen? Water, in the water will be oxidized to, water will be reduced to oxygen. Okay, நம்ம வாட்டர்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? ஆக்சிஜன் கிடைக்குது. கிளியர். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஃப்ளூரின். இது எல்லாமே என்ன ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். இப்போ ஃப்ளூரின் கூட நமக்கு வாட்டர் H2O ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் வாட்டர் இஸ் ரெடியூஸ்டு டு H2. பாருங்க, H2 கேஸ் கிடைக்கும் பிளஸ் HF. ஓகேவா? இங்க H2 கேஸ் 2 நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சிஜன் கேஸ் தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஆக்சிஜன் கேஸ் கிடைக்கும் பிளஸ் HF. ஸோ O2 இருக்கு, இங்க 2 போட்டோம்னா இங்க 4, அப்போ இங்க வந்து 2. கிளியர். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் in the fluorine also, with fluorine also it get oxidized to O2. அதாவது hydrogen water is oxidized to O2. clear? Water is oxidized. ஆக்சிடைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட்டர்ல இருந்து H2O ரிமூவ் ஆயிடுது. ரிமூவ் ஆகும்போது என்ன ஆகுது? இட் இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ்ட். கிளியர். The next reaction is hydrolysis reaction. Hydrolysis reaction. So what is hydrolysis reaction அப்படின்றத பார்க்கலாம். hydrolysis பாருங்க, it has a very strong hydrating tendency. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸியா மற்றதெல்லாம் டிசால்வ் பண்ணிடும். நமக்கு வாட்டர் தெரியும், இட் இஸ் அ யூனிவர்சல் சால்வெண்ட். ஸோ நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? வாட்டர் ஹேஸ் ஹை ஹைட்ரேட்டிங் டெண்டன்சி. So it easily dissolves. What happens? It dissolves most ionic compounds. It dissolves most ionic compounds and also some covalent compounds. சீக்கிரமா வந்து dissolve பண்ணிடும். Some covalent compounds. So இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒன்னொன்னு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் P4O10. This is phosphorus pentoxide. Phosphorus pentoxide. With water. It forms H3PO4. So what is H3PO4 அப்படின்னு பார்த்தோம்னா it is phosphoric acid. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க? P4O10 நம்ம கம்ப்ளீட்டா ஹைட்ரேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? P4O10ல H2Oவும் ஆட் ஆகுது. நமக்கு என்ன கிடைக்குது? H3PO4 கிடைக்குது. So this is an example for what? ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர். ஹைட்ரோலைசிஸ்னா என்னது? வாட்டர் ஏதாவது காம்பவுண்ட் கூட ஆட் பண்ணி அதுக்குள்ளேயும் வாட்டர் போய் சேர்ந்துக்கும். அதுதான் சொல்றோம் ஹைட்ரோலைசிஸ். கம்ப்ளீட்டா டிசால்வ் பண்ணுது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். சிலிகான் டெட்ராக்ளோரைடு, SiCl4. So what is this? Silicon tetrachloride. So which is a liquid. What happens? Water கூட hydrolysis ஆகும். நமக்கு என்ன கிடைக்கும்? Silicon dioxide, SiO2 plus HCl. Okay, so it is an example for hydrolysis of water. Next இன்னொரு example வந்து nitrogen, N3-. It is a covalent compound. இது நமக்கு சாலிடா இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? இது ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது we are getting NH3. Okay, what is NH3? NH3 is ammonia.
ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர். அதாவது நம்ம ஏதாவது ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கணும், அது வாட்டரில் டிசால்வ் பண்ணால் நமக்கு வேற ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும், அவ்வளோதான். 3 எக்ஸாம்பிள் என்னது? P4O10, சிலிக்கான் டெட்ராக்ளோரைடு, அப்புறம் N3-. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட், இது நிறைய தடவை நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க, நீட் எக்ஸாம்ஸ்ல கூட கேட்டிருக்காங்க. That is hydrates formation. Hydrolysis வேற, hydrate formation வேற. Okay, hydrate formation. ஹைட்ரேட் ஃபார்மேஷன் அப்படின்னா என்னன்னா, வாட்டராகவே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் என்ன ஆகுது, இங்க நைட்ரஜன் கூட மிக்ஸ் ஆகி நமக்கு அமோனியா கிடைக்குது. ஆனா இந்த ஹைட்ரேட்டட் ஃபார்மேஷன்ல வாட்டர் எப்படி இருக்கும், வாட்டர் மாலிகுல்ஸாவே இருக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இட் கிறிஸ்டலைஸ் ஹேஸ் ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ். இட் கிறிஸ்டலைஸ் ஹேஸ் ஹைட்ரேட்டட் சால்ட். அதாவது வாட்டர் நமக்கு கம்ப்ளீட்டா உள்ள போய் டிசால்வ் ஆகாம வாட்டர் மாலிகுலாவே இருக்கும். சி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். கோஆர்டினேட்டட் வாட்டர் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் Cr H2O 6 times. So this we call it as coordination compounds. இதை நம்ம +2ல படிப்போம். 3+ and 3Cl-. So what is this அப்படின்னு பார்த்தோம்னா hydrated chromium salt. Okay, this is hydrated chromium. இதோட நேம் எல்லாம் வந்து நம்ம கிளாஸ் 12ல படிப்போம். This is hydrated chromium salt. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து CrOH ட்ரைஸ் இல்லை Cr அது கூட சேராம வாட்டர் மாலிகுலாவே இருக்கு. பாருங்க, இங்க இடத்துல வாட்டர் இருக்கு, இங்க நமக்கு வெளியில வரும்போது ஏதாவது ப்ராடக்ட் என்னது, வாட்டரே கிடையாது. ஆனா இந்த இடத்துல எப்படி இருக்கும், வாட்டர் மாலிகுலா இருக்கும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரோமியம் எத்தனை வாட்டர் மாலிகுல்ல பாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வாட்டர் மாலிகுல்ல பாண்ட் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா H2O-வேவா பாண்ட் ஆயிருக்கும். கிளியரா? இந்த மாதிரி ஒரு பாண்டிங். இதெல்லாம் நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல நெக்ஸ்ட் இயர்ல படிப்போம், ஒரு ஃபுல் லெசன் படிப்போம். அப்புறம் இந்த Cl வந்து இப்படி இருக்கும். நம்ம பிரைமரி வேலன்சி, செகண்டரி வேலன்சி அதெல்லாம் நம்ம படிக்கும். ஸோ இதுல என்னது, ஹைட்ரேட்டட்னா என்னது, வாட்டராகவே இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹைட்ரேட்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இன்டர்ஸ்டிஷியல் வாட்டர், இதுவும் அப்படியே தான். So this we call it as coordinated water. Coordination compound. இந்த மாதிரி bracket, square bracketல போட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், coordination compound சொல்லுவோம். This we call it as coordinated water. So next வந்து பார்த்தோம்னா interstitial water. So interstitial water அப்படின்னா என்னன்னா, see இந்த barium chloride BaCl2.2H2O. This is ஹைட்ரேட்டட் சால்ட் ஆஃப் பேரியம் குளோரைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், பேரியம் குளோரைடுக்கு நடுவில் வாட்டர் மாலிகுல் இருக்கு, இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனை வந்து ஆக்குபை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஹைட்ரேட்டட் பேரியம் குளோரைட் சால்ட். ஓகே, ஹைட்ரேட்டட் பேரியம் குளோரைட் சால்ட். நெக்ஸ்ட் என்னன்னா ஹைட்ரஜன் பாண்டட் வாட்டர். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது நமக்கு நிறைய 1 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. மூணாவது வந்து hydrogen bonded water. So இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தட் இஸ் CuSO4.5H2O. So what is this? Hydrated copper sulfate salt. Hydrated copper sulfate. This is hydrated copper sulfate salt. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Cu H2O எத்தனை இருக்கு, 5 இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 4 H2O வந்து டைரக்டா காப்பர் கூட நமக்கு பாண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அப்புறம் என்னது, SO4 இருக்குல்ல, SO4 2-. நெக்ஸ்ட் என்னதுன்னா ஒரு H2O. இந்த H2O எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, this will be hydrogen bonded. ஓகே, இது வந்து இந்த பாண்டிங் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. This will be what? Hydrogen bonded.
இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, CU இருக்கு, CU இருக்கு, அது கூட என்னவா இருக்கு, வாட்டர் மாலிகுல் பாண்டா இருக்கு. ஸோ வாட்டரை நம்ம எப்படி போடுறோம், O போட்டுட்டு H போடலாமா, வாட்டர். அப்புறம் இது என்ன இருக்கு, வாட்டர் இருக்கு. ஸோ இங்கேயும் என்ன இருக்கு, வாட்டர் இருக்கு. H2Oன்றது வாட்டர். அப்புறம் இங்கேயும் 4 வாட்டர் மாலிகுல் இல்ல, அப்ப இங்க ஒண்ணு போடலாம். O இருக்கு, H இருக்கு, H இருக்கு. ஓகே. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோஆர்டினேட்டட் ஸ்பியர். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல போடுறது தான் கோஆர்டினேட்டட் ஸ்பியர். திஸ் இஸ் 2+. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டர் மாலிகுல் தனியா இருக்குதானே பாருங்க, அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க O இருக்கு, இங்க என்ன இருக்கு, H இருக்கு, இங்க H இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இங்க நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். இந்த பாண்டிங் நம்ம என்ன சொல்லுவோம், ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங் எப்போ ஃபார்ம் ஆகும், ஒரு மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமுக்கும் ஒரு ஹைட்ரஜனுக்கும் ஃபார்ம் ஆகுதான். இது என்னது, ஹைட்ரஜன் பாண்டிங். இங்க இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் கோஆர்டினேட் பாண்ட். ஓகே, கோஆர்டினேட் பாண்ட் நம்ம கிளாஸ் 12ல நல்லா பெருசா படிப்போம். திஸ் இஸ் கோஆர்டினேட் பாண்ட். இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதுன்னா, ஹைட்ரஜன் பாண்டட் வாட்டர், வாட்டர் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங்ல கூட இதுல இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு, SO4 2-. ஓகே, so this will be in the resonance structure. So this is the structure. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு அப்படின்றத நம்ம இதுல தெரிஞ்சுக்கணும். Clear? This we call it as hydrogen bonded water. The next topic is hot water and soft water. Okay. Hot water, soft water. So what is hot water, what is soft water அப்படின்ற டிஃபரன்ஸ் முதல்ல நம்ம பார்க்கலாம். So first hot water na, it consists of calcium and magnesium salts. Hot water la என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, it consists of calcium salt. So calcium salt la என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, calcium hydrogen carbonate. Calcium hydrogen carbonate. So what is calcium hydrogen carbonate na, Ca. Hydrogen carbonate என்னது, HCO3. ஓகே, HCO3 இதுக்கு மட்டும் ட்வைஸ் போடணும். இதுதான் கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் கால்சியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு இதெல்லாம் இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம், ஹாட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் கால்சியம் குளோரைட்னா, CaCl2. அதுக்கப்புறம் கால்சியம் சல்ஃபேட். ஓகே, இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க. வாட் ஆர் த சால்ட்ஸ் பிரசன்ட் இன் த ஹாட் வாட்டர்? கால்சியம் சல்ஃபேட் என்னது, CaSO4. இப்போ இதுவே வந்து மெக்னீசியம் சால்ட்ஸ். கால்சியம் சால்ட், மெக்னீசியம் சால்ட்டும் என்னது, ஹாட் வாட்டர்ல இருக்கும். இந்த மெக்னீசியம் சால்ட் என்னது, அகைன் இட் இஸ் மெக்னீசியம் ஹைட்ரஜன் கார்பனேட். மெக்னீசியம் ஹைட்ரஜன் கார்பனேட். So what is magnesium hydrogen carbonate அப்படின்னு பார்த்தோம்னா, Mg, அதேதான் HCO3, MgHCO3 twice. அதுக்கப்புறம் மெக்னீசியம் குளோரைடு MgCl2 ஆவும் இருக்கும். அதுக்கப்புறம் என்னது, மெக்னீசியம் சல்ஃபேட், தட் இஸ் MgSO4. ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், we call it as hot water. இப்போ இதுல வந்து என்னதுன்னா, no calcium and magnesium salts. இதுல சாஃப்ட் வாட்டர்ல no calcium and magnesium salts. இதெல்லாம் இல்லாததான் நம்ம என்ன சொல்லுவோம், சாஃப்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? நெக்ஸ்ட்
It does not form lather with soap. இப்போ சோப்பு கூட நாம சேர்க்கும் போது நமக்கே தெரியும் உப்பு தண்ணினா என்ன ஆகும், சோப்பு கூட உப்பு தான், இந்த சால்ட் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம், உப்பு தண்ணி, இந்த கிணத்து தண்ணி எல்லாம் என்ன பண்ண முடியும், இட் டஸ் நாட் ஃபார்ம் லேதர் வித் சோப். நுரை வராது. சோப் போட்டோம்னா என்னவாகும், டஸ் நாட் ஃபார்ம் foam or leather with soap. நம்ம சோப்பு போட்டோம்னா என்ன ஆகும், நுரை வராது. பட் சாஃப்ட் வாட்டர் என்ன ஆகும்னா, இட் டஸ் ஃபார்ம் or it form lather with soap. ஓகே, கிளியரா? இதுதான் இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர். ஸோ கால்சியம் சால்ட், மெக்னீஷியம் சால்ட் இருக்கு. அந்த கால்சியம் சால்ட்ல என்னென்ன சால்ட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், டஸ் நாட் ஃபார்ம் லேதர் வித் சோப் அப்படின்னு சொல்றோம்ல ஹார்ட் வாட்டர். இப்போ அது நுர வரலைன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒயிட் அப்படியே வெள்ளை வெள்ளையா நமக்கு உடம்புல எல்லாம் இருக்கும்ல. ஸோ இட் ஃபார்ம்ஸ் கம். அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஹார்ட் வாட்டர் ஃபார்ம்ஸ் ஹார்ட் வாட்டர் ஃபார்ம் ஸ்கம் ஆர் precipitate. அந்த வெள்ளை வெள்ளையா நமக்கு உடம்புல இருக்கும். நம்ம குளிச்சுட்டு அப்புறம் பார்த்தோம்னா அப்படியே உடம்புல தீத்தோம்னா என்ன இருக்கும், வெள்ளை வெள்ளையா இருக்கும். இட் ஃபார்ம்ஸ் ஸ்கம் ஆர் precipitate. வித் வாட், வித் சோப். சோப்பு கூட நமக்கு என்ன ஆகும், ஒரு precipitate மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அதோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, let us take C17H35 COONA. சோப் இஸ் அ பேஸ். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், சோடியம் ஸ்டீரேட். இதுதான் நமக்கு சோப்ல இருக்கிற காம்போசிஷன். இது என்னன்னு பார்த்தோம்னா சோடியம். சோப் இஸ் பேஸ்ன்றதுனால நமக்கு சோடியம் இருக்கும். சோடியம் ஸ்டீரேட். ஓகே, சோடியம் ஸ்டீரேட் வித் கால்சியம் ஆர் மெக்னீஷியம் சால்ட். அதுதான் என்னது, ஹார்ட் வாட்டர். இது வந்து மெக்னீஷியம் சால்ட்டா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீஷியம் குளோரைடாவும் இருக்கலாம், இல்லைன்னா என்னவா இருக்கலாம், கால்சியம் குளோரைடாவும் இருக்கலாம். ஸோ இது என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ஃபார்ம்ஸ் ஸ்கம். இது வந்து ஒரு precipitate ஃபார்ம் ஆகுது. ஸோ வாட் இஸ் தட் அப்படின்னு பார்த்தோம்னா, C17H35 COO twice. இந்த NA-வை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்க என்னவாயிடுது, Mg வந்துடும். Mg போட்டோம்னா Mg வரும். அதுவே நம்ம இங்க கால்சியம் போட்டிருந்தோம்னா என்ன வந்திருக்கணும், இங்க கால்சியம் போட்டிருக்கணும். ஓகே, அண்ட் இட் கிவ்ஸ் Na. ஸோ நம்ம இங்க 2 இருக்கிறதுனால நம்ம இங்க என்ன போட்டுக்கிறோம், 2 போட்டுக்கிறோம். இட் ஃபார்ம்ஸ் 2 NaCl. பிளஸ் this is plus 2 NaCl. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், this is precipitate. அந்த ஒயிட் கலர்ல நம்ம பாடியில டெபாசிட் ஆகுது இல்ல, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்கம் இல்லைன்னா precipitate அப்படின்னு சொல்றோம். கிளியரா? இது வந்து நமக்கு சோப்பு கூட நுர கொடுக்காது. ஆனா என்ன பண்ணும், ஸ்கம் இல்லைன்னா ஒரு precipitate கொடுக்கும். ஸோ அப்போ இது மாதிரிலாம் இருக்கிறதுனால வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ்? இப்போ ஹார்ட் வாட்டர் நம்ம யூஸ் பண்றதுனால இதுல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ், இந்த precipitate-லாம் ஃபார்ம் ஆகுறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ்? So the disadvantages of hot water is unsuitable for laundry. அதாவது நம்ம துவைக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கோ அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நுரையே வராது, நமக்கு அழுக்கும் போகாது. Unsuitable for laundry. Next, it is harmful for boilers. இப்போ நம்ம வீட்லயே கெய்சர் இருக்கு, நமக்கு வாட்டர் ஹீட்டர் இருக்குல்ல, harmful for boilers. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பாய்லர் இருக்கு, பாய்லர்ல நமக்கு என்ன இருக்கு, வாட்டர் இருக்கு. நம்ம இப்போ பாயில் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க அப்படியே டெபாசிட் ஃபார்ம் ஆயிடும். அப்படியே இந்த இடத்துல என்ன ஆயிடும், அப்படியே வெள்ளை கலர்ல அப்படியே இங்க டெபாசிட் ஃபார்ம் ஆயிடும். எப்போ ஹாட் வாட்டரா இருக்கும்போது, உப்பு தண்ணியா இருக்கும்போது என்ன ஆகும், இங்க டெபாசிட் ஃபார்ம் ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் வில் கன்சியூம் மோர் ஹீட். நமக்கு எலக்ட்ரிசிட்டி தான் வேஸ்ட் ஆகும். கன்சியூம் மோர் ஹீட். ஏன்னா நமக்கு டைரக்டா வாட்டர்ல போய் ஹீட் ஆகாம precipitate இங்கெல்லாம் நிறைய டெபாசிட் இருக்கிறதுனால என்ன ஆகும், இட் கன்சியூம்ஸ் மோர் ஹீட். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃபிஷியன்சி வில் பி டிக்ரீஸ்ட். So efficiency of the boiler will be decreased.
அப்ப நெறைய நம்ம என்ன பண்ணணும், நெறைய அடிக்கடி கிளீன் பண்ணிட்டு இருக்கணும். இல்லன்னா நமக்கு சீக்கிரமா சூடாகுது. கரண்ட் கரண்ட் கன்சப்ஷன் நமக்கு அதிகமாகும். ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் பாய்லர்ஸ் வில் டிக்ரீஸ். அப்போ நம்ப இதெல்லாம் என்ன பண்ண முடியாது. பாய்லர்ஸ் பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்ல இந்த தண்ணி எல்லாம் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, இதோட ஹார்ட்னஸ நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணினா தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். கிளியர்? இப்போ இந்த ஹார்ட்னஸ வந்து 2 டைப்ஸா நம்ம பிரிக்கிறோம். ஒன் இஸ் டெம்பரவரி ஹார்ட்னஸ். டெம்பரவரி ஹார்ட்னஸ். And another one is permanent hardness. Permanent hardness. Okay. ஸோ டெம்பரரி ஹார்ட்னஸ்ல நமக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஹார்ட்னஸ்க்கு என்னென்ன கால்சியம் அண்ட் மெக்னீசியம் சால்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இப்போ இங்க டெம்பரரி ஹார்ட்னஸ்ல பாத்தீங்கன்னா எது எது நமக்கு அப்ளிகபிள் ஆகும்னா, மெக்னீசியம் ஹைட்ரஜன் கார்பனேட், அப்புறம் கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட். தண்ணியில இஃப் வாட்டர் ஹேஸ் H2O வாட்டர்ல மெக்னீசியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டும் கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டும் நமக்கு இருந்ததுன்னா அது நம்ம என்ன சொல்றோம், திஸ் காசஸ் டெம்பரரி ஹார்ட்னஸ். இப்போ பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் எதெல்லாம் காஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெக்னீசியம் குளோரைடு. பாத்தீங்கன்னா கால்சியம் அண்ட் மெக்னீசியம் சால்ட்ஸ் வந்து ஹார்ட்னஸ் காஸ் பண்ணும். ஆனா நமக்கு டெம்பரரி ஹார்ட்னஸ் வந்து எப்படி, மெக்னீசியம் சால்ட், மெக்னீசியம் ஹைட்ரஜன் கார்பனேட், கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட். பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் பாத்தீங்கன்னா மெக்னீசியம் குளோரைட் காமிக்கும், மெக்னீசியம் சல்ஃபேட், அதுக்கப்புறம் கால்சியம் குளோரைட், கால்சியம் சல்ஃபேட். கிளியரா? ஸோ டெம்பரரி ஹார்ட்னஸ் இந்த சால்ட் எல்லாம் நமக்கு தண்ணியில மிக்ஸ் ஆயிருந்ததுன்னா அதை நம்ம டெம்பரரி ஹார்ட்னஸ் சொல்லுவோம். இந்த சால்ட் மெக்னீசியம் குளோரைட், மெக்னீசியம் சல்ஃபேட் மிக்ஸ் ஆயிருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டெம்பரரி ஹார்ட்னஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாய்லிங். யூஸ்வலா நம்ம வீட்ல எல்லாமே பண்றது தான். பாய்லிங் பண்ணும்போது அதோட ஹார்ட்னஸ் ரிமூவ் ஆகும். அடுத்ததா இன்னொரு மெத்தட் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிளாப்ஸ் மெத்தட். ஸோ இந்த 2 மெத்தட் வச்சு நம்ம ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணினா தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளால அதை யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுல என்னென்ன மெத்தட் யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, பெர்மனன்ட் ஹார்ட்னஸ்ல நம்ம என்னென்ன மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மிக்சிங் வித் வாஷிங் சோடா, தட் இஸ் சோடியம் கார்பனேட். வாஷிங் சோடால மிக்ஸ் பண்றது ஒரு மெத்தடு. அது நெக்ஸ்ட் இங்க கிளாப்ஸ் மெத்தட் மாதிரி இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கால்கன்ஸ் மெத்தட். கால்கன்ஸ் மெத்தட் இந்த ஒரு மெத்தட்ல நம்ம என்ன பண்ணுவோம், பெர்மனன்ட் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்றதுக்கு பார்ப்போம். அந்த தேர்ட் ஒன் இஸ் அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட். ஸோ அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் தான் மோர் எஃபிஷியன்ட். Ion exchange method. And the fourth one is synthetic resin method. Okay, synthetic resin method. இந்த 4 மெத்தட் இது எப்படிலாம் நம்ம பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் அண்ட் டெம்பரரி ஹார்ட்னஸை ரிமூவ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், ரிமூவிங் டெம்பரரி ஹார்ட்னஸ். ஸோ ரிமூவிங் டெம்பரரி ஹார்ட்னஸ்க்கு என்னென்ன மெத்தட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ரிமூவிங் டெம்பரரி, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாய்லிங். ஓகே, பாய்லிங்னா என்னது, சாதாரணமா ஹீட் பண்றது தான். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் பாய்லிங் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு டெம்பரரி ஹார்ட்னஸ்ல என்னென்ன சால்ட் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்லி சோடியம் மெக்னீசியம் ஹைட்ரஜன் கார்பனேட், அதுக்கப்புறம் கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் மட்டும்தான். அதாவது மெக்னீசியம் ஹைட்ரஜன் கார்பனேட் இது தண்ணியில இருக்கு, சரியா? இது வந்து வாட்டர்ல இந்த சால்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். கிளியரா? ஸோ வாட்டர்ல இந்த சால்ட் மிக்ஸ் ஆயிருக்கு. அந்த மெக்னீசியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டை நம்ம என்ன பண்றோம், ஹீட்டிங் பாயில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு MgOH ட்வைஸ் இது மட்டும் அப்படியே பிரசிபிடேட்டா தங்கிடுது. ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வில் பி இவால்வ்டு. அப்போ இது பிரசிபிடேட்டா தங்கின உடனே என்ன ஆயிடும், தண்ணியில இது அப்படியே இந்த வெள்ளை கலர்ல அப்படியே ஒரு பிரசிபிடேட்டா ஆன உடனே அதை ஃபில்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிமைனிங் வாட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் அ சாஃப்ட் வாட்டர். கிளியர்? அதே மாதிரி மெக்னீசியம் ஹைட்ரஜன் கார்பனேட், அதே கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட், கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அதுவும் நம்ம என்ன பண்றோம், ஹீட் பண்ணும்போது நமக்கு கால்சியம் கார்பனேட்டா கிடைக்கும்.
ஓகே. அது என்ன அப்புறம் நமக்கு ஒயிட் கலர்ல ஒரு பிரெசிபிடேட்டா அதாவது அப்படியே திப்பியா அப்படியே வாட்டர்ல தங்கிடும். பிளஸ் CO2. இப்போ த ஃபில்ட்ரேட் இஸ் யூஸ்டு. நம்ம இதை ஃபில்டர் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன். த ஃபில்டரேட். த ஃபில்ட்ரேட் இஸ் சாஃப்ட் வாட்டர். கிளியர். ஸோ இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடையும் ரிமூவ் பண்றோம். இந்த கால்சியம் கார்பனேட்டும் ரிமூவ் பண்றோம். எப்படி ரிமூவ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபில்ட்ரேஷன்ல ரிமூவ் பண்றோம். ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் கால்சியம் கார்பனேட். திஸ் இஸ் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ரஜன் கார்பனேட். இது என்னது கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட். இது என்னது கால்சியம் கார்பனேட். ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது என்னவாயிடுது சாஃப்ட் வாட்டரா மாறிடுது. கிளியரா? நெக்ஸ்ட் பாய்லிங். அடுத்தது நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த சாஃப்ட் வாட்டர் இது பண்றதுக்கு கிளாப்ஸ் மெத்தட். கிளாப்ஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் மெத்தட் இதுக்கு டெம்பரரி ஹார்ட்னஸை ரிமூவ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம என்ன யூஸ் பண்றோம் கிளாப்ஸ். ஸோ கிளாப்ஸ் மெத்தட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லைம் இஸ் ஆடட். இப்போ அதே என்னது மெக்னீசியம் ஹைட்ரஜன் கார்பனேட். ஏன்னா டெம்பரரி ஹார்ட்னஸ்ல இதுதான் இருக்கு. மெக்னீசியம் ஹைட்ரஜன் கார்பனேட் கூட நம்ம என்ன ஆட் பண்றோம்னா லைம் கால்சியம் ஹைட்ராக்சைடை ஆட் பண்றோம். ஓகே, திஸ் இஸ் லைம் இஸ் ஆடட். லைம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட். அதே மாதிரி இது பிரசிபிடேட் ஆயிடுது. ஓகே, மெக்னீசியம் ஹைட்ரஜன் கார்பனேட் கூட கால்சியம் கார்பனேட் பிரசிபிடேட் ஆயிடும். அப்புறம் வில் பி கெட்டிங் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அதுவும் பிரசிபிடேட் ஆயிடும். அப்புறம் வாட்டர். ஸோ இதை நம்ம திரும்பவும் ஃபில்டர் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் வில் பி கெட்டிங் ஏ சாஃப்ட் வாட்டர். திஸ் இஸ் கால்சியம் கார்பனேட் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. லைம் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது இதுவும் ஏறக்குறைய பாய்லிங் மாதிரி தான். இது மற்ற நமக்கு தேவையில்லாத இந்த சால்ட் எல்லாம் பிரசிபிடேட் ஆயிடுது. அதே மாதிரி கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் கூட நம்ம என்ன பண்றோம் லைம் தான் ஆட் பண்றோம். லைம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா வில் பி கெட்டிங் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் என்னவாகுது பிரசிபிடேட் ஆயிடுது பிளஸ் வாட்டர். நம்ம அந்த ஃபில்ட்ரேட் இஸ் யூஸ்ட் அஸ் அ சாஃப்ட் வாட்டர். கிளியரா? ஸோ இது ரெண்டு மெத்தட் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரரி ஹார்ட்னஸை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம இந்த ரெண்டு மெத்தடை நம்ம யூஸ் பண்றோம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பெர்மனன்ட் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்றதுக்கு என்னென்ன இது யூஸ் பண்ண போறோம் மெத்தட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நமக்கு என்ன தெரியும் பெர்மனன்ட் மெத்தட்ஸ்ல சல்ஃபேட் சால்ட்ஸும் மெக்னீஷியமோட குளோரைடு சால்ட்டும் சல்ஃபேட் சால்ட்டும் இருக்கு. கால்சியமோட குளோரைடு சால்ட்டும் சல்ஃபேட் சால்ட்டும் இருக்கு. ஸோ இந்த பெர்மனன்ட் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுல என்ன இருக்கு மெக்னீஷியம் Mg2+ ஓட குளோரைடு சால்ட் இருக்கு. அப்புறம் சல்ஃபேட் சால்ட் இருக்கு. அதே மாதிரி கால்சியம் 2+ ஓட என்ன இருக்கு குளோரைடு சால்ட் இருக்கு. அதுக்கப்புறம் SO4 2- சல்ஃபேட் சால்ட் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தேவை இந்த ரிமூவல் ஆஃப் இந்த சால்ட் MgCa தான். அதனால நம்ம இதை மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம் ரியாக்ஷன் எழுதும்போது நமக்கு புரியறதுக்காக. கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ட்ரீட்மெண்ட் வித் வாஷிங் சோடா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரீட்மெண்ட் வித் வாஷிங் சோடா. வாஷிங் சோடா கூட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வாட் இஸ் வாஷிங் சோடா அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் சோடியம் கார்பனேட். நம்ம 10th படிச்சிருப்போம் சோடியம் கார்பனேட் இஸ் வாஷிங் சோடா. ஸோ இது கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ திஸ் இஸ் நம்ம மெக்னீஷியம் சால்ட் பார்த்தீங்கன்னா MgCl2 எடுத்துக்கலாம். இது கூட நம்ம என்ன பண்றேன் நான் வாஷிங் சோடா Na2CO3 ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிபிடேட். என்ன பிரசிபிடேட் கிடைக்குது மெக்னீஷியம் கார்பனேட் பிரசிபிடேட் கிடைக்குது. தட் இஸ் MgCO3. இது வந்து பிரசிபிடேட்டா மாறிடும். ஓகேவா? இதுவே வந்து மெக்னீஷியம் குளோரைடு சால்ட் இருக்கு. அதே மாதிரி மெக்னீஷியம் சல்ஃபேட் சால்ட்டும் நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ மெக்னீஷியம் சல்ஃபேட் சால்ட் MgSO4. அதே மாதிரி என்ன பண்றோம் Na2CO3 ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது இங்க என்ன பிரசிபிடேட் கிடைக்குது MgCO3 the same precipitate பிளஸ் நம்ம இங்க NaClக்கு பதிலாக இங்க Cl எடுத்துக்கிறதுனால இங்க NaCl, இங்க நம்ம SO4 எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் Na2SO4.
கிளியரா? இந்த பிரெசிபிடேட்டர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கக்கூடிய வாட்டர் வந்து என்ன வாட்டரா ஆயிடும்? சாஃப்ட் வாட்டரா மாறிடும். ஸோ இந்த MgCl2 நம்ம எங்கடா இந்த MgCl2 வந்ததெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இந்த MgCl2லாம் எங்க இருக்கு? வாட்டர்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இதெல்லாம் எங்க இருக்கு? தண்ணியில இருக்கிற கலந்திருக்கிற இந்த சால்ட்டை இதை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றோம். ஸோ இங்க எம்ஜிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? இங்க கால்சியம் போடலாம். அதே மாதிரி இங்கேயும் எம்ஜிக்கு பதிலாக கால்சியம் போட்டால் நமக்கு இங்க என்ன வரும்? மெக்னீஷியம் கார்பனேட் பதிலாக கால்சியம் கார்பனேட் வரும். இங்க மெக்னீஷியம் கார்பனேட் பதிலாக கால்சியம் கார்பனேட் வரும். கிளியர்? ஸோ வாஷிங் சோடாவை யூஸ் பண்ணி பெர்மனன்ட் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்றது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? கால்கன்ஸ் மெத்தட். அதுல கிளாத்ஸ் மெத்தட் பார்த்தோமா, இதுல வந்து கால்கன்ஸ் மெத்தட். ஸோ கால்கன்ஸ் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் இஸ் அ கால்கன்? இப்போ நம்ம எதை கால்கன் அப்படின்னு சொல்றோம்னா, சோடியம் ஹெக்ஸா மெட்டா பாஸ்பேட்டை தான் கமர்ஷியலா கால்கன் அப்படின்னு சொல்றோம். ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சோடியம் ஹெக்ஸா மெட்டா பாஸ்பேட். ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, சோடியம் Na6 ஹெக்ஸா. ஓகே, இது ஹெக்ஸானா 6 ஹெக்ஸா, அப்புறம் பாஸ்பேட் தட் இஸ் P6O8. ஸோ இதுதான் நம்ம கமர்ஷியலா என்னன்னு சொல்றோம்? கால்கன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இது வந்து ஹாட் வாட்டர்ல நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ரியாக்ஷன் முதல்ல டேக்ஸ் பிளேஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இங்க இந்த நம்ம எழுதிக்கிறோம் Na6P6O18. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நமக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. Na6ல இருந்து 2 Na மட்டும் தனியா பிரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. Na4 பாத்தீங்கன்னா இங்க 6ல இருந்து 4 ஆயிடுச்சு. Na4P6O18. இப்போ இங்க 2 Na போடுறதுனால நம்ம என்ன பண்றோம்? இங்க 2 மைனஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஓகே, 2 பிளஸ், இங்க என்னது 2 மைனஸ் போட்டாச்சா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? இதுதான் இந்த Na4P6O18 இந்த ஆனியான் இருக்குல்ல, அதை தான் நம்ம என்ன எது கூட ட்ரீட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய வாட்டர். என்ன வாட்டர்ல நமக்கு என்ன இருக்கு? மெக்னீஷியம் சால்ட் இருக்கும், இல்லைன்னா கால்சியம் சால்ட் இருக்கும். See here. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, Na4P6O18 2 மைனஸ் கூட நம்மளுடைய சால்ட், என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெக்னீஷியம் சால்ட் Mg2+ இருக்கலாம், அல்லது கால்சியம் சால்ட் Ca2+ இருக்கலாம். ஓகே, இது நம்ம இது கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்க. இந்த Na இருந்து இன்னும் 2 Na வெளியில போயிடுது. ஸோ Na2 போயிடுத்து. நமக்கு இங்க என்ன இருக்கு? Mg வந்துடும். அப்புறம் P6O18 இது 2 மைனஸ் பிளஸ் இங்க இருந்து 2 Na வெளியில போயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, இந்த கால்கன் இருக்குல்ல, இந்த கால்கன் வந்து மெக்னீஷியம் இழுத்துக்குது. அது கூட இழுத்து ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் ஆயிடுது. மீதி ரிமைனிங் இருக்கிறது என்னது? நமக்கு வாட்டர் அந்த ஃபில்ட்ரேட் வந்துடும். கிளியரா? இப்போ இங்க Mg போட்டோம்னா இங்க என்ன வரும்? Mg வரும். இதுவே நம்ம Ca போட்டிருந்தோம்னா என்ன வரும்? இந்த Mg இருக்க இடத்துல நம்ம என்ன போட்டுக்கணும்? Ca போட்டுக்கணும். மற்றது எல்லாமே சேம் தான். ஸோ இதான் காம்ப்ளெக்ஸ் அயான். இந்த காம்ப்ளெக்ஸ் அயான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, மெக்னீஷியம் 2+ஐயும் அல்லது Ca2+ஐயும் என்ன பண்ணுதுன்னா, அது கூடயே வச்சுக்குது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபில்ட்ரேட் வந்து நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வில் பி கெட்டிங் பியூர் வாட்டர். தட் இஸ் ஹார்ட்னஸ் இஸ் ரிமூவ்ட். கிளியரா? இந்த Mg, இந்த கால்கான் இருக்குல்ல, அந்த ஒரு பவுடர் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கால்கானை நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த Mgயை வந்து அது அப்படியே இழுத்து அது கூட பாண்ட் ஃபார்ம் ஆயிட்டு மற்றதுல இருக்கிறதெல்லாம் நமக்கு இந்த Mg ரிமூவ் ஆயிட்டாலே என்ன அர்த்தம்? Mgயோ கால்சியமோ ரிமூவ் ஆயிட்டாலே என்ன அர்த்தம்? ஹார்ட்னஸ் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் கிளாத்ஸ் மெத்தட். திஸ் இஸ் கால்கான்ஸ் மெத்தட். கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட். ஸோ அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை விட நம்ம இப்போ சிந்தட்டிக் ரெசின் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்றோம். இந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடும் இம்பார்ட்டன்ட் தான். தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம்னா, அயன் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அயன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருது? அயனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. அயன் என்னது? நமக்கு இருக்கிற Mg2+ இருக்கு, Ca2+ இருக்கு. அதை வந்து அயனை மாத்திக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்? அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தடை நம்ம இன்னொரு பேர் சொல்றோம். வி கால் இட் அஸ் ஜியோலைட்.
ஜியோலைட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் அல்லது பெர்மிட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். பெர்மிட்டட் ப்ராசஸ். ஸோ இந்த நேம்லையும் நம்ம இது சொல்லுவோம். அயன் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம், ஜியோலைட் ப்ராசஸ் சொல்லுவோம், பெர்மிட்டட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் ஜியோலைட்? இங்க ஜியோலைட் அப்படின்னா என்னன்னா ஹைட்ரேட்டட்னா என்னது? வாட்டர் இருக்கக்கூடிய, டிசால்வ்டு இல்ல, சரியா? அதுலயே ஹைட்ரேட்டட், வாட்டர் இருக்கக்கூடிய ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினியம் சிலிகேட். ஓகேவா? வாட் இஸ் ஜியோலைட்? ஜியோலைட் இஸ் ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினியம் சிலிகேட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இது ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினியம் சிலிகேட் நம்ம எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் வாட் NaAlSiO4. இதுதான் வந்து என்னது? ஜியோலைட், சோடியம் அலுமினியம் சிலிகேட். இதை நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, Na போட்டுட்டு Zன்னு போட்டுடுறோம். ஓகே, ஸோ இந்த Z தான் என்னது? AlSiO4. ஒவ்வொரு தடவையும் AlSiO4 எழுத வேண்டாம் அப்படின்றதுக்காக நம்ம இதை என்ன பண்ணுறோம்? Zன்னு போடுறோம். NaZ. நம்ம இதுக்கு மேலே எழுதுறதெல்லாம் NaZன்னு எழுதுவோம். Zன்றது என்னது? AlSiO4. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, when this added to hot water, exchange reaction takes place. இப்போ நாம எடுத்துக்கக்கூடிய வாட்டர் என்னது? ஹாட் வாட்டர். எது? NaZ கூட நம்ம எடுத்துக்கக்கூடிய வாட்டர், அந்த வாட்டர் என்ன இருக்கு? ஹாட் வாட்டர்னா என்ன இருக்கு? அதுல மெக்னீசியம் சால்ட் இருக்கு, அப்புறமா கால்சியம் சால்ட் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் ஹாட் வாட்டர். இந்த சால்ட் எல்லாம் இதுல இருக்கு. நம்ம இதை ரியாக்ட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அயன் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா Na+, இது ஃபுல்லா Z- போட்டோம்னா என்ன ஆகும்? இங்க இருக்கிற அயான் இங்க போயிடும், இங்க இருக்கிற அயான் இங்க வந்துடும். தட் இஸ் அயன் எக்ஸ்சேஞ்ச். அயன் என்ன ஆயிடுச்சு? மாத்திக்கிச்சு. இந்த கேட்டையான் மட்டும் அப்படியே இடம் மாத்தியாச்சு. இப்போ நமக்கு போட்டோம்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்க. ஸோ Mg, Na இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்றோம்? Mg. இதோட வேலன்சி 2 அப்படின்னு இருக்கிறதுனால என்னது? MgZ2. கிளியர்? பாருங்க, இதுக்கு பிளஸ், இதுக்கு மைனஸ். ஆனா Mgக்கு வேலன்ஸ் என்னது? 2. அதனால நம்ம என்ன பண்றோம்? இந்த ஜியோலைட்டுக்கு 2 டைம்ஸ் போடணும். பிளஸ் Na+. ஸோ இங்க 2 வரதுனால இங்க பேலன்ஸ் பண்ணும்போது 2 போடணும். அப்போ இங்க 2 Na+. ஓகேவா? அதுவே இங்க கால்சியம் போட்டிருந்தோம்னா இங்க என்ன வந்திருக்கும்? கால்சியம் Z2. ஆனா இங்கேயும் நமக்கு என்ன வந்திருக்கும்? 2 Na+ தான் வந்திருக்கும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த ஜியோலைட் என்ன பண்ணிடுச்சு? மெக்னீசியம் அதுல இருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபில்ட்ரேட், நம்ம அதுல இருந்து வெளியில வரக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்ட்னஸ் வில் பி ரிமூவ்ட். ஓகே, ஸோ நமக்கு ஜியோலைட்னா என்னன்னு தெரியணும், அயன் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னு தெரியணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரீஜெனரேட்னா என்னன்னா, இது சும்மா ஒரு கொஸ்டின் கேட்டாப்பாங்க. ரீஜெனரேட். ஸோ இதுல பார்த்தோம்னா இங்க இருக்கிற Na எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வாட் வி வில் டூ, இந்த Mg, ஓகே, MgZ2 கூட நம்ம திரும்பவும் NaCl, சோடியம் குளோரைடு சால்ட் ஆட் பண்ணினோம்னா நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நமக்கு இந்த NaZ வந்துடும். அதாவது நமக்கு என்ன ஆகும்? Na+லாம் வந்து ஃபுல்லா ரிமூவ் ஆயிடுச்சுன்னா, இந்த Na+ ரிமூவ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆச்சுன்னு திரும்பவும் நம்மளால Mg அண்ட் கால்சியம் ரிமூவ் பண்ண முடியாது. அதனால ப்ராசஸ் கண்டினியூஸா போறதுக்காக என்ன பண்ண போறோம்? நம்ம சால்ட் NaCl ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? NaZ, MgCl2. ஓகே, நம்ம இந்த சால்ட் ஆட் பண்ணும்போது NaCl நம்ம ரீஜெனரேட், நம்ம திரும்ப நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த NaCl ஆட் பண்றோம். ஓகே, இந்த NaCl ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? திரும்ப நமக்கு இந்த NaZ கிடைக்கிறதுனால வாட் ஹேப்பன்ஸ்? நமக்கு அந்த ப்ராசஸ் கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட். கிளியரா? இப்போ லாஸ்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, we call it as synthetic resin method. The last one is the fourth one. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, synthetic resin method. ஸோ இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸா இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிச்சோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும்.
ஸோ வி யூசிங் சிந்தட்டிக் கேட்டயான் எக்ஸ்சேஞ்சஸ். பாருங்க இதுல என்ன அதே மாதிரி தான் அயன் எக்ஸ்சேஞ்ச் தான். இது வந்து என்னது மோர் எஃபிஷியன்ட் மெத்தட். இப்போ நம்ம இதுதான் யூஸ் பண்றோம். இதுல நமக்கு நிறைய பியூரிட்டி கிடைக்குது. மோர் எஃபிஷியன்ட் மெத்தட். ஸோ இதுல பார்த்தோம்னா கேட்டயான் எக்ஸ்சேஞ்ச் வில் பி டேக்கிங் பிளேஸ். கேட்டயான் எக்ஸ்சேஞ்ச்னா என்னது? ஒரு கேட்டயான்னா என்னது? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஒரு கேட்டயான்ல இருந்து இன்னொரு கேட்டயான் நமக்கு மாறுறதா நம்ம என்ன சொல்றோம்? கேட்டயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட். ஸோ நமக்கு இதுல இருக்கிற கேட்டயான் என்னன்னு பாருங்க, எம்ஜி. இதுதானே நமக்கு தேவையில்லாதது. நம்ம வாட்டர்ல இருக்கிற இந்த மெக்னீசியம் சால்ட்டும் இந்த கால்சியம் சால்ட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். கிளியரா? ஸோ இதுக்கு பதிலா நம்ம என்னவா மாறிடும் பார்த்தீங்கன்னா, H பிளஸ் ஆர் Na+. நமக்கு தேவையானது ரொம்ப ஹார்டா இல்லாதது நமக்கு வந்துடும். ஸோ இந்த Mg2 பிளஸ்க்கு பதிலாக இந்த H பிளஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? சிந்தட்டிக் ரெசின் மெத்தட் ஆர் வி கால் இட் அஸ் கேட்டயான் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கேட்டயான். கேட்டயான்னா இதுதான் கேட்டயான். இதில் ஆனியான் எக்ஸ்சேஞ்சஸும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் கேட்டயான் எக்ஸ்சேஞ்சஸ். ஓகேவா? ஸோ இது வந்து எஃபிஷியன்ட் மெத்தட் தேன் ஜியோலைட். ஜியோலைட்டை வச்சு நம்ம பியூரிஃபை பண்றதை விட இது கொஞ்சம் எஃபிஷியன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கேட்டயான் எக்ஸ்சேஞ்சஸ்ல நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்டெப் ஒன் ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, cation exchange resins. We call it as cation exchanges or cation exchange resins. Cation exchange resins. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, contain large organic molecule with SO3H group. அதாவது large organic molecule. Large organic. ஸோ தட் மே பி அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஆறுன்னு எடுத்துக்கிறோம். அந்த ஆர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய குரூப் C7H35. C7H33. ஸோ இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஆர்கானிக் குரூப்பா நமக்கு இருக்குதான். பெரிய ஆர்கானிக் குரூப் அதுக்குள்ள என்னவா இருக்கு? பாண்டா இருக்கு. கிளியரா? தட் இஸ் CH3ன்றது என்னது? ஸ்மாலர் குரூப். C2H5 இதெல்லாம் வந்து ஸ்மாலர் குரூப். இதுல நமக்கு என்னவா இருக்கு? லார்ஜர் குரூப் நமக்கு பாண்டா இருக்கு. ஓகே, லார்ஜர் மாலிகுல் எது கூட பாண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா SO3H. இப்போ இந்த லார்ஜர் மாலிகுல் நம்ம என்ன எதுவா வேணா எடுத்துக்கலாம். அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஆர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஸோ வாட் இஸ் கண்டெய்னிங் ஹியர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் SO3H. ஆறுன்றது என்னது? ஒரு லார்ஜ் ஆர்கானிக் மாலிகுல் தான் ஆர். அதாவது கார்பனும் ஹைட்ரஜனும் பாண்டா இருக்குது. அதுதான் என்ன சொல்றோம்? ஆர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணுன்னா இஸ் சேஞ்ச்டு இன்டு RNA. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? RSO3H வந்து நம்ம என்னவா மாத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த RNAவா மாத்துறோம். நமக்கு இந்த NA இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ணும்? Mg2 பிளஸையும் CA பிளஸையும் நம்மளால எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்காக ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா NaCl கூட நம்ம ட்ரீட் பண்றோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. NaCl கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த SO2 போயிடும். இங்க வந்து HCl போயிடும். நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து என்னதுன்னா RNA மட்டும் இருக்கும். கிளியரா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க கிடைக்கக்கூடிய Na+ நம்ம எதுக்கு? Mg2+க்கு பதிலா மாத்த போறோம். இதெல்லாம் இந்த செட்டப்ல இருக்கு. அதனால நம்ம சொல்றோம் Ca2+ மாத்த போறோம். அதுதான் என்ன பண்றோம்? அயன் எக்ஸ்சேஞ்ச். கேட்டயானை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிட்டோம்? லார்ஜ் ஆர்கானிக் மாலிகுல் கண்டெய்னிங் SO3H குரூப்ல இருந்து நம்ம RNAவா நம்ம மாத்திட்டோம். கிளியரா? இப்போ ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தோம்னா, this is step 1. இப்போ ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தோம்னா, இந்த RNA இருக்குல்ல, ஸோ திஸ் RNA நமக்கு RNA அதாவது நமக்கு சோடியம் கூட லார்ஜ் ஆர்கானிக் மாலிகுல் வந்தாச்சு. அது கூட நம்மளுடைய வாட்டரை மிக்ஸ் பண்றோம். வாட்டர்ல நமக்கு என்ன இருக்கு? மெக்னீசியம் சால்ட் இருக்கு, கால்சியம் சால்ட் இருக்கு. ஸோ இது வந்து என்னது? ஹாட் வாட்டர். இந்த ஹாட் வாட்டரை நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் R2
mg or r2 CAA. நான் இங்க R போடுறேன், இங்க R2 போடுறேன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வேலன்ஸ் எதுனது 2 பிளஸ். இப்போ என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா NA இருக்கிற இடத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு மெக்னீஷியம் வந்தாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இந்த ஆர்கானிக் மாலிகுல் கூட NA பாண்ட் ஆயிருக்கிறது இப்போ என்னவாச்சு Mg பாண்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த Mg எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நமக்கு ஃபில்ட்ரேட் நம்ம அதை ஃபில்டர் பண்ணி அதுல இருந்து வெளியில வர்றது நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சாஃப்ட் வாட்டர், அதாவது ஹார்ட்னஸ் வில் பி ரிமூவ்டு. கிளியர்? திஸ் இஸ் சாலிட். The hardness will be removed. கிளியரா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இதை நம்ம எப்படி திரும்பவும் NA எப்படி ரீஜெனரேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திரும்பவும் அகைன் when it is treated with NaCl சொல்யூஷன் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த RNA நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதாவது இந்த NaCl சொல்யூஷன் சால்ட் நம்ம ஆட் பண்ணிட்டே இருக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய Na பிளஸ் அயான்ஸை ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம ஆட் பண்றோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா this is R minus and Na plus. இதை என்ன சொல்றோம்? This is resin anion. Anionனா உங்களுக்கு என்ன தெரியும்? நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லி தெரியும். ஸோ திஸ் இஸ் ரெசின் anion. கிளியரா? ஸோ இப்போ இதுலயே வந்து இன்னொன்று பியூரா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேட்டையான் எக்ஸ்சேஞ்சஸ். இப்போ ரெண்டுமே நம்ம கேட்டையானும் ஆனையானும் சைமல்டேனியஸா பாஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு என்ன கிடைக்குது? பியூரா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பியூர் வாட்டர், தட் மீன்ஸ் வாட்? டீமினரலைஸ்டு. டீமினரலைஸ்ட்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட மினரல்ஸே இல்லை. ஸோ டீமினரலைஸ்டு வாட்டர் அது நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பை பாசிங் சக்சஸ்ஃபுல்லி த்ரூ கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஆனியான் எக்ஸ்சேஞ்ச். இப்போ நம்ம இதில் எப்படி கிடைக்குதுன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய ஹார்ட் வாட்டரை கேட்டையான் எக்ஸ்சேஞ்சில் பாஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஆனியான் எக்ஸ்சேஞ்ச்லையும் பாஸ் பண்ணுறோம். தேவையில்லாத கேட்டையான் ரிமூவ் ஆகிடும், தேவையில்லாத ஆனியான் ரிமூவ் ஆகிடும். பாஸ் பண்ணும்போது நமக்கு வெளியில வரக்கூடிய தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா ஹார்ட்னஸும் ரிமூவ் ஆகி பியூரா கிடைக்கும். கிளியரா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கேட்டையான் எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த ரெசின்ல என்ன இருக்கும்? ஆர்கானிக் மாலிகுல். ஓகே, பிளஸ் நம்மளுடைய வாட்டர், எது? ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டர்ல என்ன இருக்கு? Mg2+ இருக்கு, அப்புறமா Ca2+ இருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய வாட்டர். ஸோ வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ஹாட் வாட்டர். இப்போ இந்த ஹாட் வாட்டரை கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ல நம்ம பாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த R2 இந்த Mg பாண்ட் ஆயிடும். இங்க என்ன ஆயிடும்? R2 இங்க கால்சியம் பாண்ட் ஆயிடும். பிளஸ் என்ன ரிமூவ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா H+ அயான் மட்டும் இருக்கா? ஸோ 2H+ அயான் மட்டும் ரிமூவ் ஆயிடுது. அப்படி என்ன கேட்டையான் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுது. இதுல எது கேட்டையான்? இது பாத்தீங்கன்னா இது மைனஸ், இது என்னது? பிளஸ். அப்போ இந்த கேட்டையானுக்கு பதிலா என்னவாயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேட்டையான் இங்க வந்து உட்காந்தாச்சு. ஸோ திஸ் இஸ் கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச். இப்போ இந்த H+ அயான் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் இன் அசிடிக் ஃபார்ம். H+ அயான் நிறையவே இருந்தாலே அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அசிடிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் எதுக்கெல்லாம்? மெக்னீஷியம், கால்சியம், சில சமயம் சோடியம் இருந்தாலும் நம்ம அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். நமக்கு தேவை பியூர் வாட்டர். அதனால இப்போ ஆனியான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ்க்கு வந்து வச்சுக்கோங்களேன். சைமல்டேனியஸா சக்சஸ்ஃபுல்லான ஒன்னொன்னு பெரிய பெரிய ரெசின் இருக்கும். அதுல ஒன்னொன்னா நம்ம என்ன பண்றோம்? பாஸ் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ இந்த கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச்ல என்ன நடக்குது? சாரி, ஆனியான் எக்ஸ்சேஞ்ச்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஸோ இதுவும் ஒரு ஆர்கானிக் மாலிகுல் கன்சிஸ்டிங் ஆஃப் NH2. ஓகே, திஸ் இஸ் RNH2. இதெல்லாம் நம்ம இந்த குரூப்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? கிளாஸ் 12ல நம்ம படிப்போம். RNH2. So that is solid when mixed with, this is solid and this is aqueous water. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு அயன் ஃபார்மேட்ல கிடைக்குது. தட் இஸ் R. பாருங்க இந்த வாட்டர் என்னவா இருக்கு? NH, இங்க 3 plus OH minus. ஸோ இந்த நம்ம வாட்டரை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா H plus OH minus நம்ம எழுதலாமா? ஸோ RNH2 plus water gives RNH3 plus OH minus. இப்போ இது என்ன பண்றோம்? Okay, this is amines.
இதெல்லாம் நம்ம கிளாஸ் 12ல படிப்போம். திஸ் இஸ் amines. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் பாருங்க. R இருக்கு, NH3 இருக்கு, பிளஸ் இருக்கு, OH மைனஸ் இருக்கு. இதுல நம்ம என்ன பண்றோம், ஆனியானும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ நமக்கு வாட்டர்ல இருக்கிற குளோரைட் சால்ட்ஸ், இப்போ X மைனஸ்ன்றது ஆனியான் எடுத்துக்கிட்டோம்னா இந்த X எப்படியா இருக்கலாம், குளோரினா இருக்கலாம். இதெல்லாமே இம்பியூரிட்டி தானே. HCO3 மைனஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி HCO3 மைனஸா இருக்கலாம், குளோரினா இருக்கலாம், SO2 மைனஸ். ஸோ இது எல்லாமே இம்பியூரிட்டி தான். SO4 2 மைனஸ். ஸோ இந்த மாதிரியான இருக்கு. இதெல்லாம் ஆனியான். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க, ஆனியான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? R இருக்கு, NH3 இருக்கு, பிளஸ் இருக்கு. இந்த OHக்கு மைனஸ் பதிலா என்ன வந்துருது அப்படின்னு பார்த்தோம்னா X மைனஸ் வந்துருது. X மைனஸ் என்னது? குளோரினா இருக்கலாம், ஹைட்ரஜன் கார்பனேட் இருக்கலாம், SO4 3 மைனஸா, SO4 2 மைனஸா இருக்கலாம். அப்ப நமக்கு வெளியில வர்றது என்னது? OH மைனஸ் மட்டும் நமக்கு வெளியில வரும். ஓகேவா? சோ நமக்கு இப்போ என்னென்ன பாருங்க, இந்த கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச்ல நமக்கு இந்த H பிளஸ் மட்டும் இருக்கு. இந்த கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச்ல நம்ம என்னத்தை ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா H பிளஸ் ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். H பிளஸ் மட்டும் வெளியில வந்தாச்சு. இந்த ஆனியான்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா OH மைனஸ் மட்டும் ரீப்ளேஸ் வந்தாச்சு. இப்போ வெளியில வரக்கூடிய வாட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் வில் பி H பிளஸும் பிளஸ் இங்க இருக்கிற OH மைனஸ் நமக்கு என்ன கிடைக்குது? H2O. This is liquid. Clear? This is demineralized water. Next topic, hydrogen peroxide. Okay, hydrogen peroxide. So what is the formula for hydrogen peroxide அப்படின்னு பார்த்தோம்னா this is H2O2. இதுல நம்ம பார்த்தோம்னா ஹைட்ரஜனோட வேலன்சி நமக்கு என்ன தெரியும்? 1 தெரியும். So this is +1. ஆக்சிஜனோட வேலன்சி என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜனோட வேலன்சி is -1. கிளியரா? So இதுதான் ஹைட்ரஜன் பெராக்சைடு. யூஸ்வலா ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா இருக்கும்? -2 இருக்கும். இதுல பெராக்சைடுல மட்டும் எப்படி இருக்கு? -1ல இருக்கு. So what is hydrogen peroxide? It is used in the pollution control treatment. First முக்கியமா இத பத்தி நம்ம என்னன்னா it used in pollution control treatment. Okay, pollution control treatment of domestic and industrial effluents. அதாவது நம்ம வீட்ல இருந்து வரக்கூடிய கழிவுகள், அப்புறம் இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய கழிவுகளை ட்ரீட் பண்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம். அந்த கழிவுகள் மட்டும் அகற்றிட்டு நமக்கு வெளியில போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கால்வாயில விடும்போதோ இல்ல ஒரு ஆத்துல விடும்போதோ நம்ம அதை கொஞ்சம் பியூரிஃபை பண்ணி விடுவோம். ஸோ இட் இஸ் used in pollution control treatment of டொமஸ்டிக்னா என்னது? வீட்ல இருந்து வரக்கூடிய கழிவுகள், அப்புறம் டொமஸ்டிக் as well as industrial effluents. ஓகேவா? சோ இப்போ இதோட ப்ரிப்பரேஷன் நம்ம பார்க்க போறோம். ப்ரிப்பரேஷன். So first one என்ன அப்படின்னு பார்த்தோம்னா acidifying barium peroxide. The first method is acidifying barium peroxide. ஓகேவா? பேரியம் பெராக்சைடு. See here, BaO2 is பேரியம் பெராக்சைடு. பேரியம் ஆக்சைடு கிடையாது, BaO2 is பேரியம் பெராக்சைடு. ஏன்னா இங்க பேரியம்க்கு +2 ஆக்சிடேஷன் நம்பர், இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு. ஒரு ஆக்சிஜனுக்கு இங்க -1, அப்போ -2 வந்துடும். So பேரியம் பெராக்சைடு which is in hydrated form 8H2O.
சோ இது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அசிடிஃபையிங்னா என்னது ஆடிங் ஆசிட் அதாவது H2SO4 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு இங்க என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா BaSO4 ஓகே BaSO4 வந்துருது அப்புறம் எக்ஸஸ் ஆஃப் இந்த வாட்டர் வந்து ரிமூவ் ஆயிடும் அதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க H2 இருக்கு இங்க O2 இருக்கு திஸ் ஃபார்ம்ஸ் வாட் H2O2 கிளியரா சோ this is solid this is aqueous இதுவும் solid இது this is liquid water is a liquid and this is aqueous this is one method of preparation clear so this is acidifying barium peroxide கூட நம்ம acid போடும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு hydrogen peroxide கிடைக்குது in the excess water this excess water is removed by evaporation under reduced pressure okay this is removed by evaporation under reduced pressure இது இந்த excess water நம்ம remove பண்ணிடலாம் this is one method of preparation இன்னொரு method of preparation என்ன அப்படின்னு பார்த்தோம்னா peroxo disulfate from peroxo disulfate அதாவது peroxo disulfate ஓகேவா இதுக்கு என்ன மெத்தடா ஃபாலோ பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து HSO4 வாட் இஸ் HSO4 acidified sulfate solution HSO4 என்ன பண்ணும் hydrogen sulfate solution or acidified sulfate solution HSO4 இருக்குல்ல அது கூட பாருங்க H2SO4 ல இருந்து நமக்கு HSO4 கிடைக்குது அவ்வளவுதான் H2SO4 ல இருந்து நம்ம என்ன பண்றோம் ஒரு H பிளஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா HSO4 மைனஸ் கிடைக்குது கிளியர் சோ நம்ம இந்த சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கிறோம் this is aqueous 2HSO4 நம்ம electrolysis பண்ணும்போது on electrolysis இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இங்க HSO4 நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க SO3H பாருங்க HSO4 வந்து SO3H அதுக்கப்புறம் O அப்படின்னு எழுதலாமா சோ HSO4 வந்தாச்சு அதுதான் நாங்க எப்படி எழுதுறேன்னு பாத்தீங்கன்னா HO3S that is SO3H போட்டாச்சா அதே மாதிரி இங்க ஒரு SO3H இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு O இருக்கும் அப்புறம் இன்னொரு O இருக்கும் பாத்தீங்கன்னா HSO4 நான் பிரிச்சு எழுதுறேன் அவ்வளவுதான் நமக்கு என்ன வரணும் பெராக்சைடு வரணுன்றதுக்காக பாருங்க இது H1 இருக்கு SO4 இருக்கு SO4 சோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சு எழுதியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா this is aqueous நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா unhydrolysis ஓகே ஹைட்ரோலைசிஸ்னா நம்ம யூசுவலா என்ன ஆட் பண்ணுவோம் HOH that is water தான் ஆட் பண்ணுவோம் சோ நமக்கு இங்க என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா we are getting HSO4 நம்ம இங்க போட்ட அந்த HSO4 அப்படியே நமக்கு வந்தாச்சு பிளஸ் 2H பிளஸ் H2O2 ஓகேவா சோ இது நம்ம ஒரு இதுக்காக நான் ஸ்ப்ளிட் பண்றேன் சோ பாத்தீங்கன்னா இங்க H2O ல பாத்தீங்கன்னா டூ மாலிகூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க 2H2O சோ இந்த H இங்க H ஓகே சோ இது என்னவா ஆயிடுது H2O2 ஆயிடுது கிளியர் அப்புறம் என்ன இருக்கு OH இருக்கு சோ இதுல வந்து HSO4 இங்க ஒரு O போயாச்சு இதுல ஒரு O போயாச்சு ஓகே சோ ரிமைனிங் என்ன இருக்கு இங்க O வந்தாச்சு H பிளஸ் அந்த 2H பிளஸ் இங்க வந்தாச்சு சோ நமக்கு இந்த ஸ்பிளிட்டிங் மட்டும் இருந்தா போதும் H2O2 நமக்கு ஸ்பிளிட் ஆகுது கிளியர் so this is aqueous this is in the solution and this is also in the solution so this is peroxo disulfate இதுதான் நம்ம என்ன சொல்றோம் peroxo disulfate ஸ்பிளிட் ஆகுது peroxo disulfate clear next method is used in the preparation of D2O2. D2O2 is hydrogen peroxide is H2O2. D2O2 is deuterium peroxide. So, இப்போ பாத்தீங்கன்னா potassium persulfate நம்ம எடுத்துக்கிறோம் potassium persulfate. Third method வந்து potassium persulfate. Potassium
sulfate. Okay, what is that? K2S2O8 is potassium persulfate. Okay, va? So, இது நம்ம D2O. What is D2O? It is deuterium oxide, or we call it as the heavy water. Okay, va? H2O is water na, D2O is heavy water. So, இது நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா KDSO4. This is deuterium potassium sulfate. What is this அப்படின்னு பார்த்தோம்னா this is deuterium potassium sulfate. Okay. Plus H2O2. Not H2O2. நம்ம இங்க H2O இல்ல, இங்க என்ன போட்டிருக்கோம்? D போட்டிருக்கோம்ல. So we were getting D2O2. This is aqueous. Okay, this is liquid and this is solid. So deuterium potassium sulfate நமக்கு கிடைக்கும். நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா இங்க 2 வருது, இங்க 2 போட்டோம்னா I think it's balanced. Clear. So இங்க வந்து இங்க 2D இருக்கு, இங்க 2D இருக்கு, அப்போ இங்க 2D வரும். So this is the method of preparation of potassium persulfate. Next நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா industrial method of preparation. Okay, the fourth commercial நிறைய prepare பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? Industrial method of preparation. Industrial preparation. Okay, industrially it is prepared by the auto oxidation of 2 alkyl anthroquinols. That is 2 alkyl anthroquinols. Okay, 2 alkyl anthroquinol வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆட்டோ ஆக்சிடேஷன் அதுவே ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா H2O2 கிடைக்குது. So now we are taking a product 2-ethyl anthroquinol. Okay, on oxidation in நம்ம என்ன யூஸ் பண்றோம் பார்த்தோம்னா ஹைட்ரஜன் அண்ட் பல்லாடியம் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம். நமக்கு என்ன கிடைக்கும்? H2O2 பிளஸ் இது வந்து H2O2 கிடைச்சிட்ட அப்புறம் இந்த 2-ethyl anthroquinol என்ன வரும்? குயினோனா மாறிடும். Then we will be getting an oxidized product. Okay, குயினால் OL அப்படின்றது என்னவா மாறிடும் பாத்தீங்கன்னா குயினோன் ONE. That is ஒரு ketone product நமக்கு ஃபார்ம் ஆயிடும். So in this case இதுல பாத்தீங்கன்னா only 1% of H2O2 is formed. ஓகேவா? இது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பண்ணா it is extracted with water. இது நம்ம வாட்டர் கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி 30% நம்ம மாத்துறோம். நமக்கு நிறைய வேணும்ல. So it is extracted with water. Extracted with water. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா unconcentrated to extracted with water unconcentrated. Okay, and concentrated to how much na 30% நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். சோ திரும்பவும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்றதுக்கு 85% நமக்கு கான்சென்ட்ரேட் பண்றோம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா distillation under reduced pressure. Okay, distillation under reduced pressureல நம்ம இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றோம். அதுக்கப்புறம் ரிமைனிங் நமக்கு என்ன வந்து ஃப்ரோஸ் பண்ணி we are getting pure H2O2. The remaining 15% எப்படி பண்ணோம்? Pure H2O2 frozen பண்ணி நமக்கு pure H2O2 கிடைக்குது. கிளியரா? So this is the preparation of H2O2. நெக்ஸ்ட் இதோட நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் क्वेश्चन வரும். சோ அது மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி அதை நேம் பண்றோம், அதாவது ஒரு பாட்டில்ல ஒரு H2O2 இருக்குன்னா நம்ம அதை எப்படி நம்ம நேம் பண்றோம் அப்படின்றதுதான் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். So physical properties பார்த்தோம்னா first one is it is almost colorless or very pale blue liquid. So இது வந்து colorless தான், almost colorless but very pale blue. Okay, சில சமயம் அப்படி இருக்கும். இப்போ H2O2 is next. It is miscible with water in all proportion. H2O2
miscible என்னது mixes with water. Miscible with water. So நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா H2O2 point H2O. So what is this? This is hydrated hydrogen peroxide. Okay, this is hydrated hydrogen peroxide. கிளியரா? நெக்ஸ்ட் இருக்கிறது இப்ப கமர்ஷியலா நமக்கு பாட்டில்ல நம்ம கெமிக்கல் வாங்குவோம்ல அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 30%. Okay, 30% solution of H2O2. So ஒரு பாட்டில்ல 30% ஆஃப் H2O2 இருக்குன்னா அதை நம்ம எப்படி மார்க் பண்றோம்? மார்க்கெட்டட் as 100 வால்யூம் ஆஃப் H2O2. ஓகே, இப்ப நம்ம ஒரு பாட்டில்ல 100 வால்யூம் ஆஃப் 100 V ஆஃப் H2O2 அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பாட்டில் இருக்கு. இதுல வந்து H2O2 இருக்கு, பெல்லட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாட்டில் நமக்கு என்ன மார்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 100 V அப்படின்னு மார்க் பண்ணிருக்காங்க. அப்படின்னா அந்த பாட்டில்ல எவ்வளவு இருக்கு? 30% சொல்யூஷன் ஆஃப் H2O2 தான் இருக்கு. 100 V அப்படின்னால நமக்கு 100% கிடையாது. 100 V மார்க் பண்ணிருந்தா நமக்கு 30% இருக்கு. இதை வச்சுதான் நம்ம சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இது நமக்கு வேணும். அதனால இந்த ஐடியா நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ 30% சொல்யூஷன் ஆஃப் H2O2 னா 100 V னா இப்போ 10% 10 V 10 வால்யூம் ஆஃப் H2O2 அப்படி இருந்ததுன்னா நமக்கு இங்க என்னவா இருக்கும்? 3% இருக்குமா? 3% சொல்யூஷன் ஆஃப் H2O2. ஓகே, இப்போ ஒரு பாட்டில்ல 10 V மார்க் பண்ணிருக்காங்கன்னா அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3% சொல்யூஷன் ஆஃப் H2O2. சோ இது வந்து நமக்கு எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னா இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் இருக்கு நமக்கு இந்த லெசன்ல, அதனால இது நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ வாட் இஸ் திஸ் மீன்ஸ் அப்படின்னா இதெல்லாம் என்ன அப்படின்னா 30% that is 1 ml of 30% solution of H2O2 will give இது எவ்வளவு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 100 ml of oxygen, that is O2, oxygen under STP. ஓகேவா? அதாவது ஒரு எம்எல் இந்த சொல்யூஷன்ல ஒரு எம்எல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 100 Vன்றது என்னது பாத்தீங்கன்னா இந்த சொல்யூஷன்ல ஒரு எம்எல் எடுத்துக்கிட்டோம்னா 100 ml ஆஃப் நமக்கு ஆக்சிஜன் அது கொடுக்கும். நமக்கு தேவையானது ஆக்சிஜன் தான்ன்றதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி 1 ml எடுத்துக்கிறோமா 2 ml எடுத்துக்கிறோமான்றத நம்ம எடுத்துக்கணும். கிளியரா? So this is the physical property of இத பேஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் போடுவோம். நமக்கு இன்டெக்ஸ்ட் கொஸ்டினும் இருக்கு, புக் பேக் கொஸ்டினும் இருக்கு. இதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஸ்ட்ரக்சர். நம்ம வாட்டரோட ஸ்ட்ரக்சர் பார்த்த மாதிரியே இதோக்கு என்ன பண்றோம்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் H2O2. ஸோ இது நம்ம யூஸ்வலா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா we call it as open book structure. ஒரு புக்கை ஓபன் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ we call it as open book structure. ஓகேவா? ஸோ இதுல வந்து கேஸ் ஃபேஸும் இருக்கு, லிக்விட் ஃபேஸ், கேஸ் ஃபேஸ் அண்ட் சாலிட் ஃபேஸ் நமக்கு டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர்னா இந்த மாதிரி ஒரு புக் மாதிரி ஒண்ணு போட்டுக்கிறீங்க. அதாவது ஒரு புக்கு திறந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுக்கிறீங்க. ஓகே, சோ இதுல நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா O2 பாருங்க, இங்க ஆக்சிஜன் இருக்கு, இங்க ஆக்சிஜன் இருக்கு. தென் we have ஹைட்ரஜன், இங்க ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஹைட்ரஜன் இருக்கு. கிளியர்? அதே மாதிரி இங்க ஆக்சிஜன் இருக்கு, இங்கேயும் ஆக்சிஜன் இருக்கு. அதுக்கப்புறம் ஹைட்ரஜன், இங்க ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஹைட்ரஜன் இருக்கு. அந்த பாண்ட் போட்டுக்கணும், ஒரு ஆக்சிஜனுக்கு ஒரு ஹைட்ரஜன், இந்த ஆக்சிஜனுக்கு இந்த ஹைட்ரஜன். ஸோ திஸ் இஸ் கேஸ் ஃபேஸ். நம்ம கேஸ் ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா and this is solid phase. இதுல முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இங்க இருக்கிற ஆங்கிள் வந்து this is 90.2 degree தான். Okay, this angle is 90.2 degree and this angle is 111.5 degree. So this is இதுதான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் டிஃபரன்ஸா இருக்கும். சாலிட் ஃபேஸ்க்கும் லிக்விட் ஃபேஸ்க்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து இதுதான் உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும்.
அப்புறம் மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய சேமா தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா OH பாண்ட், ஓக்கும் ஹெச்சுக்கும் உள்ள அந்த பாண்ட் லென்த், ரைட்? இந்த ஓக்கும் ஹெச்சுக்கும் இந்த பாண்ட் லென்த், இந்த ஓக்கும் ஹெச்சுக்கும் உள்ள பாண்ட் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 95 to 98 பிகோமீட்டர்ஸ். கிளியர்? அதே மாதிரி O அண்ட் O பாண்ட் லென்த் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 145 to 148 or 147 பிகோமீட்டர்ஸ். இதுலதான் இருக்கும். இதுல நிறைய டிஃபரன்ஸ் இருக்காது. பட் இந்த ஆங்கிள் தான் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். கிளியர்? சோ அதே மாதிரி இன்னொரு ஆங்கிள், இந்த ஆங்கிள் இருக்குல்ல, அதாவது இங்க இருந்து இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? 94.5 in gas phase. So here in this angle, this is 101. So this is the maximum difference. இந்த மாதிரி இது ஓபன் புக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், இந்த மாதிரி பாண்ட் இருக்கும், சாலிட் ஃபேஸ்க்கும் லிக்விட் ஃபேஸ்க்கும் சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சா நமக்கு போறோம். கிளியரா? நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல H2O2 act both as an oxidizing and reducing agent. Depends upon the condition. H2O2 act as both oxidizing, okay, oxidizing and reducing. So first நம்ம என்ன பார்க்கலாம்? ஆசிட் மீடியம்ல ஃபர்ஸ்ட் ஆசிட் மீடியம், அசிடிக் மீடியம்ல இது எப்படி ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது, ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, அசிடிக் மீடியம்ல ஃபர்ஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அப்புறம் ரெடியூசிங் ஏஜென்ட், ரெண்டாவே ஆக்ட் ஆகுது. அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. கிளியர்? இப்போ அசிடிக் மீடியம்னா என்னது? இன் பிரசன்ஸ் ஆஃப் H+. ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். See here I'm writing Fe2+. Okay, Fe2+ plus நம்ம ஆசிட் மீடியம் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம்? H+ போடுறோம். H+ is for acid. Okay, then நீங்க என்ன போடுறோம்? H2O2. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த Fe2+ என்னவாகுதுன்னு பாத்தீங்கன்னா Fe3+ மாறுது, பிளஸ் H2O. ஸோ இது நம்ம பேலன்ஸ் பண்ணணும், அதோட நேச்சர் எழுதணும். திஸ் இஸ் ஆக்வஸ், இதுவும் ஆக்வஸ் தான், இது லிக்விட். நெக்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா ஹியர் வில் பி கெட்டிங் 2, இங்கேயும் 2 இருக்கும், 2. கிளியர்? நான் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோம்னா வாட் இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்? இட் ஆக்சிடைசஸ். அது அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க, கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது இன்க்ரீசிங் ஆக்சிடேஷன் நம்பர். இங்க பாத்தீங்கன்னா Fe எந்த ஸ்டேட்ல இருக்கு? 2+ ஸ்டேட்ல இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? 3+ ஸ்டேட் இருக்கு. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். என்னது? ஆக்சிடேஷன் நம்பர். இப்போ இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் ஆன உடனே என்ன ஆயிடுது? Fe2+ Fe3+ ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. அப்போ இது H2O2 தான் இங்க என்னது? நமக்கு இங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது வந்து இத ஆக்சிடைஸ் பண்ணுது. கிளியரா? சோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி. இது பாத்தீங்கன்னா எதுவுமே அசிடிக் மீடியம்ல தான். இப்போ PbS எடுத்துக்கிறேன். PbS plus H2O2. PbS என்னது? லெட் சல்பைடு. ஓகே, லெட் சல்பைடு. இங்க சல்பைடோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், S ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தோம்னா S ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2. Pbயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தோம்னா +2. ஓகேவா? சோ இது நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா PbSO4. ஓகே, PbSO4 plus H2O. இப்போ இங்க சல்பர், இந்த சல்பர்ல இந்த S ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, Pbக்கு என்னது? இப்போ PbSO4க்கு நான் எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன். Pbயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 பிளஸ் நமக்கு Sக்கு தெரியாது, S போட்டுக்கிறோம். ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுன்னா -2 தான். யூஸ்வலா தான் -2 தான் இருக்கும். பட் பெராக்சைடுக்கு தான் நமக்கு என்ன ஆகும்? -1 அதெல்லாம் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு இதோட இது என்ன பாத்தீங்கன்னா 0. சோ இப்ப பாத்தீங்கன்னா இது என்னது? நியூட்ரல் இது, அதனால 0 போடுறேன். இப்போ திஸ் இஸ் இங்க என்ன இருக்கு? +2 இருக்கு, பிளஸ் S இருக்கு. இங்க 4 into -2 is -8 is 0. அப்ப என்ன வரும்? -8 + 2 is -6. S is equal to என்ன வரும்? +6 வரும்.
அப்போ இங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார் சல்ஃபர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் +6. ஓகேவா? சோ அப்போ இது +6 இருக்கிறதுனால வாட் ஹேப்பன்ஸ் ஹியர், நமக்கு இங்க இருந்து இங்க வரும்போது வாட் ஹேப்பன்ஸ், இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். அப்ப இங்க என்ன நடந்திருக்கு, ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. எது ஆக்சிடைஸ் பண்ணிருக்கு, H2O2 வந்து சல்ஃபரை ஆக்சிடைஸ் பண்ணிருக்கு. கிளியரா? சோ திஸ் ஆக்ட் as an oxidizing agent in presence of acid. இதுவே ரெடியூசிங் ஏஜென்டாவும் பிஹேவ் பண்ணும். H2O2 will act as a reducing agent too. சோ அப்ப பாத்தீங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் எழுதுறேன். Mn manganese MnO4 மைனஸ் பிளஸ், பாருங்க அசிட்டிக் மீடியம் தான் அதனால H பிளஸ் போடுறேன். பிளஸ் நம்ம என்ன போடுறோம், H2O2 தான் நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு. கிளியர்? சோ நமக்கு இங்க என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க Mn2 பிளஸ் கிடைக்குது. Mn2 பிளஸ் பிளஸ் H2O plus O2. Okay. So you have to balance it. 6H plus. இதை நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்க MnO4ல MnO4 மைனஸ் இதுல பார்த்தோம்னா Mn நமக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது. பிளஸ் 4 into -2 ஒரு ஆக்சிஜனுக்கு -2, 4 ஆக்சிஜனுக்கு 4 into -2 that is equal to இங்க என்னது -1. அப்போ Mn என்ன வரும் பாருங்க, -1, இது -8 இருக்கும், இந்த பக்கம் போனா +8 வந்துரும். சோ Mn ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்க என்னன்னு பார்த்தோம்னா +7. சோ வாட் இஸ் ஹியர், Mn வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. கிளியரா? இன் பிரசன்ஸ் ஆஃப் அன் ஆசிட் மீடியம். இப்போ இங்க என்னவா இருக்குன்னு பாருங்க, Mn2 பிளஸ். சோ +7ல இருந்து என்னவா இருக்கு, +2வா டிக்ரீஸ் ஆயிருக்கு. +7ல இருந்து +2வா என்னவா இருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. சோ டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா என்ன ஆயிருக்கு, இது ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகே, ON என்னது, ஆக்சிடேஷன் நம்பர். சோ திஸ் இஸ் ரெடியூஸ். அப்ப H2O2 என்ன பண்ணிருக்கு, MnO4 ரெடியூஸ் பண்ணிருக்கு. கிளியர்? சோ திஸ் ஆக்ட் as a reducing agent too. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் இதுலயே பார்க்கலாம். HOCl ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் பிளஸ் H2O2, நமக்கு இங்க என்ன கிடைக்குதுன்னா H3O பிளஸ் பிளஸ் Cl மைனஸ் பிளஸ் O2. சோ இங்க பார்த்தோம்னா இங்க ஹைட்ரஜனுக்கு +1, ஆக்சிஜனுக்கு என்னது -2, குளோரினுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் எக்ஸப்ஷனல் கேஸ். இதுல மட்டும் இதுல என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா +1. இப்ப அப்பதான் +1 அப்புறம் -2 தான் இந்த நியூட்ரல். இப்போ குளோரினுக்கு இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா -1. இங்க பாருங்க குளோரினுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளோரினுக்கு இங்க என்ன வாய்ந்திருக்கு, -1 ஆயிருக்கு. இங்க +1, இங்க -1. அப்ப என்ன இருக்கு, ரெடியூஸ் இன் டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். அப்போ டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர்னா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரிடக்ஷன். எது ரெடியூஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா H2O2 ரெடியூஸ் பண்ணிருக்கு. சோ இங்க நீங்க கேட்கலாம், இங்க மட்டும் H பிளஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியம்க்கு H பிளஸ் போட்டிருக்கீங்க. இங்க HOCl itself is an acid அப்படின்றதுனால அந்த H பிளஸே நமக்கு ஒரு ஆசிடா பிஹேவ் பண்ணும். கிளியரா? சோ இப்போ நம்ம ரெண்டுமே பார்த்தது என்னன்னா H2O2 in acidic medium act as both oxidizing agent and reducing agent. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா H2O2 பேசிக் மீடியம்ல அது எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இட் ஆக்ட் அஸ் அசிடிக் அண்ட் பேசிக் மீடியம். இதுல பேசிக் மீடியம்ல it act both as oxidizing agent and reducing agent. So basic mediumல இது எப்படி oxidizing agent ஆக்ட் ஆகுது H2O2, அதே மாதிரி reducing agent எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஓகே, பேசிக் மீடியம். இப்ப பேசிக் மீடியம்க்கு நான் எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்க. Fe இங்க என்ன இருக்கு, 2+ இருக்கு. ஓகே, பிளஸ் 2H2O2 தட் இஸ் அவர் இது H2O2 தான் நம்மளுடைய எலிமெண்ட். நம்ம இதை போட்டுட்டோம் நம்மளுடைய ரெடியூசிங் ஏஜென்ட் ஆர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா Fe3 பிளஸ் 2OH மைனஸ்.
பாருங்க பேசிக் மீடியம்ல இங்க என்ன வந்துரும் OH பேஸ் வந்துரும். கிளியர். நம்ம இதை பேலன்ஸ் பண்ணா இங்க என்ன வரும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, H2O2. இப்ப என்ன இருக்குன்னு பாருங்க, நீங்க +2 அப்படின்றது என்னவா இருக்கு +3 மாறி இருக்கு. ஓகே, சோ இன் பேசிக் மீடியம் முன்னாடி என்ன போட்டோம் அசிடிக் மீடியம்ல H+ போட்டோம், இது பேசிக் மீடியம்ல OH- போடுறோம். So what happens here, increase in oxidation number. So what happened, இங்க நமக்கு என்ன ஆயிருக்கு ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. எது Fe2+ ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, எது ஆக்சிடைஸ் பண்ணிருக்கு H2O2 ஆக்சிடைஸ் பண்ணிருக்கு. ஓகே, இப்போ அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்க Mn2+ H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு அது என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க Mn4+ +2OH-. கிளியர். சோ இங்க என்ன ஆயிருக்குன்னு பாருங்க +2 அப்படின்ற ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா ஆயிருக்கு, இங்க +4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ தட் இஸ் இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். அப்ப இங்கேயும் என்ன இருக்கு ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. H2O2 ஆக்ட் அஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், இப்போ இது ரெடியூசிங் ஏஜென்ட் பேசிக் மீடியம்ல எப்படி ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். I2 நமக்கு தெரியும் அயோடின் பிளஸ் H2O2. ஸோ இங்க OH- நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வரும். இது என்னது பேசிக் மீடியம்ல OH- கிடைக்கும் போது நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க 2I- பிளஸ் H2O பிளஸ் O2. பிளஸ் O2. நம்ம பேலன்ஸ் பண்ணினா இங்க என்ன வரும் 2OH- வரும், இங்க 2H2O வரும். ஸோ இதுல பார்த்தோம்னா I2 அந்த இந்த மாதிரி மாலிகுலர் ஸ்டேட்ல இருக்கும்போது இதோட ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கும் 0வா இருக்கும். ஓகேவா. சோ 0ல இருந்து திஸ் இஸ் 0 ஓ இல்ல திஸ் இஸ் 0ல இருந்து என்னவா இருக்கு -1 நமக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. இங்க 2H2O பிளஸ் O2. கிளியர். சோ 0ல இருந்து -1 ரெடியூஸ் ஆயிருக்கும் போது இங்க நமக்கு என்ன பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். சோ வாட் ஹேப்பன்ஸ் I2 கெட் ரெடியூஸ்ட். எது ரெடியூஸ் பண்ணிருக்கு H2O2 வந்து I2 ரெடியூஸ் பண்ணிருக்கு. இன் பிரசன்ஸ் ஆஃப் என்ன மீடியம் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் மீடியம். நெக்ஸ்ட் இது அதே மாதிரி இன்னொரு ரியாக்ஷன் MnO4- பிளஸ் H2O2. இங்க நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா MnO2 plus O2, MnO2 plus O2 plus 2H2O. Clear? இதுல பார்த்தோம்னா MnO4 முன்னாடி ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம கால்குலேட் பண்ணோமா, MnO4- என்ன இருக்குங்க +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. எது +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, இது Mn என்னவா இருக்கு +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. இப்போ இங்க MnO2ல இப்ப நம்ம கால்குலேட் பண்ணலாமா, Mn இருக்கு பிளஸ் O2 2 இன்டூ ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா -2 which is equal to 0. பாருங்க இந்த மாதிரி ஆக்சிடேஷன் நம்பர் எழுதும் போது நம்ம முன்னாடி இருக்கிற இந்த நம்பர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது, இங்க இருக்கிறது மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். சோ இப்ப Mn ஆச்சுன்னா என்ன இருக்கும் பாருங்க, இந்த -4 இந்த பக்கம் போனா என்ன ஆயிடும் +4. அப்ப இங்க என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்திருக்கு +4. ரைட், இங்க வந்து +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். சோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர், இங்க என்ன இருக்கு டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். அப்ப என்னவா இருக்கு Mn வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. எது ரெடியூஸ் பண்ணிருக்கு H2O2 Mn வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கு. கிளியரா. சோ இதுதான் ப்ராப்பர்ட்டி ஆஃப் என்னது ஹைட்ரஜன் பெராக்சைடு. அசிடிக் மீடியம்லயும் பேசிக் மீடியம்லும் அது எப்படி ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாவும் ரெடியூசிங் ஏஜென்ட்டாவும் ஆக்ட் ஆகுது அப்படின்றது சொல்றதுதான் அது. கிளியர். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ். இதுலயும் நமக்கு ஏதாவது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்டோரேஜ் என்னன்னா இட் ஈஸிலி decompose slowly on exposure to light. On exposure to light. ஓகேவா, அது நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. தட் இஸ் H2O2 என்னவா டீகம்போசர் H2O பிளஸ் ஆக்சிஜன்.
இந்த மாதிரி டீகம்போஸ் ஆயிடும். கிளியர்? அப்போ we should not store in. ஓகே, இது எது எதுலனா ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்டல் சர்ஃபேஸ், அதாவது மெட்டல் பாட்டில்ஸ், மெட்டல் சர்ஃபேஸ் ஆர் என்னது மெட்டல் பாட்டில்ஸ், டின்னு அந்த மாதிரி மெட்டல் பாட்டில்ஸ்ல எது பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா இது இந்த ரியாக்ஷனுக்கு இது கேட்டலிஸ்ட் பண்ணும். இந்த ரியாக்ஷனுக்கு டீகம்போஸ் ஆகுற ரியாக்ஷனுக்கு. அதே மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்லயும் ஸ்டோர் பண்ணக்கூடாது. கிளாஸ் கண்டெய்னர், ஏன்னா அதுவும் நமக்கு இந்த ரியாக்ஷனுக்கு கேட்டலைஸ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட், we should avoid dust. Next, avoid dust because dust will cause stress explosive மாறிடும். சோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, so where to store, storage, இது என்ன எதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, stored in wax lined glass. கிளாஸ் கண்டெய்னர்ல எப்படி இருக்கணும், வேக்ஸ் இருக்கணும். வேக்ஸ் வந்து நமக்கு ரியாக்ட் ஆகாது. சோ வேக்ஸ் லைன்ட் கிளாஸ் கண்டெய்னர். ஓகே, வேக்ஸ் லைட் கேஸ் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னன்னா, பிளாஸ்டிக் வெசல்ஸ். ஓகே, பிளாஸ்டிக் வெசல்ஸ்ல ஸ்டோர் பண்ணணும். அண்ட் here we are using urea as a stabilizer. ஸ்டெபிளைசர் அப்படின்னா என்ன அர்த்தம், அது சீக்கிரமா ரியாக்ட் ஆகாம நமக்கு பாத்துக்கும். யூஸ்வலா டீகம்போஸ் ஆகாம அந்த ஸ்டேபிளா H2O2 இருக்கிற மாதிரி நமக்கு பாத்துக்கும். So this is the way to store H2O2. கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம இதோட யூசஸ் பார்க்க போறோம். யூசஸ், ஸோ இதெல்லாம் நமக்கு புக்லயே இருக்கும், அப்படியே டக்கு டக்குன்னு படிச்சுக்க வேண்டியதுதான். ஸோ யூசஸ், இட் இஸ் யூஸ்ட் இஸ் ஹேர் ப்ளீச், டொமஸ்டிக் யூஸ், ஹேர் ப்ளீச், அப்புறம் டிஸ்இன்ஃபெக்டன்ட், ஆன்டிசெப்டிக். சோ அந்த ஆன்டிசெப்டிக் மார்க்கெட்ல நமக்கு பெர்ஹைட்ரால் அப்படின்னு செல் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட், so it is used in the manufacture of chemicals like sodium perborate, sodium perborate அப்படின்ற கெமிக்கலும், பெர்கார்பனேட், பெர்கார்பனேட். சோ இது ரெண்டுத்தையும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இந்த எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் குவாலிட்டி டிடர்ஜென்ட்ஸ். ஓகே, திஸ் இஸ் யூஸ்ட். இது ரெண்டுக்கும் ஸ்டார்டிங் ப்ராடக்ட் எதுக்குன்னா, ஹை குவாலிட்டி டிடர்ஜென்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இது ரெண்டும் ஸ்டார்டிங் ப்ராடக்ட். நமக்கு H2O2 இருந்து இதை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், ஹை குவாலிட்டி டிடர்ஜென்ட்ஸ். நெக்ஸ்ட், இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி நமக்கு என்னென்னலாம் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிந்தசிஸ் ஆஃப் ஹைட்ரோகுயினோன், டார்டாரிக் ஆசிட், இதெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஹைட்ரோகுயினோன், அப்புறம் டார்டாரிக் ஆசிட், இதெல்லாம் அன்சர்டைன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். அப்புறம் ஃபார்மகுட்டிகல்ஸ்ல நமக்கு ஆன்டிசெப்டிக் அந்த மாதிரியும் யூஸ் பண்றாங்க. சோ நமக்கு இதுல வந்து ஒன்னு கொடுத்திருக்காங்க, என்னன்னு பார்த்தோம்னா செஃப்ளோஸ்போரின். மெடிசன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு இது யூஸ் ஆகுது. கிளியரா? நெக்ஸ்ட், அதே மாதிரி இதெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியிலனா, இந்த இண்டஸ்ட்ரியில இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதுல எல்லாம் பார்த்தோம்னா, இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ப்ளீச்சிங் ஏஜென்ட். சோ ப்ளீச்சிங் ஏஜென்ட்னா தெரியும் நமக்கு, இப்போ பழுப்பு கலர்ல பேப்பர் இருக்குன்னா நம்ம அது வெள்ளை கலரா ஆக்கிறதுக்கு என்ன பண்றோம், ப்ளீச்சிங் ஏஜென்ட் யூஸ் பண்றோம். ப்ளீச்சிங் ஏஜென்ட் எங்கெங்கெல்லாம் பார்த்தோம்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில, அப்புறம் பேப்பர் இண்டஸ்ட்ரியில, லெதர், ஆயில், ஃபேட், இதெல்லாம் நம்ம இங்க யூஸ் பண்றோம். கிளியரா?
நெக்ஸ்ட் இந்த இப்போ நம்ம இது என்ன பண்றோம் அப்படின்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்லியிருக்கோம். இட் இஸ் யூஸ்ட் இன் பொல்யூஷன் கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட். இப்போ கிரீன் கெமிஸ்ட்ரியா வர்றதுக்காக பொல்யூஷன் கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் environmental chemistry, or we call it as green chemistry. Okay, environmental chemistry. அப்படின்னா எனக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட்னா நமக்கு இதுல ஆக்சிஜனோட கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்றோம். இந்த சீவேஜ்ல எல்லாம் நம்ம இது போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் இந்த சீவேஜ், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் எஃப்யூலியன்ஸ், what happens now, it oxidation of cyanide. அதுக்கப்புறம் வந்து restoration of aerobic condition. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், increasing the content of oxygen. Restoration of aerobic condition. ஏரோபிக்னா என்னது, அதாவது சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சீவேஜ்ல அதுல நிறைய மீன் அதெல்லாம் இருக்கும்ல, நம்ம நம்ம ரிவர்ல அதெல்லாம் சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு பிளான்ஸ் எல்லாம் இருக்கு, சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆக்சிஜன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம இத பொல்யூஷன் கண்ட்ரோல்ல யூஸ் பண்றோம். கிளியரா? நெக்ஸ்ட் வந்து D2O, that is heavy water. Heavy water is D2O. Okay, so இது எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா it is used as moderators in nuclear reactors. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் இன் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ல டு நோ த மெக்கானிசம், அதாவது நம்ம ஹைட்ரஜனுக்கு பதிலா என்ன பண்ணுவோம், டி போட்டு அந்த மெக்கானிசம் உள்ள என்ன நடக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும். டு நோ மெக்கானிசம் ஆஃப் ரியாக்ஷன். சோ இதெல்லாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரம் கால்சியம் கார்பைடு. So what is this? Calcium carbide with heavy water, D2O, calcium carbide. Okay. So it is also prepared. இது வந்து நம்ம என்ன சொல்றோம், ப்ராப்பர்ட்டிஸ். முன்னாடி ப்ரிப்பரேஷன் பார்த்தோம், இப்போ ப்ராப்பர்ட்டிஸ். கால்சியம் கார்பைட் வித் D2O நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா C2D2. So what is C2D2னா CD ட்ரிபிள் பாண்ட் CD. ஸோ நமக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, அசிட்டிலின் தான் இது. CH ட்ரிபிள் பாண்ட் CH தான் நம்ம என்ன சொல்றோம், அசிட்டிலின் சொல்லுவோம். ஸோ இது நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டியூட்ரோ அசிட்டிலின் பிளஸ் CaOD ட்வைஸ். CaOH ட்வைஸ் நம்ம என்ன சொல்றோம், திஸ் இஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு. இது என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா கால்சியம் டியூட்ராக்சைடு. Calcium deuteroxide. Okay, so this is one of the another properties of a heavy water. D2O is heavy water. Balance பண்ணா இந்த 2 வரும், மத்ததெல்லாம் balanced. Next SO3, sulfur trioxide, SO3 with heavy water. நமக்கு என்ன கிடைக்குதுன்னா D2SO4. H2SO4க்கு பதிலா என்னது, D2SO4, டியூட்ரியம் சல்ஃபேட். ஓகே, this is deuterium sulfate. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா அலுமினியம் கார்பைட், Al4C3 plus D2O. This is calcium carbide, this is aluminum carbide.
நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா CD4. CD4. So நமக்கு CH4 தெரியும். CH4 என்னது மீத்தேன். இப்போ இது என்னன்னு பார்த்தோம்னா it is deuterated methane. It is deuterated methane plus ALOD thrice. ALOH thrice நாம என்ன சொல்லுவோம்? ALOH thrice நாம என்ன சொல்லுவோம்? அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இது என்ன சொல்லுவோம்? அலுமினியம் டியூட்ராக்சைடு. This is aluminum deuteroxide. Clear? So இதோட நமக்கு என்னாச்சு? ஹெவி வாட்டர் முடிஞ்சது. லாஸ்ட் டாபிக். இதுல லாஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் as a fuel. நம்ம இத வந்து இப்போதைக்கு இது ஹைட்ரஜன் வந்து ஒரு ஃபியூவலா யூஸ் பண்ணலாமா? ஃபியூவல் இது டைஹைட்ரஜன் H2 as a ஃபியூவலா நமக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இதோட அட்வான்டேஜஸ், இது ஏன் ஃபியூவலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சோ ஃபர்ஸ்ட் அதாவது எனர்ஜி ரிலீஸ்டு ஆன் கம்பஷன். நம்ம கம்பேர் பண்றோம் எல்பிஜி பெட்ரோல் அதை கூட நம்ம கம்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். பெர் கிராம் இது வந்து கிலோ ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு பெர் கிராம். இதுல பாத்தீங்கன்னா H2 கேஷியஸ் ஸ்டேட்ல எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா 143 கிலோ ஜூல்ஸ். அதுவே H2 லிக்விட் ஸ்டேட்ல எவ்வளவு ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா 142. ஆனா இங்க எல்பிஜி நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம்ல எல்பிஜி சிலிண்டர் பாத்தீங்கன்னா 50 கிலோ ஜூல்ஸ் தான். அப்ப எவ்வளவு இருக்கு பாருங்க, எவ்வளவு அதிகமான எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. மீத்தேன் கேஸ் CH4 கேஸ் நமக்கு எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுனா 53. அப்புறம் ஆக்டேன் அதாவது நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட் அதெல்லாம் வந்து எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுதுன்னா 47. அப்போ இதுல கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா இது 143 இது 142. அப்போ டைஹைட்ரஜன் ஒரு கேஸா இருக்கும் போதோ லிக்விடா யூஸ் பண்ணும் போதோ இதோட ஃபியூவல் கெப்பாசிட்டி அதாவது கம்பஷன் கெப்பாசிட்டி கிளியரா, கம்பஷன் கெப்பாசிட்டி பெர் கிராமுக்கு மற்றதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்னது ஹைட்ரஜனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இதை நம்ம அல்டர்னேட்டிவ் மெத்தடா நம்ம யூஸ் பண்றதுக்கு என்ன பண்றோம், ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏன் இது நம்மளால யூஸ் பண்ண முடியல? இதுல அட்வான்டேஜஸ் இன்னும் என்ன பொல்யூஷன் இஸ் லெஸ் தென் பெட்ரோல். நம்ம பொல்யூஷன் ஹைட்ரஜன் ஃபியூல் யூஸ் பண்ணோம்னா அந்த பொல்யூஷன் வந்து லெஸ் தென் பெட்ரோல். ஓகே, சோ அந்த என்ன பொல்யூஷன் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா டைநைட்ரஜன் பொல்யூஷன், ஆக்சைட்ஸ் ஆஃப் டைநைட்ரஜன் பொல்யூஷன் மட்டும்தான் வரும். ஆக்சைட்ஸ் ஆஃப் N2. ஓகே, ஆக்சைட்ஸ் ஆஃப் N2 மட்டும்தான் பொல்யூஷனா வரும். அதையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா பை மிக்சிங் வித் வாட்டர். மிக்சிங் வித் வாட்டர் அப்படி என்ன பண்ணணும், ஆக்சிஜனையும் நைட்ரஜனையும் ரியாக்ட் பண்ணாம தடுத்து பை மிக்சிங் வித் வாட்டர் அண்ட் மேக்கிங் இட் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் ரியாக்ட் பண்ணாம தடுத்துனா என்ன ஆகும், நமக்கு ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் வராது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் வந்து இதோட அட்வான்டேஜஸ்ல சேர்ந்துரும். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கண்டெய்னரோட வெயிட் ஆஃப் த கண்டெய்னர் இஸ் வெரி ஹை. வெயிட் இஸ் வெரி ஹை. டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் வந்துடும் நமக்கு. எப்படின்னா 30 டைம்ஸ் ஒரு டேங்க் ஆஃப் பெட்ரோல் 30 டைம்ஸ் கிரேட்டர் தென் த டேங்க் ஆஃப் பெட்ரோல். ஒரு பெட்ரோல் ஒரு அந்த இருக்குன்னா அதை விட 30 டைம்ஸ் ஹையரா இருக்கும் அதோட வெயிட். அப்ப நமக்கு என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போகிறது கஷ்டமா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, இதுக்கு டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். என்னன்னா 20K வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா டைஹைட்ரஜன் கேஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு லிக்விட் ஸ்டேட். அதாவது H2 கேஸ் வந்து என்னவா ஆயிடும், லிக்விட் ஸ்டேட்டா கன்வெர்ட் ஆகும். கிளியர்.
So அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், என்ன பண்ணணும், into liquid state by cooling to 20K. This would require expensive insulated tanks. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும்னா we need what, insulated tanks. Insulated tanks. பாருங்க, அதாவது நம்ம இப்போ ஹைட்ரஜன் கேஸா நம்ம டிரான்ஸ்ஃபர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு செர்டைன் டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணல அப்படின்னா என்னது, லிக்விட் ஆயிடும், வெயிட் அதிகமாயிடும், எக்ஸ்ப்ளோசிவ் ஆகும். இட் வில் பி மோர் எக்ஸ்ப்ளோசிவ். ஸோ இன்சுலேட்டட் டேங்க்ஸ் அது எதுல இருக்குன்னா, இட் சுட் பி அலாய் கோட்டட் ஆஃப் NaNi5, சோடியம் நிக்கல் அலாய், இல்லைன்னா டைட்டானியம், இல்லைன்னா மெக்னீசியம். ஸோ இதெல்லாம் வந்து இதுவும் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்மால் குவான்டிட்டிஸ்ல இந்த கோட்டட் அலாய் கண்டெய்னர் இருந்தா வி கேன் ஸ்டோர் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். ஸோ இதெல்லாம் தான் இதோட சேலஞ்சஸ். பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம இதுல எப்படி பண்ணலாம், ஏன்னா நமக்கு பாத்தீங்கன்னா இதுல இருந்து வர எனர்ஜி ரொம்ப அதிகம். ஸோ ஹைட்ரஜன் எக்கானமி வந்து இப்போ டே பை டேவா வந்து என்னவா இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ சிஎன்ஜி கூட மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் சரி ஃபுல்லா ஹைட்ரஜனா யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎன்ஜி கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு நமக்கு என்ன பண்றாங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. கிளியர்? ஸோ தீஸ் ஆல் அபவுட் த லெசன் ஹைட்ரஜன். இதுக்கப்புறம் நம்ம புக் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹைட்ரைட்ஸ் பத்தி பார்க்க போறோம். கிளியர்? ஹைட்ரைட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹெச் எப்படி இருக்கும்னா ஹெச் மைனஸா இருக்கும். நம்ம ஹைட்ரஜன் எப்பயுமே என்னவா இருக்கும், பாசிட்டிவ், ஹெச் பிளஸ்ஸா தான் பார்த்திருக்கோம். ஆனா இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்ல ஹைட்ரஜன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸா நமக்கு அந்த ஹைட்ரைட்ஸ் காம்பவுண்ட்ஸ் கொடுக்கும். So what is happening here அப்படின்னு பார்த்தோம்னா டைஹைட்ரஜன் என்னது, H2 is dihydrogen, react with elements, all elements, mostly all elements. So most of the elements, most elements கூட react ஆகும். ஆனா except என்னது, நோபல் கேசஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ஹைட்ரைடு கிடைக்காது. சோ எக்ஸப்ட் நோபல் கேசஸ். இப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிமெண்ட்ஸ் நம்ம ஈன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஹெச் கிடைக்கலாம், H2 கிடைக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈன்ற எலிமெண்ட் Na நமக்கு NaH கிடைக்கும். இது என்னது, சோடியம் ஹைட்ரைடு. இப்ப ஈன்ற எலிமெண்ட் Mg அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், MgH2 கிடைக்கும். இது என்னது, மெக்னீசியம் ஹைட்ரைடு. கிளியர்? சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா Na வந்து என்னவா இருக்கும், பிளஸ்ஸா இருக்கு, இது என்னது மைனஸா இருக்கும். ஓகே, Mg என்னது 2 பிளஸ்ஸா இருக்கு, ஹைட்ரஜன் என்னது 2 மைனஸா இருக்கும். தட் இஸ் 2 ஹைட்ரஜன் மீன்ஸ் 2 ஹைட்ரஜன் மைனஸ், இந்த மாதிரி இருக்கும். சோ திஸ் இஸ் த வே. ஹைட்ரைட்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இது ஓவராலா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, we can write it as EHX ன்னு எழுதலாம், or we can write it as EM or HN. சோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா டைபோரேன் என்னன்னு பாத்தீங்கன்னா B2H6. சோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள்ஸ்ல இருக்கலாம். கிளியர்? வாட் இஸ் திஸ் B2H6? திஸ் இஸ் டைபோரேன். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஹைட்ரஜன் வந்து H மைனஸ்ல இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இத வந்து கிளாசிஃபை பண்றாங்க, 3 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபை பண்றாங்க. There are 3 types of hydrides formed. இது நம்ம ஒன்னொன்னா நம்ம இப்ப பார்க்க போறோம். So what are the 3 types of hydrides அப்படின்னு பார்த்தோம்னா, first one is ionic. So ionic என்ற பேர் பார்த்தாலே தெரிஞ்சிடும், பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். or saline saline என்னது, சால்ட் லைக். சால்ட் எப்ப ஃபார்ம் ஆகும் பாத்தீங்கன்னா, ஒரு ஆசிட் ஒரு பேஸ் ரியாக்ட் ஆகும் போது தானே சால்ட் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி நமக்கு இங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க, சால்ட் லைக் ஹைட்ரைட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா கோவலண்ட். அயனிக்கா இருக்கு, நெக்ஸ்ட் கோவலண்டா இருக்கலாம். இந்த கோவலண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we call it as molecular hydrides. Okay, we call it as molecular hydrides. Next, third one என்ன பார்த்தோம் அப்படின்னா மெட்டாலிக். அயனிக், கோவலண்ட், அப்புறம் என்னது மெட்டாலிக் ஆர் நம்ம என்ன சொல்லுவோம், நான் ஸ்டாக்கியோமெட்ரிக்.
நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஹைட்ரைட்ஸ். ஓகேவா, நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். எது எந்தெந்த ஹைட்ரைட்ஸ் பார்க்கலாம். இதுல இருந்து நிறைய 1 மார்க் கேட்பாங்க நமக்கு, அது நம்ம கிளியரா பார்க்கணும். கிளியர். நான் ஒரு டாபிக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா அயானிக். சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அயானிக். அயானிக்னு சொல்றோம். அப்புறம் என்ன சொல்றோம்? செலைன் லைக் ஹைட்ரைட்ஸ் ஆர் சால்ட் லைக் ஹைட்ரைட்ஸ். ஸோ இதான் இதோட பேரு. இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா டைஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து எது கூட ரியாக்ட் ஆகும் போது ஹைட்ரஜன் வந்து எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகே, எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ நமக்கு நம்ம பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ல எஸ்பி பிளாக்லாம் பார்த்திருப்போம். எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல என்ன இருக்கு? குரூப் 1 எலிமெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் குரூப் 2. இது ரெண்டும் தானே எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருக்கும். ஸோ குரூப் எலிமெண்ட்ஸ் 1 எலிமெண்ட்ஸ்ல என்ன இருக்கும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1ல என்ன இருக்கு? லித்தியம் இருக்கு, சோடியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு. அதே மாதிரி குரூப் 2ல என்ன இருக்கும் பாருங்க? பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம். சோ இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது அயானிக் எப்ப ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன். சோ இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது we are getting what? Ionic or saline hydrides. ஓகேவா? சோ தட் மீன்ஸ் வாட்? இப்ப நம்ம எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நமக்கு லித்தியம் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? லித்தியம் ஹைட்ரைடு கிடைக்கும். அதுவே வந்து சோடியம் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன கிடைக்கும்? சோடியம் ஹைட்ரைட் கிடைக்கும். மெக்னீசியம் ரியாக்ட் ஆகும்போது பொட்டாசியம் கூட ரியாக்ட் ஆகும்போது பொட்டாசியம் ஹைட்ரேட் கிடைக்கும். இப்போ குரூப் 2 எலிமெண்ட்ஸ்ல ரியாக்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா BeH2 கிடைக்கும். இங்க என்ன கிடைக்கும்? MgH2, மெக்னீசியம் ஹைட்ரைடு. ஹைட்ரைடுன்னு எழுதணும், CaH2. So what is this? This is beryllium hydride. Okay. So நம்ம தெரிஞ்சா போதும், this is magnesium hydride. மெக்னீசியம் ஹைட்ரைடு அப்படின்னு நம்ம எழுதணும். சோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து என்னது? LiH என்னது பாத்தீங்கன்னா லித்தியம் ஹைட்ரைடு. சோ அயானிக் ஹைட்ரைட் இப்படிதான் ஃபார்ம் ஆகுது. எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் குரூப் 1 and 2 கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது? அயானிக் ஹைட்ரைட் ஃபார்ம் ஆகுது. சோ ஈவன் தோ இப்போ அயானிக் ஹைட்ரைட் இது எப்படி இருக்கும் பாருங்க. சோ திஸ் வில் பி லைக் என்னது? Li+ and H-. சோ நமக்கு என்ன இருக்கு? அயான்ஸா இருக்கு. சோ ஈவன் தோ அயான்ஸ் they have some covalent character. ஓகே, சோ இதுல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோவலன்ட் கேரக்டரும் கிடைக்குது. Covalent character also exist. சோ கோவலன்ட் கேரக்டர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லைட்டர் மெட்டல் ஹைட்ரைட்ஸ். லைட்டர் மெட்டல் ஹைட்ரைட்ஸ்னா இதெல்லாம் கொடுக்கலாம். லித்தியம் இஸ் லைட்டர் மெட்டல் ஹைட்ரைட், பெரிலியம் இஸ் லைட்டர் மெட்டல் ஹைட்ரைட்ஸ். சோ லைட்டர் மெட்டல் ஹைட்ரைட்ஸ்ல என்ன இருக்கு? கோவலன்ட் கேரக்டர் இருக்கு. நெக்ஸ்ட் திஸ் ஒன் BeH2 அப்புறம் MgH2 ஆர் பாலிமரிக். பாலிமரிக்னா என்னது? நிறைய என்ன சொல்றது? நிறைய கம்பைன் ஆகி இருக்கிறதா நம்ம என்ன சொல்றோம்? பாலிமரிக் அப்படின்னு சொல்றோம். லைட்டர் மெட்டல் ஹைட்ரைட்ஸ்க்கு நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லித்தியம் ஹைட்ரேட் கொடுக்கலாம், பெரிலியம் ஹைட்ரேட் கொடுக்கலாம், அப்புறம் வந்து மெக்னீசியம் ஹைட்ரேட்டும் கொடுக்கலாம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம இது எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ இதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, so first they are crystalline. Next non-volatile. Non-volatileனா என்னது? Non-volatile. ஈஸிலியா என்ன சொல்றது? ரியாக்ட் ஆகாத மாதிரி இருக்கும். So they are non-volatile. அதுக்கப்புறம் they are non-conducting. So non-conducting எப்போ அப்படின்னு முக்கியமா பார்த்தா they are non-conducting in the solid state. Solid stateல தான் இது non-conducting. Clear? So this is very important. Solid stateல வந்து hydrides are non-conducting. அதுவே நமக்கு மெல்டா இருந்ததுன்னா so it will conduct electricity if it is a melt.
மெல்ட் இருந்ததுன்னா வாட் இட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா Cl we are taking a மெல்ட்னா அது H மைனஸ் ஹைட்ரைடோட மெல்ட் நம்ம எடுத்துட்டோம்னா ஆன் எலக்ட்ரோலைசிஸ். ஸோ இதை நம்ம என்ன பண்றோம், எலக்ட்ரோலைசிஸ் பண்றோம். ஸோ ஆன் எலக்ட்ரோலைசிஸ் யூஸ்வலா எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது வந்து ஹைட்ரஜன் யூஸ்வலா எப்படி ஆகும், H பிளஸ் இருக்கும். அது எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேத்தோடுக்கு போகும். கேத்தோட்ல என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா H2 கேஸா லிபரேட் ஆகும். அப்புறமா இன்னொன்னு இருக்கிறது மைனஸா இருக்கிறது என்ன போகும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் இருந்ததுன்னா என்ன ஆகும், இட் வில் பி கோயிங் டு ஆனோட் and it will liberate as O2 gas at anode. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2H மைனஸ். ஓகேவா, இது வந்து என்னது மைனஸா இருக்கும் போது இது எங்க லிபரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆனோட்ல லிபரேட் ஆகுது. ஓகே, it loses 2 electrons and liberates at anode. ஸோ இதுதான் இதுல இம்பார்ட்டன்ட். இப்போ இதுல நம்ம ஆனோட்ல லிபரேட் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணிடலாம், H வந்து இட் இஸ் நாட் as எப்படி இருக்கு, இது H பிளஸ்ஸா இல்ல, நாட் H பிளஸ், இட் இஸ் as H மைனஸா இருக்கு. இட் பிரசன்ட் as H மைனஸ். ஓகேவா, அப்பனா ஹைட்ரைடுக்கு என்ன சிம்பிள்னா H பிளஸ் போடக்கூடாது, H மைனஸ் போடணும். இதுக்கு என்ன கன்க்ளூஷன், அதாவது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றோம்னா, இப்போ H மைனஸோட மெல்ட் நம்ம எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, யூஸ்வலா ஹைட்ரஜன் லிபரேட்ஸ் அட் கேத்தோட். ஆனா இந்த இடத்துல நமக்கு ஹைட்ரஜன் என்ன ஆகுது, லிபரேட்ஸ் அட் ஆனோட். ஓகே, சோ இந்த மெல்ட் வந்து பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் அயான்ஸ், இங்கெல்லாம் அயான்ஸ் இருக்கிறதுனால இட் வில் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. Solid stateல it will not conduct electricity. These are all important 1 mark question. Clear? Next reaction. முதல்ல வாட் இஸ் என்ன எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இது எப்படி கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். இப்போ ரியாக்ஷன் பார்க்கிறோம். ஓகே, செலைன் ஹைட்ரைட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் NaH reacts violently with water. வாட்டர் கூட நமக்கு ரொம்ப வயலண்டா, அதாவது இது NaH கொண்டு போய் தண்ணியில போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பட்டுன்னு வெடிச்சிடும். react violently with water to form என்னது, NaOH என்னது நமக்கு தெரியும், sodium hydroxide plus H2 gas. ஓகேவா, this is what sodium hydroxide. இது நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ரைட். So water in aqueous state. Clear? So it reacts violently with water. நமக்கு என்ன பண்ணணும், this first one reaction, it reacts violently with water. ஓகேவா, நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம இம்பார்ட்டன்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ், நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் நிறைய படிப்போம். ஸோ வி ஆர் ப்ரிப்பேரிங் அன் இம்பார்ட்டன்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். இப்போ லித்தியம் ஹைட்ரைடு when reacts with aluminum chloride நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். ஓகேவா, வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம நிறைய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில படிப்போம். ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. இதோட நேம் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. ஓகே, சோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணாம எழுதக்கூடாது. நான் இதை பேலன்ஸ் பண்றேன். இங்க 2 இருக்கு, இங்க நம்ம 2 போட போறோம். சோ அலுமினியம் இங்க 2 இருக்கிறதுனால இங்க 2 போட போறோம். இங்க என்ன இருக்கு, ஹைட்ரஜன் 8 இருக்கு, இங்க எத்தனை இருக்கு, 1 தான் இருக்கு. அப்ப நம்ம இங்க 8 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க 2 லித்தியம் இருக்கு, அப்புறம் இங்க என்ன இருக்கு, 6 லித்தியம் ஆயிடும். Cl6, இங்கேயும் Cl6. கரெக்டா? சோ 8 லித்தியம், 2 லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அண்ட் 6 LaCl. சோ இதே வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், தட் இஸ் லித்தியம் ஹைட்ரைடு வந்து போரான் டைபோரேன் கூட B2H6. வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டைபோரேன் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா லித்தியம் போரோ ஹைட்ரைட். ஓகே, so this is what we call lithium. This is boron இல்லையா, so boro hydride. இதுவும் என்னது, they are important reducing agents.
Reducing agent na என்னது it supplied hydrogen. Clear? So they are important reducing agent. இப்போ இது நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். இங்க B2 இருக்கு, இங்க நான் 2 போடுறேன். ஸோ லித்தியமும் 2 இருக்கு. அப்போ நம்ம இங்க 2 போட்டோம்னா ஹைட்ரஜன் பாருங்க H2 6 plus 2 8 4 into 2 8. ஸோ இட்ஸ் பேலன்ஸ்ட். கிளியரா? இப்போ நம்ம இது என்ன பார்த்திருக்கோம்? அயானிக் ஹைட்ரைடு பார்த்திருக்கோம். அயானிக் ஹைட்ரைட்ல என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ covalent or molecular hydrides. Next one is covalent or molecular hydrides. Covalent or molecular hydride. இது நம்ம முன்னாடி இருந்து கம்பேர் பண்ணி அப்படியே நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுல நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா they are ionic in nature அப்படின்னு நம்ம ஒண்ணு பார்த்திருப்போமா? பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அயானிக் ஆர் செலைன் ஹைட்ரைட். அப்போ தே ஆர் என்னது அயானிக். இங்க நம்ம கோவலண்ட் அப்படியே இருக்கும்போது நமக்கு என்னது இட் வில் பி ப்ரிடாமினன்ட்லி கோவலன்ட்லி. ஓகே. அப்புறம் இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ரியாக்ட் வித் அங்க என்ன பார்த்தோம்? எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் பார்த்தோமா? இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பி நம்ம இதுல என்ன ரியாக்ட் ஆகி இதுல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகே, பி பிளாக் எலிமெண்ட்ஸ். பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. கார்பன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. சோ இந்த மாதிரி பி பிளாக் எலிமெண்ட்ஸ் கூட ரியாக்ட் ஆகி வர்றதை நம்ம என்ன சொல்லுவோம்? கோவலண்ட் ஆர் மாலிகுலர் ஹைட்ரைட்ஸ். ஓகே, ஸோ நமக்கு இதுல கூட ரியாக்ட் ஆகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன பார்க்கும்? CH4 வரும். நைட்ரஜன் கூட என்ன வரும்? NH3 வரும். நைட்ரஜன் கூட என்ன வரும்? NH3 வரும். நெக்ஸ்ட் ஆக்சிஜன் கூட என்ன வரும்? H2O வரும். நெக்ஸ்ட் என்னது? ஃப்ளூரின். ஃப்ளூரின் கூட என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா HF வரும். கிளியர்? சோ இந்த மாதிரி கோவலண்ட் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது? கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுது. கிளியரா? சோ இந்த கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ்ல நம்ம என்ன சொல்றோம்? ஹைட்ரைட்ஸ்னாலே H மைனஸ் தானே. இதுல எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல இந்த கோவலண்ட் ஹைட்ரைட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி என்ன பார்த்தோம்னா they are morely covalent. What is covalent bond? Sharing of electrons. Okay, we call it as sharing of electrons. So இது ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதுல நடக்கும். தென் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹைட்ரஜனும் ஃப்ளூரினும் ஒரு ஒரு எலக்ட்ரானை ரெண்டுமே ஷேர் பண்ணிக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ தென் இட் இஸ் வாலடைல். ஓகேவா? ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து வாலடைல். இதுவே நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபை பண்றோம். இப்போ நம்ம இதுல H மைனஸா எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இல்ல. அந்த H மைனஸ் எப்படி எப்படியான டிஃப்ரெண்ட் வேஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இது நம்ம என்ன பண்றோம்? 3 டைப்ஸ் ஆஃப் இந்த கோவலண்ட் ஆர் மாலிகுலர் ஹைட்ரைட்ஸ் நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபை பண்றோம். ஸோ ஒன்னு வந்து என்னன்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஓகே, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். இன்னும் என்னென்ன கிளாசிஃபை பண்றோம்னா எலக்ட்ரான் ப்ரிசைஸ், கரெக்டான எலக்ட்ரான் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சோ எலக்ட்ரான் ப்ரிசைஸ். நெக்ஸ்ட் என்னன்னா எலக்ட்ரான் ரிச். So what is this அப்படின்னு பார்த்தோம்னா this is classification of covalent hydrides. கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ் இதை நம்ம இப்படி கிளாசிஃபை பண்ணுவோம். சோ இது மூணுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டெஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் கம்மியா இருக்குது அப்படின்னு அர்த்தம். So when we are writing a Lewis dot structure, okay, when we write நம்ம Lewis dot structure வரையும்போது Lewis dot structureலாம் வந்து நம்ம படிப்போம். இதுலயே சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். when we write a Lewis dot structure அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஹைட்ரஜனுக்கு
எப்படி ஆயிடும், ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுப்போம். இந்த மாதிரி வேற என்ன குளோரின் இருந்துன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு எலக்ட்ரான் கொடுப்போம். சோ இந்த மாதிரி ஒரு பாண்ட் போடுவோம் இல்ல, இந்த மாதிரி எழுதுறதா நம்ம என்ன சொல்லுவோம், லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். So when we write Lewis dot structure, so there will be deficiency of electron. Okay, இப்போ நம்ம electron deficient இதுல பண்ணனா there will be few electron will be deficient. Deficientனா என்னது, கம்மியா இருக்கும். Few electrons will be deficient. Deficientனா என்னது, கொஞ்சம் எலக்ட்ரான் கம்மியா இருக்கும். இதுக்கு குட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைபோரேன். சோ டைபோரேனோட ஃபார்முலா என்னது, B2H6. ஓகேவா. இப்போ நம்ம போரானோட அட்டாமிக் நம்பர் என்னது, போரானோட அட்டாமிக் நம்பர் 5 இல்லையா. சோ வாட் இஸ் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், 1s2 2s2 2p1. அப்போ இங்க இருக்கிறது மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும், பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும். அப்போ போரான்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, போரான்ல 3 எலக்ட்ரான் இருக்கு. சோ 3 எலக்ட்ரான் மட்டும் தான் நமக்கு பாண்டிங்ல ஃபார்ம் ஆகும், ரைட். 1 2. சோ 1 இருக்கு, 2 இருக்கு. அதே மாதிரி இன்னொரு போரானுக்கு பாத்தீங்கன்னா 1 இருக்கு, 2 இருக்கு. ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு பாருங்க, 6 இருக்கு, ரைட். இப்ப இங்க ஒரு ஹைட்ரஜன், இதோட எலக்ட்ரான் இங்க இருக்கு. அதே மாதிரி ஹைட்ரஜன் எலக்ட்ரான் இங்க இருக்கு, ஹைட்ரஜன் எலக்ட்ரான் இங்க இருக்கு, ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் இங்க இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இன்னும் 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஓகேவா, 2 ஹைட்ரஜன் பார்த்தா இதுக்கு ஒரு ஹைட்ரஜன் தனியா, இதுக்கு ஒரு ஹைட்ரஜன் தனியா ஃபார்ம் பண்ண முடியாது. அதுக்குதான் நம்ம என்ன சொல்லுவோம், திஸ் இஸ் பனானா பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த 2 ஹைட்ரஜனும் 2 போரானுக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ ஹியர் we have one hydrogen, here we have one hydrogen. இப்போ நமக்கு எலக்ட்ரான் ப்ரிசைஸ்னா நமக்கு என்ன இருக்கணும் பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒரு ஆக்டெட் கான்ஃபிகரேஷன். ஆக்டெட் கான்ஃபிகரேஷன்னா என்னது, ஒரு எலக்ட்ரானை சுத்தி, அதாவது ஒரு எலிமெண்ட்டை சுத்தி பாருங்க, இதுவும் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும், இதுவும் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். சோ ஐம் ரைட்டிங் இதுக்கும் பாண்ட், இதுக்கும் பாண்ட். அப்போ இதுவும் பாண்டு, இதுவும் பாண்டு. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா போரான்னா அது சுத்தி எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தாதான் நம்ம எலக்ட்ரான் ப்ரிசைஸ் கரெக்டான எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 இந்த 2 ஹைட்ரஜனும் என்ன ஆகுது, ரெண்டுத்துக்கும் ஷேர் பண்ணிக்குது. அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், திஸ் இஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும், இட் வில் அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ். ஆமா தானே, இது எலக்ட்ரான் கம்மியா இருக்கும்போது இதுக்கு எலக்ட்ரான் வேணும் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கும். சோ தே ஆர் எலக்ட்ரான் அக்செப்டர்ஸ். ஓகேவா. தென் இஃப் தே ஆர் எலக்ட்ரான் அக்செப்டர்ஸ், நம்ம இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, we call it as Lewis acid. சோ ஆசிட் அக்செப்டர், கிளியரா. எலக்ட்ரான் அக்செப்ட் பண்றதுதான் என்னது, ஆசிட். அது we call it as Lewis acid. இப்போ எலக்ட்ரான் ப்ரிசைஸ், இப்போ இந்த பார்த்தாலே தெரிஞ்சது, when we write Lewis dot structure வரையும் போது என்னவாகும், கரெக்டா ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் வந்துடும். when we write Lewis dot structure, சோ கரெக்டா நமக்கு என்ன வந்துரும்னா ஆக்டெட் கான்ஃபிகரேஷன். சோ அதாவது கரெக்ட் எலக்ட்ரான்ஸ் அதுக்கு ஃபில் ஆயிடும். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, let us take மீத்தேன், CH4 அப்படின்றது என்னது, மீத்தேன். சோ இதுல பார்த்தோம்னா கார்பன் இருக்கு, எத்தனை இருக்கு, இட் ஃபார்ம்ஸ் அ டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே. சோ இது ஹைட்ரஜனோடது, இது கார்பனோடது. இது ஹைட்ரஜன் கார்பன், இது கார்பன், இது ஹைட்ரஜன், இது கார்பன், இது ஹைட்ரஜன். சோ இதை நான் எப்படி போட்டேன் பாருங்க, கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் என்னது, 6. சோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது, 1s2 2s2 2p2, ரைட். இப்போ நமக்கு அவுட்டர்ல இருக்கிற 4 எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும். அதுதான் இந்த 1 2 3 4 எலக்ட்ரான்ஸ். ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு அட்டாமிக் நம்பர் 1s1, ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு, அது நம்ம இப்படி போட்டாச்சு. இப்ப கவுண்ட் பண்ணி பாருங்க, கார்பன் என்னாச்சு, 2 4 6 8, கம்ப்ளீட்டா ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் அட்டென்ட் பண்ணியாச்சு. சோ திஸ் இஸ் ப்ரிசைஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரான் கரெக்டா இருக்கு, எந்த சேஞ்சும் இல்ல. we call it as precise hydride. கிளியரா. நெக்ஸ்ட் எலக்ட்ரான் ரிச். எலக்ட்ரான் ரிச்னாலே நமக்கு பேரே சொல்லிடுது, அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய எலக்ட்ரான் இருக்கு. கிளியர். சோ when we are writing the Lewis dot structure, there will be more electrons, excess of electron.
அந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா they may be a lone pair of electrons. lone pair ofனா என்னது, அது பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாம lone pair of electronsஆ இருக்கலாம். சோ ஒரு குட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா அமோனியா NH3. ஓகே, அமோனியா எடுத்துக்கிட்டோம்னா அமோனியா பாத்தீங்கன்னா நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7. சோ 1s2 2s2 2p3 வருமா? சோ பாருங்க 2 + 2 4 4 + 3 7. அப்போ இங்க எத்தனை இருக்கு? 5 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ நைட்ரஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் நம்ம போடணும் பாருங்க, 1 2 3. அப்புறமா இந்த 2 எலக்ட்ரான் என்னவாகும், பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாம தனியா இருக்கும். சோ இந்த 3 எலக்ட்ரான் என்னது, ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், இதுக்கு ஒரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான், இந்த ஒரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான். சோ இது என்னவாகும்னு பாத்தீங்கன்னா பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். So this one form bond, this will form bond and this will form bond. இப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரானும் what we call அப்படின்னு பார்த்தோம்னா we call it as lone pair of electrons. Lone pair of electrons which does not involve in the bonding. அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கு, எக்ஸஸா இருக்கு. கிளியர்? சோ அமோனியா இஸ் குட் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம வாட்டர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாட்டருக்கு என்ன இருக்கும், 2 lone pair of electrons இருக்கு. சோ இதுல இன்னும் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு, இன்னும் இதுக்கு என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாத்தீங்கன்னா என்னது, இங்க எலக்ட்ரான் கம்மியா இருக்கு. அப்போ தே ஆர் கால்ட் இட் அஸ் எலக்ட்ரான் அக்செப்டர்ஸ். இங்க எலக்ட்ரான் அதிகமா இருக்கும் போது இது என்னவா ஆகும் பாத்தீங்கன்னா தே ஆர் கால்ட் இட் அஸ் எலக்ட்ரான் டோனார்ஸ். இது எக்ஸஸா எலக்ட்ரானை கொடுக்க பார்ப்போம். ஓகேவா? இது லூயிஸ் ஆசிட் அப்படின்னா இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி லூயிஸ் பேஸ். சோ இது ரெண்டுத்துக்கும் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் எப்படி இருக்கும், எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கும். எலக்ட்ரான் எக்ஸஸா இருந்தா என்ன பண்ணும், எலக்ட்ரானை கொடுக்க தான் பார்க்கும். இது ஆசிட்னா லூயிஸ் ஆசிட்னா இது என்னது, லூயிஸ் பேஸ். லூயிஸ் ஆசிட் பேஸ்னா என்னது, டெண்டன்சி டு அக்செப்ட் அ பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதுதான் நம்ம அப்படி சொல்றோம். நெக்ஸ்ட் இதுக்கு இன்னும் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இன்னும் அப்படின்னு பார்த்தோம்னா, தட் இஸ் எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கிறதுனால ஓகே, சோ இட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் பாண்டிங். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஹைட்ரஜன் பாண்டிங் இது ஃபார்ம் பண்ணும். ஹைட்ரஜன் பாண்டிங் எப்ப ஃபார்ம் பண்ணும் பாருங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைட்ரஜன் when it is bonded with electronegative. இங்க fluorine வந்து என்னது, more electronegative element. most electronegative அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து வேகம் நிறைய எலக்ட்ரானை இழுக்கக்கூடிய தன்மை உடையது. So it forms a more electronegative element. இப்போ 2 HF இருக்குன்னா what happens அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 Hக்கும் Fக்கும் நடுவுல இது ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த பாண்ட் தான் என்ன சொல்றோம், it is a weak bond compared to இந்த bond. So this bond we call it as hydrogen bonding. ஓகேவா? சோ இது வந்து ஒரு வீக் பாண்ட், அதனால நம்ம என்ன டேஷ் லைன்ல போட்டிருக்கேன். இந்த பாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது Hக்கும் Fக்கும் ஃபார்ம் ஆயிருக்க இந்த பாண்ட் என்னது, இது கோவலண்ட் பாண்ட். ஓகே, சோ 2 மாலிகுலுக்கு நடுவுல ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ அது எப்ப ஃபார்ம் ஆகும்னா, ஹைட்ரஜன் இஸ் பாண்டட் வித் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். ஃப்ளூரினா இருக்கலாம், மேக்சிமம் நமக்கு என்னது ஃப்ளூரின் அண்ட் ஆக்சிஜன். இதுதான் வந்து மோஸ்ட்லி எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். இது ரெண்டுத்துலயும் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். கிளியர்? சோ திஸ் இஸ் அபவுட் என்னது கிளாசிபிகேஷன் ஆஃப் ஹைட்ரைட்ஸ். ஸோ இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் ஹைட்ரைட்ஸ், கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ் நம்ம எப்படி கிளாசிஃபை பண்றோம், பேஸ்ட் ஆன் த பாண்ட்ஸ் ஃபார்ம்ட் அண்ட் பேஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்டா இதுல இருக்கிற கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்டாலிக் ஆர் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் ஹைட்ரைட். ஸோ தேர்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் திஸ் ஹைட்ரைட் அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்ட் ஒன் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்டாலிக்னு சொல்லலாம், ஆர் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக். or interstitial. Metallic or non-stoichiometric or interstitial பாத்தீங்கன்னா dihydrogen. பாத்தீங்கன்னா this is dihydrogen. Hydrogen react with என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா reactனு சொல்ல முடியாது. So it combines with D and F block elements. So
இம்பார்ட்டன்ட் அந்த மூணுத்துக்கும் உள்ள இம்பார்ட்டன்டான டிஃபரன்ஸ் என்னன்னா அயானிக் எது கூட அயானிக் அப்படின்னா எப்ப ஃபார்ம் ஆகுது எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் கூட. அதுவே கோவலண்ட் எப்ப ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பி பிளாக். அப்போ இது மெட்டாலிக் எப்ப ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஃபார்ம்ஸ் வித் டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? சோ இப்போ இதுல என்ன பண்றோம், டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் கூட நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், திஸ் ஃபார்ம் மெட்டாலிக் ஹைட்ரைட். மெட்டாலிக் ஹைட்ரைட். So இந்த மெட்டாலிக் ஹைட்ரைட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா they call it as it occupies interstitial position அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மெட்டாலிக் ஹைட்ரைட் எடுத்துக்கலாம், லாந்தனம் அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்க எல்ஏ இருக்கு, இங்க ஒரு எல்ஏ இருக்கு, சோ இது எல்ஏ இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இன்டர்ஸ்டிஷியஸ் பொசிஷன். இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், அந்த மாதிரி உள்ளுக்குள்ள பாண்ட் ஃபார்ம் ஆகல, நமக்கு கோவலண்ட் பாண்டோ அயனிக் பாண்டோ ஃபார்ம் ஆகல. பட் இட் ஆக்குபைஸ் இன்டர்ஸ்டிஷியல், நடுவுல ஆக்குபை பண்றதா நம்ம என்ன சொல்லுவோம், மெட்டாலிக் ஹைட்ரைட் ஆர் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் ஹைட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டி அண்ட் எஃப் பிளாக் மெட்டல்ஸ்ல சோ குரூப் 7, 8 அப்புறம் 9. சோ இதுல இருக்கிற மெட்டல்ஸ்ல இருக்கிறது மட்டும் நம்ம பீரியாடிக் டேபிள்ல குரூப் 7, 8, 9ல நமக்கு டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்கும். சோ அது கூட தான் நமக்கு என்ன ஆகும், மோஸ்ட்லி மெட்டாலிக் ஹைட்ரைட் ஃபார்ம் ஆகும். அதுலயே வந்து குரூப் 6ல குரோமியம் கூட மட்டும் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we will be getting குரோமியம் ஹைட்ரைட். கிளியரா? சோ நெக்ஸ்ட் இதுதான் வந்து இது எது கூட எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன பண்றோம்னா இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா இட் வில் கண்டக்ட் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஏன்னா இது ஃப்ரீ மூவிங்கா இருக்கிறதுனால கண்டக்ட் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. So here almost always non stoichiometric அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா always non stoichiometric. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லித்தியம் ஹைட்ரைட் எழுதணும் வச்சுக்கோங்களேன், லித்தியம் எழுதுறோம், ஹைட்ரைட் எழுதுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், லித்தியம் ஒண்ணு இருக்கு, ஹைட்ரைட் ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம மெக்னீசியம் ஹைட்ரைட் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், மெக்னீசியம் ஹைட்ரைட் H2 போடுறோம். இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் 1 இருக்கு, ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு, 2 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், முழுசா ஹோல் நம்பர்ஸா இருக்கும். அதுதான் நம்ம ஸ்டாக்கியோமெட்ரிக்கா இது பண்றோம். ஆனா இந்த மெட்டாலிக் ஹைட்ரைட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா so they are electron deficient, hydrogen deficient. இதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா லாந்தனம் ஹைட்ரைட என்ன பண்ணுவோம், H2.87 அப்படின்னா என்ன அர்த்தம், LH3 இருந்திருக்கணும். ஆனா இது கொஞ்சம் கம்மியான எலக்ட்ரான்ஸ் தான், கம்மியான ஹைட்ரஜன் தான் இருக்கு. அதாவது அந்த காம்போசிஷன் அது மெட்டாலிக் ஹைட்ரைட் ஃபார்ம் ஆகுறது இப்படிதான் ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்ம என்ன சொல்றோம், இது நான் ஸ்டாக்கியோமெட்ரிக், இது வந்து கரெக்டான காம்போசிஷன்ல ஃபார்ம் ஆகல. அதர்வைஸ் we call titanium hydride TiH. இது நம்ம இது 1.5ல இருந்து 1.8ல இருக்கணும். பாத்தீங்கன்னா எப்பயுமே பாயிண்ட்ல வராது, நம்ம எப்பயுமே ஹோல் நம்பரா தான் டெபிட் பண்ணுவோம். ஆனா இது மட்டும் எப்படி இருக்கு, பாயிண்ட்ல வரும். சோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜிர்கோனியம் ஹைட்ரைடு, அதுவும் இதுல ஹைட்ரைடு எவ்வளவு இருக்கு டெஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா 1.3ல இருந்து 1.75 வரைக்கும் இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், they are electron hydride deficient or we call it as non-stoichiometric hydrides அப்படின்னு சொல்லுவோம். So law of constant composition is fails. Law of constant composition அப்படின்னா என்ன அர்த்தம், கரெக்டா இவ்ளோ ஹைட்ரஜன் இவ்ளோ லாந்தனம் கூட கம்பைன் ஆகணும் அப்படின்றதுதான் law of constant composition. Okay, so in this case law of constant composition என்னவாகுது, it fails, it does not holds good. So in this case என்னது, hydrogen occupies the interstitial position with என்னது, interstitial position. So எது கூட மேக்ஸிமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கல், பெல்லாடியம், சீரியம்,
actinium. So இது கூடலாம் என்னவாகும்னு பாத்தீங்கன்னா it occupies the interstitial position. So sometimes இப்ப நமக்கு என்ன சொல்றாங்க, it occupies the space in lattice ன்னு சொல்றாங்க. So நமக்கு தேவையில்ல, it occupies this interstitial position அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். It has a different lattice அப்படின்னு கூட நமக்கு இப்ப சொல்றாங்க. So occupies interstitial position. இப்போ நெக்ஸ்ட் முக்கியமானது இன்னும் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ். So when it absorbs in the metals, இப்போ hydrogen absorbs in the metals and it acts as a good catalyst. It is used for catalytic reduction. Otherwise we call it as hydrogenation. So இது எப்பன்னு பாத்தீங்கன்னா the transition metals absorbs hydrogen. So transition metals, D block elements இருக்கிற transition metals absorbs hydrogen. அது ஹைட்ரஜன் அப்சார்ப் பண்ணி அதுவே வச்சிருக்கும் போது நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட்டினம், பெலேடியம், அதெல்லாம் this is palladium and this is platinum. It will absorb what? Hydrogen. அப்போ இது நமக்கு palladium catalyst, platinum catalyst நமக்கு reductionக்கு it helps us. Reduction it supplies more hydrogen. அதாவது இந்த palladiumம் platinumம் நிறைய ஹைட்ரஜனை அப்சார்ப் பண்ணி வச்சிருக்கோம் அதோட சர்ஃபேஸ்ல. இப்போ என்ன ஆகும், நம்ம ஒரு ரியேஜென்டா கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், it will gives hydrogen to whatever the reaction to takes place. ஓகேவா? சோ இதோட கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பண்ணா, this platinum and what is this palladium accommodate large volume of hydrogen. So this will accommodate, அதான் accommodate large volume of hydrogen. So we call it as, இது என்னன்னு சொல்லலாம், hydrogen storage. And it is a source of energy. Source of what? Hydrogen கொடுக்கிறதுக்கு source of energy. கிளியரா? So transition metals நிறைய ஹைட்ரஜனை அப்சார்ப் பண்ற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால it occupies, அதுல நிறைய ஹைட்ரஜனை அகாமடேட் பண்ண வச்சுக்கும். அது நம்ம என்ன சொல்றோம், டிரான்சிஷன் ஸ்டோரேஜ் சொல்றோம். So this is used in catalytic reduction or hydrogenation. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் போடலாம். இப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 இருக்கு. இப்போ இதுல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பெலேடியம் கேட்டலிஸ்ட் இல்லைன்னா பிளாட்டினம் கிளாஸ்டேட். அப்படின்னா என்ன அர்த்தம், இட் வில் சப்ளை ஹைட்ரஜன். இந்த மாதிரி நமக்கு போடுவாங்க. அப்ப போடும்போது என்ன ஆகும், இட் வில் சப்ளை ஹைட்ரஜன். சப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, CH3 டபுள் பாண்ட் என்னவா கன்வெர்ட் ஆகும், சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஈத்தீன், டபுள் பாண்ட் அன்சாச்சுரேட்டட். இது நமக்கு என்னவாகும், ஈத்தேன். So it acts as a source of energy, it supplies hydrogen. Clear? So these are the three types of hydrides we have seen. Next topic is hydrogen bonding. Okay, so first what is hydrogen bonding அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So what is hydrogen bonding அப்படின்னா, the definition, the bond, the force of attraction, இல்லைன்னா நம்ம என்ன சொல்லணும்னா the bond formed between highly electronegative atom. Okay, highly electronegative atom or electronegative element and hydrogen. ஹைட்ரஜனுக்கும் highly electronegative atomக்கும் ஃபார்ம் ஆகுறத நம்ம என்ன சொல்லுவோம், ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்க highly electronegative எதுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூரின் இருக்கலாம். அதுக்கப்புறம் என்னது, மேக்சிமம் வித் ஃப்ளூரின், ஆக்சிஜன், அப்புறம் நைட்ரஜன். ஸோ இது மூணு கூட ஃபார்ம் ஆகுற அந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து வெரி ஸ்ட்ராங். ஸோ த பாண்ட் ஃபார்ம் வெரி ஸ்ட்ராங் இன் த சென்ஸ் கோவலன்ட் பாண்டோட ஸ்ட்ராங் கிடையாது. இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல இது வந்து ஹையஸ்ட். ஓகே, ஸோ த பாண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கிற அந்த பாண்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் ஆட்டம்னு நம்ம எழுதிக்கலாம்.
இந்த பாண்டோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ திஸ் பாண்ட் இஸ் ஹைட்ரஜன் பாண்ட் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் ரெப்ரசென்டட் இன் டாட்டட் லைன்ஸ். இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? அது பாண்ட் பிட்வீன் இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ்ல இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் திக் லைன் போட்டோம்னா தட் மேபி கோவலன்ட் பாண்ட் அயனிக் பாண்ட் எதுவா வேணா இருக்கலாம். நம்ம ஆனா டாட்டட் லைன்ஸ்ல போடுறதுதான் என்னது ஹைட்ரஜன் பாண்டிங். கிளியர்? நம்ம ஹைட்ரஜன் பாண்டை ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு டாட்டட் லைன்ஸ் போடுவோம். அப்புறம் திஸ் பாண்ட் இஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் திஸ் பாண்ட். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் வீக்கர் தென் த கோவலன்ட் பாண்ட். இதோட பாண்ட் என்னன்னு பார்த்தோம்னா வீக்கர் தென் கோவலன்ட் பாண்ட். இந்த பாண்டோட ஸ்ட்ரென்த் வீக்கர் தென் கோவலன்ட் பட் ஸ்ட்ராங்கர். ஓகே, ஸ்ட்ராங்கர் தேன் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். மேரா ஒரு வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குன்னா அதை விட ஸ்ட்ராங்கரா இருக்கும் வாண்டர்வால்ஸ் இன்ட்ராக்ஷன். ஓகேவா? சோ ஹைட்ரஜன் பாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஹைட்ரஜன் பாண்ட் எப்படி இருக்கும்னா, இட் இஸ் வீக்கர் தென் கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் பாண்டை விட ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும், பட் ஸ்ட்ராங்கர் தேன் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு இந்த ஹைட்ரஜன் பாண்ட் நிறைய இடத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து நம்மளுடைய டிஎன்ஏ, நம்மளுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏல முக்கியமா இருக்கிறது வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங். அப்புறம் சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இப்ப நமக்கு H2S இருக்கட்டும், இல்ல வாட்டர் H2O இருக்கட்டும், இல்ல HFலாம் சில கேரக்டர்ஸ் வந்து வித்தியாசப்படும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, தட் இஸ் டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங். த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தட் மீன்ஸ் வாட், இதோட பாய்லிங் பாயிண்ட்ல ஹையா இருக்கும். திஸ் வில் பி ஹேவிங் ஹையர் பாய்லிங் பாயிண்ட். ஸோ இந்த ஸ்பெஷல் கேரக்டர்லாம் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பாண்டிங்கால தான் இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுவும் இல்லாம மிசிசிபிலிட்டி வித் வாட்டர், விஸ்காசிட்டி, okay, the miscibility. அப்புறம் surface tension, viscosity, heat of vaporization, fusion, இது எல்லாமே what depends upon, this all vary for this compounds because it's all dependent upon என்னது hydrogen bonding. H னா hydrogen bonding அப்படின்னு சொல்லி போடுறேன். கிளியரா? ஸோ இந்த ஹைட்ரஜன் பாண்டிங்ல இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ். முதல்ல நம்ம என்ன ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்னன்னு பார்த்தோம், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த ஹைட்ரஜன் பாண்டிங்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, there are two types of hydrogen bonding. One is intramolecular hydrogen bonding. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா intermolecular hydrogen bonding. intermolecular hydrogen bonding. ஓகேவா? சோ இது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா, இன்ட்ரானா என்னது, ஒரு மாலிகுல் உள்ளேயே. இப்ப நமக்கு ஸ்கூல் காம்படிஷன் வைக்கும் போது பாத்தீங்கன்னா இன்ட்ரா ஸ்கூல் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரா ஸ்கூல் காம்படிஷன் என்னது, உங்க ஸ்கூலுக்குள்ளேயே காம்படிஷன் நடக்கும். சிங்கிங்கா இருக்கலாம், ரைட்டிங்கா இருக்கலாம், உங்க ஸ்கூலுக்குள்ளேயே நடக்கிறதா இந்த இன்டர்னா என்னது, உங்க ஸ்கூலுக்கும் வேற ஸ்கூலுக்கும் நடக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம், இன்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்ல குட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ இது வந்து பென்சீன் ரிங்ல நான் என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா OH. ஓகே, OH போட்டா என்னது, திஸ் இஸ் ஃபீனால். இப்போ இந்த OHக்கு இந்த பொசிஷன் என்ன பொசிஷன் பார்த்தோம்னா, திஸ் இஸ் ஆர்த்தோ பொசிஷன். அப்புறம் இது வந்து பேரா பொசிஷன். இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்கிறது பேரா பொசிஷன். இது ரெண்டும் என்ன சொல்லுவோம், மெட்டா பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் ஆர்த்தோ, மெட்டா, பேரா. இதெல்லாம் நம்ம கிளாஸ் 12ல டீடைலா படிப்போம்.
இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் OHல இங்க ஆர்த்தோ பொசிஷன்ல என்ன போடுறேன் NO2 போடுறேன். see that is N double bond O single bond O, this is NO2. இப்போ இதோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா ஆர்த்தோ பொசிஷன்ல O போட்டா ஆர்த்தோ பொசிஷன்ல என்ன இருக்கு நைட்ரோ காம்பவுண்ட் இருக்கு. இது என்ன மாலிகுல் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஃபீனால். கிளியரா? இப்போ the bond between இங்க பாத்தீங்கன்னா இங்க H இருக்கு, இங்க O இருக்கு. சரியா? பாருங்க இந்த Oக்கும் இந்த Hக்கும் இருக்கிற பாண்ட் என்ன? இப்போ இங்க O இருக்கு, H இருக்கு. இது பாருங்க நம்ம இந்த பாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா this bond is covalent bond. இது யூசுவலா நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சுட்டா இது கோவலண்ட். ஆனா இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜனுக்கும் இது ரெண்டும் தனித்தனியா இருக்கு. இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு பாண்ட் வரும். இந்த பாண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பாண்ட். இது நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? டாட்டட் லைன்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். கிளியரா? நெக்ஸ்ட் இதுலயே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சாலிசில் ஆல்டிஹைடு. இது மாதிரி ஒரு பென்சின் ரிங் போட்டாச்சு. ஓகே, நவ் நமக்கு இங்க ஒரு OH. so this is a phenol. OH போட்டாச்சு. அப்புறமா இங்க என்ன இருக்குன்னா ஆல்டிஹைட் குரூப் போட போற C double bond O, இங்க H. clear? so this oxygen is highly electronegative atom. இந்த Hக்கு இந்த ரெண்டுத்துக்கும் இது ஃபார்ம் ஆகுற பாண்ட், இந்த பாண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா this we call it as hydrogen bond. கிளியரா? சோ இதுல நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே மாலிகுல்ல பாருங்க ஆர்த்தோ நைட்ரோபீனால் இருந்து ஒரே மாலிகுல். இது என்னதுன்னு பார்த்தோம்னா சாலிசில் ஆல்டிஹைடு. ஒரே மாலிகுல்ல நமக்கு பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இப்போ இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். சோ வாட்டர் எப்படி இருக்கு? O இருக்கு, H. வாட்டர் இஸ் அ பெண்ட் மாலிகுல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு வாட்டர் மாலிகுல். பாருங்க இது ஒரு வாட்டர் மாலிகுல், இது இன்னொரு வாட்டர் மாலிகுல். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு வாட்டர் மாலிகுல். சரியா? இப்போ இந்த வாட்டர் மாலிகுல்ல இந்த ஓக்கும் இந்த ஹெச்சுக்கும் இந்த ஓக்கும் இந்த ஹெச்சுக்கும் கூட இருக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஓக்கும் இந்த ஹெச்சுக்கும் இந்த ஓக்கும் இந்த ஹெச்சுக்கும். சோ இந்த பாண்ட் தான் என்னது? ஹைட்ரஜன் பாண்ட். கிளியரா? so the hydrogen bond formed between two molecules. ரெண்டு மாலிகுலுக்கு ஃபார்ம். இது ஒண்ணுக்குள்ளேயே ஒரே ஒரு மாலிகுல ஃபார்ம் ஆகுது, இது ரெண்டு மாலிகுல ஃபார்ம் ஆகுறதா என்ன சொல்லுவோம்? இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். so this is water, H2O. இது வாட்டர். இப்போ நான் HF எழுதுறேன், தட் இஸ் ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு. பாருங்க ஹைட்ரஜனுக்கும் ஃப்ளூரைடுக்கும் என்னவா இருக்கு? கோவலண்ட் பாண்ட். இந்த பாண்ட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜனுக்கும் ஃப்ளூரைடுக்கும் என்ன பாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் கோவலண்ட். அது நம்ம என்ன பண்றோம்? சாலிட் லைன்ல ரெப்ரசென்ட் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு இருக்கு. கிளியர்? இப்போ இந்த ஃப்ளூரைடுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பாண்ட் என்னன்னா ஹைட்ரஜன் பாண்ட். இந்த ஃப்ளூரினுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் இருக்கிற பாண்ட் இது என்ன பாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா hydrogen bond. So the bond formed between two molecules is called intermolecular hydrogen bonding. So what is this அப்படின்னு பார்த்தோம்னா this is hydrogen fluoride. So this is what? Intermolecular hydrogen bonding and intramolecular hydrogen bonding. Clear? So இதோட நமக்கு லெசன் முடிஞ்சிடும். நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தது क्वेश्चन ஆன்சர்ஸ் பார்க்கலாம்.